வீடியோவில் பார்க்குறப்போ பேக்ரவுண்டு ப்ளூ எல்லாமே ப்ளூவாக இருக்கு. ஸோ வில் ஸ்டார்ட் தி செஷன். குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஸோ ஆஃப்டர் 2 weeks we are meeting for the 5 editorials session. So we had to take this 2-week gap because of the economic survey session. March 1, 2 and 3 வந்து எக்கனாமிக் சர்வே செஷன் வந்து போனதுனால ஐ ஹேட் டு டேக் தி பிரேக். அதே மாதிரி அஃப்கோர்ஸ் மார்ச் 5ஆம் தேதி உடனே அடுத்த நாளும் பண்ண முடியல, ஏன்னா ஐ ஹேட் டு டேக் லீவ் அடுத்த நாள். ஸோ அதனால வந்து வி குடன்ட் டூ லாஸ்ட் வீக் ஆல்சோ. ஸோ ஓகே, இட் ஹேப்பன்ஸ். ஏன்னா எக்கனாமிக் சர்வே ஒரு 14 hours இங்கே ஒரு 2 hours குறைஞ்சதை வந்து 4 hours குறைஞ்சதை நான் 14 hours காம்பன்சேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால வந்து எக்ஸ்ட்ராவா வந்து நம்ம வந்து 10 hours வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதனால இந்த 2 hours 2 வாரம் வராதது வந்து உங்களுக்கு குறையா இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஆஃப் தி எக்கனாமிக் சர்வே வாஸ் அப்லோடட் ஆன் ஃப்ரைடே அண்ட் இந்த வீக்குள்ள வில் போஸ்ட் தி ரெஸ்ட் ஆஃப் தி 6 videos. ஓகே, ஸோ டோட்டலி 6 videos. ஸோ ரெஸ்ட் ஆஃப் தி 5 videos இந்த வீக் வந்துடும். ஸோ நீங்க வந்து ரிவைஷன் பண்ணும்போது அந்த வீடியோ பாருங்க, சரியா? வீடியோ ஒரு 1.5 இல்லை 2x வச்சுக்கோங்க. 2x போக முடியலன்னா 1.5 வச்சுக்கோங்க. 1.5 வச்சுக்கிட்டு பிடிஎஃப் வச்சுக்கிட்டு ஸ்பீடா பண்ணிடலாம், சரியா? ஸோ வில் ரிலீஸ் ஆல் தி வீடியோஸ் பை திஸ் வீக் அண்ட் நியூ பிளேலிஸ்ட் வில் பி கிரியேட்டட். ஸோ தட் இஸ் தி திங். ஸோ இப்போ இந்த வாரத்துல இருந்து அகைன் வில் ஸ்டார்ட் தி 5 editorials. அகைன் வந்து இது வந்து நான் பிளானிங் டு டேக் இட் டில் mid-April. ஒரு mid-April or 3rd week of April வரைக்கும் கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் வந்து 40 days வில் டேக் பிரேக் திரும்ப. ஏன்னா மே மாசத்துல எடிட்டோரியல் நடத்தி யூஸ் இல்லை, ஏன்னா யாரும் வரமாட்டாங்க. உங்களுக்கு அந்த டைம்ல வந்து எடிட்டோரியல்லாம் முக்கியமும் இல்லை, ஏன்னா அகைன் at that point of time preliminary is more important than any other thing. So mid-April will stop, we'll take a break and we'll resume it from June 1st week. Okay, May 28 prelims முடிஞ்ச பிறகு June 1st week திரும்ப கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு 4 to 5 weeks போவோம். mid-April will take a second pause. Okay, every year we do this. Prelims 1 month முன்னாடி editorials இருக்காது. The same thing is only happening now also. Okay va? So with this will start the today's session. So hi all, I welcome you all for the 5 editorials of the week session. So in this initiative we'll be discussing 5 important editorials which came in the Hindu last week, and we'll be discussing that with respect to mains point of view. The primary aim of this initiative is the mains answer rating. Now, whatever you are studying in the editorials, it should go in your answer rating. And secondarily, we are discussing a lot of opinions and all these things. Okay. Primary reason is mains answer rating na handwritten notes na. So take handwritten notes from this initiative. So adu onnu. Adhe mari don't expect the PDF compilation of this initiative. Okay va? So அதை நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், பட் ஸ்டில் வந்து யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ வித் திஸ் வில் ஸ்டார்ட் தி டுடேஸ் செஷன். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் தி கிரீன் ஹைட்ரோஜன் மிஷன். ஸோ கிரீன் ஹைட்ரோஜன் மிஷன் வாஸ் அப்ரூவ்ட் பை கேபினெட் திஸ் ஜனவரி. ஸோ அந்த கிரீன் ஹைட்ரோஜன் மிஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஐ திங்க் ஸோ லாஸ்ட் டிஸ்கஸ் கிரீன் ஹைட்ரோஜன் இன் தி 31st or 32nd edition. ஸோ 2001ல 2 years back இதே மார்ச் டைம்ல டிஸ்கஸ். ஸோ அப்போ வந்து இட் வாஸ் அ கான்செப்ட். Now it has come. Okay, editorials சொல்றேன். Editorials we discussed green hydrogen 2 years back. இப்படி ஒன்று கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ வந்து கேபினெட் அப்ரூவல் வந்து they are launched the mission itself. So we'll discuss about green hydrogen mission and its prospects. Next, India Germany relations பத்தி we'll be discussing. இன்னைக்கு எக்ஸ்பிளைனர் green hydrogen தான். அதுல வந்து what is green hydrogen and what are all the methods with which they are producing green hydrogen அதெல்லாம் பார்க்க போறோம். And 4 types of hydrogen, green, grey, blue எல்லாம் பார்ப்போம். Next, India Germany relations, like we have already said. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து எடிட்டோரியல் வரும்போது படிச்சிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பிரான்ஸ் படித்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ வந்து வில் பி டிஸ்கசிங் ஜெர்மனி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டைம்ல வில் ஜஸ்ட் ஹேவ் அன் ஐடியா அபவுட் வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட் வந்து உமன் அண்ட் ரூரல் கிளீன் டெக்னாலஜி. ஸோ திஸ் எடிட்டோரியல் ஐ ஹவ் டேக்கன் ஃப்ரம் லாஸ்ட் வீக். ஸோ இந்த 2 வாரம் நம்ம எடிட்டோரியல் டிஸ்கஸ் பண்ணனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அடுத்த வரக்கூடிய வீக்ஸ்ல வந்து when we are not having editorials, I will take the editorials which we missed in these 2 weeks. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து I'm going to take லாஸ்ட் வீக்கும் நிறைய நல்ல எடிட்டோரியல் இருந்தது, அதுக்கு முந்தின வீக்கும் நிறைய நல்ல எடிட்டோரியல் இருந்தது. அது எல்லாமே எவ்ரி வீக் ஐ ட்ரை டு இன்கார்பரேட். இது வந்து லாஸ்ட் வீக்கோட ஒரு எடிட்டோரியலும் இந்த வீக்ல வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி அப்படிங்கிற அந்த எடிட்டோரியலையும் மிக்ஸ் பண்ணி ஒரு எடிட்டோரியல், சரியா? அண்ட் 4th one is about the logistics and railways freight. ஸோ இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது போர் அடிக்கும், நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணி போர் அடிச்ச ஒரு விஷயம் தான். ஸோ பட் இது யூடியூப் ஆடியன்ஸ் கருத்தில் கொண்டு அந்த 4th எடிஷன், ஓகேவா? நம்ம ஸ்ட்ரக்சரல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது பேசின அதே விஷயங்கள் தான் திரும்ப பேசப்படும். ஸோ அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் அபவுட் தி ஹீட் வேவ்ஸ். ஸோ ஜியாகிரபியில வாட் இஸ் ஹீட் வேவ்ஸ் அண்ட் ஹவு ஹீட் வேவ்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் அப்படிங்கிறத நம்ம ஜியாகிரபிக்கலா பார்ப்போம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஜியாகிரபிக்கல் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் 2 பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வி ஹேவ் டு see. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி 5 editorials for the day which you are going to discuss today. ஸோ டேட்டோட இருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல எதுவும் சொல்றீங்க, சார் ப்ளீஸ் போஸ்ட் தி இது டிஸ்கிரிப்ஷன்ல நான் 100 எடிஷன்லயும் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ யாருமே இந்த வேர்ல்டுல வந்து டிஸ்கிரிப்ஷனே பார்க்க மாட்டாங்க. ஓகேவா?
எல்லாமே இப்போ எக்கனாமிக் சர்வேக்கு வந்து கேட்டாங்க சார் எக்கனாமிக் சர்வே பிடிஎஃப் நீங்க எங்க டவுன்லோட் டிஸ்கிரிப்ஷன்ல டைப் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது எது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த வீடியோ பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த ஆத்தர் வந்து அந்த ஸ்பீக்கர் வந்து இல்ல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் போடுறதுக்காக தான். ஸோ யூ ஹேவ் டு ஓப்பன் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ரீட் ஆல்சோ. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இதை நம்ம எல்லா வாரமும் போட்டிருக்கோம். பிளஸ் இட் இஸ் டைம் ஸ்டாம்ப்ட் ஆல்சோ. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி வீடியோ இஸ் டைம் ஸ்டாம்ப். யூ கேன் டைரக்ட்லி கோ டு தட் ஆர்டிகல் இஃப் யூர் ஓப்பனிங் த டிஸ்கிரிப்ஷன். நீங்க வந்து பாஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். பட் நிறைய பேருக்கு அது தெரியல. அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஏன் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க நீங்க வந்து வருத்தப்படாதீங்க. இந்த வீடியோ வந்து இட்ஸ் டைம் ஸ்டாம்ப்டு வீடியோ. நீங்க டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த 1 2 3 4 5 போட்டிருப்பேன். இல்ல நீங்க பக்கத்துல நம்பர் கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா அந்த வீடியோ அதுக்கே போயிடும். நீங்க வந்து இந்த டாகல் பார் இழுத்துட்டு போயிட்டு தேட தேவையில்லை எங்க அடுத்த டாபிக் ஆரம்பிக்குது அப்படின்னு. So that feature is also I wanted to discuss. So we'll start with the explainer today, green hydrogen. Okay. So green hydrogen is a very important initiative and it is written by the Council on Energy, Environment and Water. So அப்படிங்கிற இந்த NGO உடைய one of the CEOs வந்து has written this. So this editorial they have discussed about the அதாவது how we can make this green hydrogen mission make possible. So இன்னும் வந்து கவர்மெண்ட் வந்து என்னென்ன பண்ணி இதை வந்து பாசிபிளா பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இஸ் கிவன் வே ஃபார்வர்ட். ஓகே, வாட் இஸ் கிரீன் ஹைட்ரோஜன் மிஷன் அப்படிங்கிறது இல்ல சொல்லல, அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இன்னும் என்னென்ன பண்ணி அதை வந்து நம்ம ரியலிஸ்டிக் ஆக்கலாம் அப்படிங்கறத பத்தி இவ்வளவு டிஸ்கஸ். ஸோ வே ஃபார்வர்ட். ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், வாட் இஸ் கிரீன் ஹைட்ரோஜன் மிஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்டோட டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து தென் வி வில் கோ. ஓகே, ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு திஸ் கான்செப்ட் we have to understand the various types of hydrogen. So hydrogen வந்து மொத்தம் 4 வகைப்படும். Based on how it is manufactured, we are classifying hydrogen into 4. அந்த 4 வகைகள் என்னென்னு பார்த்துட்டு then we'll go here. So gray hydrogen, blue hydrogen and green hydrogen. Actually வந்து brown hydrogen கூட இருக்கு, 4 வகை. ஓகே, so மொத்தம் 4 types இருக்கு, 4மே வந்து புரிஞ்சுக்கணும். So first gray hydrogen brown hydrogen என்ன அப்படிங்கிறது will understand. So gray hydrogen is produced by using coal or lignite gasification அப்படிங்கிற இந்த மெத்தட்ல சொல்றாங்க. ஆக்சுவலி வந்து கோலை யூஸ் பண்ணி பண்றது தான் brown hydrogen அப்படின்னு சொல்றோம். நேச்சுரல் கேஸை யூஸ் பண்ணி பண்றது தான் நம்ம gray hydrogen அப்படின்னு சொல்றோம். If hydrogen is manufactured by using coal, then it is called as brown hydrogen. If it is manufactured by using natural gas, it is called as gray hydrogen. அப்படி ஒரு கிளாசிபிகேஷன் இருக்கு. ஸோ இங்க ரெண்டுத்தையும் ஒரே கிளப் பண்ணி கிரேக்குள்ள போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மெத்தட் என்ன மெத்தடை ஃபாலோ பண்றாங்கன்னா ஸ்டீம் மீத்தேன் ரிஃபர்மேஷன் அப்படிங்கிற இந்த மெத்தடை தான் they are using it to manufacture the hydrogen, gray hydrogen. ஸோ இந்த ஸ்டீம் மீத்தேன் ரிஃபர்மேஷன்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கேட்கலாம். the steam methane reformation is used for the production of what அப்படின்னு கேட்கலாம், இல்ல அது என்ன டெக்னாலஜின்னு கேட்கலாம். மெயின்ஸ்ல போன வருஷம் செல்லுலாய்ட் கொஸ்டின் கேட்டதுல இருந்து இந்த மாதிரி விஷயங்களும் பார்க்கணும் அப்படிங்கறத we have to realize. போன வருஷம் செல்லுலாய்ட் கொஸ்டின் பாத்தீங்களா, மேனுஃபேக்சர்ட் செல்லுலாய்டா, செல்லுலோஸ் கொஸ்டின். ஸோ செல்லுலோஸ் பத்தின ஒரு கொஸ்டின் GS3 மெயின்ஸ்ல வந்ததுனால அந்த கொஸ்டின் பேட்டர்ன் வந்த பிறகு we have to know the process also. So gray hydrogen is manufactured using steam methane reformation process. So அந்த steam methane reformation processனா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். So that is gray and brown hydrogen. Next வந்து blue hydrogen. So blue hydrogen is produced using natural gas தான். ஓகே, பட் இதுல நம்ம ஏன்னா இப்போ கிரே ஹைட்ரோஜன் மேனுஃபேக்சரிங்ல அவுட்புட்டா நமக்கு கார்பன் டை ஆக்சைடு வருது. ஸோ சின்ஸ் வி ஆர் எமிட்டிங் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ப்ரொடியூசிங், இட் இஸ் கால்ட் அஸ் கிரே அண்ட் ப்ரௌன். இப்போ நம்ம ப்ளூலயும் வந்து வி ஆர் யூசிங் நேச்சுரல் கேஸ் தான், கோல் கேசிபிகேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் வி ஆர் மேனுஃபேக்சரிங் ஹைட்ரோஜன். ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோல் கேசிபிகேஷன். ஸோ இந்த கோல் கேசிபிகேஷன்லயும் யூ ஆர் எமிட்டிங் CO2 அண்ட் ப்ரொடியூசிங் ஹைட்ரோஜன். பட் அது ஏன் வந்து ப்ளூ ஹைட்ரோஜன் அப்படின்னு சொல்றோம்னா யூ ஆர் கேப்சரிங் தி வாட் எவர் எமிட்டட் CO2 த்ரூ கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் டெக்னிக் அண்ட் யூ ஆர் மேக்கிங் இட் நெட் ஜீரோ. உங்களுக்கு புரியுதா? ஸோ கிரே ஹைட்ரோஜன் நெட் ஜீரோ வந்தா அதுக்கு பேர் ப்ளூ ஹைட்ரோஜன். ஸோ தட் இஸ் another way to see the blue hydrogen. இதுவும் அதே ப்ராசஸ் தான், கோல் கேசிபிகேஷன் தான் பண்றோம், CO2 தான் எமிட் ஆகுது, பட் அந்த CO2 நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஸோ தட் இஸ் நெட் ஜீரோ. ஸோ நம்ம இப்போ கோல் கேசிபிகேஷனால என்னன்னு பார்க்கணும், 2 மெத்தட் பார்க்கணும். ஒன்னு வந்து ஸ்டீம் மீத்தேன் ரீஃபர்மேஷன் என்னன்னு பார்க்கணும், ரெண்டாவது கோல் கேசிபிகேஷன் என்னன்னு பார்க்கணும். இந்த 2 மெத்தட் வச்சு தான் we are producing green and blue. So these are all the commonly used industrial methods to produce hydrogen. So இதை வச்சு நம்ம ப்ரொடியூஸ் பண்ற ஹைட்ரோஜன் we are using in so many industries for various purposes. Like for example அமோனியா மேனுஃபேக்சரிங் NH3 நீங்க பண்ணணும்னா you need 3 H தேவைப்படுதுல. ஸோ அந்த மாதிரி அமோனியா வச்சு தான் பேசிங் ஃபெர்டிலைசர். ஸோ என்டையர் ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரி இஸ் டிபெண்டன்ட் ஆன் hydrogen. So that hydrogen manufacturing you need natural gas. அதனால தான் petroleum industry is needs natural gas. So இந்த மாதிரி I'm just telling one example. So இந்த மாதிரி many industries are using hydrogen in various forms and all those hydrogens வந்து இப்போ வரைக்கும் நம்ம பண்றது எல்லாமே it's either gray or brown. ஓகே, அதுல blue hydrogen அப்படிங்கறதே கம்மியா தான் இருக்கு.
ஸோ இந்த ப்ளூ ஹைட்ரோ இது எல்லாத்தோட அடுத்த லெவலா வந்திருக்கிற லேட்டஸ்ட் ஐடியா தான் கிரீன் ஹைட்ரோஜன் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ கிரீன் ஹைட்ரோஜன்ல நம்ம ஹைட்ரோஜன் எப்படி ப்ரொடியூஸ் பண்றோம்? ஸோ நம்ம கிரே ஹைட்ரோஜன் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு வி ஆர் யூசிங் ஸ்டீம் மீத்தேன் ரிஸ்டோரேஷன், அதே மாதிரி வந்து கோல் கேசிபிகேஷன், இந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பண்றோம். ஆனா கிரீன் ஹைட்ரோஜன் மேனுஃபேக்சரிங்ல நம்ம எலக்ட்ரோலிசிஸ் பயன்படுத்த போறோம். ஸோ எலக்ட்ரோலிசிஸ்ல என்ன பண்ணுவோம்? யூ ஆர் டேக்கிங் வாட்டர், யூ ஆர் பாசிங் எலக்ட்ரிசிட்டி இன்சைட் தி வாட்டர். ஸோ வாட்டர்ல எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது ஹைட்ரோஜன் ஆக்சிஜன் அப்படின்னு ரெண்டா பிரியுது. ஸோ அதுல இருந்து யூ ஆர் டேக்கிங் ஹைட்ரோஜன். ஸோ வாட்டர்ல எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்றீங்கல்ல, அந்த எலக்ட்ரிசிட்டி ஃபாசில் ஃபியூல்ல இருந்து வந்திருந்தது அப்படின்னா ஒரு தெர்மல் பவர் பிளான்ட்ல இருந்து எடுத்து பண்ணோம்னா தட் இஸ் ஆல்சோ கிரே ஹைட்ரோஜன் தான். ஆனா அந்த எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ்க்கு நீங்க யூஸ் பண்ற எலக்ட்ரிசிட்டி இஃப் இட் இஸ் கமிங் ஃப்ரம் ரெனியூபிள் சோர்சஸ் தென் தட் இஸ் கால்ட் அஸ் கிரீன் ஹைட்ரோஜன். ஸோ கிரீன் ஹைட்ரோஜன்ல பெரும்பாலும் நம்ம எலக்ட்ரோலிசிஸ் யூஸ் பண்றோம். அந்த எலக்ட்ரோலிசிஸ்ல யூஸ் பண்ற அந்த கரண்ட் வந்து ரெனியூபிள் எனர்ஜில இருந்து வருது. ஸோ ரெனியூபிள் எனர்ஜில இருந்து வர கரண்ட்டை வச்சு நீங்க தண்ணியை ரெண்டா பிரிச்சு அதுல இருந்து ஹைட்ரோஜன் எடுக்கிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் கிரீன் ஹைட்ரோஜன். ஸோ எலக்ட்ரிசிட்டிலையும் வந்து எமிஷன்ஸ் இல்லை, அட் தி சேம் டைம் ஹைட்ரோஜன் வெளியே வருது. இந்த ஹைட்ரோஜன் ஃபியூவலை வச்சு we are having so much other advantages. ஸோ இந்த ஹைட்ரோஜனை இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி பண்றதுங்கிறதா மெயின் எய்ம் ஆஃப் திஸ் கிரீன் ஹைட்ரோஜன் மிஷன். ஸோ இந்த 3 மெத்தடும் புரிஞ்சிச்சா? ஸோ நவ் லெட் us see the process involved in the manufacturing. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டீம் மெத்தான் ரீஃபார்மேஷன்ல நம்ம என்ன பண்றோம்? ஸ்டீம் மீத்தேன் ரீஃபார்மேஷன்ல நடக்கிற ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதுக்கான ரியாக்ஷன் தான் அது. இப்போ நீங்க ரியாக்ஷனை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? we are taking natural gas. So we are manufacturing gray here. Okay. So gray hydrogen oda manufacturing we are going to see now. So we are taking natural gas. Natural gas la we are passing hot steam. So சூடா இருக்கிற ஸ்டீமை வந்து பாஸ் பண்ணும்போது this natural gas and steam is reacting. Steam is nothing but H2O. So அந்த ஹீட், இதுக்கு வந்து ஹீட்டும் தேவை. ஓகே. ஸோ இந்த ஹீட்னால யூ ஆர் ப்ரொடியூசிங் கார்பன் மோனாக்சைடு அண்ட் 3H2. உங்களுக்கு புரியுதா? ஸோ யூ ஆர் பாசிங் ஸ்டீம் இன் தி மீத்தேன். ஓகே, மீத்தேன்ல ஸ்டீம் பாஸ் பண்ணி அதுல இருந்து யூ ஆர் ஹேவிங் கெட்டிங் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் H2. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடை ஃபர்தரா நீங்க ஸ்டீம் கூட ரியாக்ட் பண்றீங்க. ஸோ இதுல ப்ரொடியூஸ் பண்ற ஒரு பை ப்ராடக்ட்ல இங்கே உங்களுக்கு ஹைட்ரோஜன் வந்துருச்சு. இது தனியா திரும்ப ஹைட்ரோஜன் ஆயிடும். அதை தாண்டி இந்த கார்பன் மோனாக்சைடையும் நம்ம என்ன பண்றோம்? திரும்ப அதே ஸ்டீமோட ரியாக்ட் பண்றோம். அதுதான் வந்து வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன். ஸோ இது வந்து 2 சேம்பர்ல நடக்கும். இதுல இருந்து இப்ப வெளியே வரும்போது CO2 தனியா வெளியே வருது. ஸோ இது ஒரு சேம்பர் நடக்குது. இந்த சேம்பருக்குள்ள நீங்க மீத்தேனையும் நேச்சுரல் கேஸையும் உள்ள போடுறீங்க. ஸோ ஸ்டீம் மீத்தேன் ரீஃபார்மேஷன்ல யூ ஆர் யூசிங் மீத்தேன். ஸோ இந்த கேஸ் இந்த சேம்பர்ல யூ ஆர் ஆடிங் மீத்தேன் அண்ட் யூ ஆர் ஆடிங் ஸ்டீம். இதோட அவுட்புட்டா யூ ஆர் கெட்டிங் CO. ஓகேவா? கார்பன் மோனாக்சைடு பிளஸ் H2. ஓகே, இந்த H2 நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப இந்த கார்பன் மோனாக்சைடை உள்ள வருது. இந்த கார்பன் மோனாக்சைடு கூட திரும்ப வந்து ஸ்டீமை நீங்க ஆட் பண்ணும்போது இந்த ரியாக்ஷன் நடக்குது, வாட்டர் ஷிஃப்ட் ரியாக்ஷன். ஸோ வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன் ஆல்சோ இஸ் ரிலேட்டட் டு ஹைட்ரோஜன் மேனுஃபேக்சரிங். Steam methane reforming is also related to hydrogen manufacturing. So carbon monoxide plus H2O gives you carbon dioxide plus hydrogen plus small amount of heat. So in the H2 வந்து again it's coming out as CO2 plus H2. So அப்போ இந்த ரியாக்ஷனோட அவுட்புட்ல பாத்தீங்கன்னா all the carbon monoxide is dangerous, but this carbon monoxide is converted into CO2. So இதோட by productsல you are getting a gas mixture which is consisting of CO2 and hydrogen. ஓகே, இப்போ நீங்க பிரஷர் ஸ்விங் அப்சார்ப்ஷன் யூஸ் பண்றீங்க. பிரஷர் ஸ்விங் அப்சார்ப்ஷன் இதுக்கு முன்னாடி எங்க பாத்தீங்க? அதே பிரஷர் ஸ்விங் அப்சார்ப்ஷன் தான். பிரஷர் ஸ்விங் அப்சார்ப்ஷன் டெக்னிக்ல என்ன பண்ணுவோம்? யூ வில் டேக் a chamber. இந்த பிரஷர் ஸ்விங் அப்சார்ப்ஷன் டெக்னிக் இஸ் nothing but a filter. Imagine it's a filter. This filter will take away இப்போ நம்ம டீயை வந்து ஃபில்டர் பண்ணும்போது அதுல இருக்கிற அந்த டீ தூள் எல்லாம் அதை எடுத்துக்கிட்டு கீழே டீ மட்டும் கொடுக்குதுல, அதே மாதிரி இது இட்ஸ் a filter. எல்லாத்துலயும் டீ தான் வருமானம் வரும். அது அப்படிதான், அந்த சொம்பு காமெடி மாதிரி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த பிரஷர் ஸ்விங் அப்சார்ப்ஷன் டெக்னிக்ல வில் ஹேவ் an absorbent. இந்த அப்சார்பன்ட் என்ன பண்ணோம்? நமக்கு எந்த கேஸ் தேவையோ அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு தேவையில்லாத கேஸை வெளியே விட்டுரும். இங்க நமக்கு எதை பிடிக்கணும்? CO2 பிடிச்சி வச்சுக்கணும். ஸோ இந்த கேஸை CO2 பிடிச்சி வச்சுக்கிட்டு இட் வில் ரிலீஸ் தி ஹைட்ரோஜன் விச் கேன் பி யூஸ்ட். ஸோ அந்த அப்சார்பன்ட்ல CO2 கேப்சர் ஆயிருக்கும். அப்புறம் அந்த அப்சார்பன்ட்ல இருந்து நீங்க CO2 ரிமூவ் பண்ணுவீங்க. ஸோ இட் வில் பி லைக் a chamber like this. இந்த பிரஷர் ஸ்விங் அப்சார்ப்ஷன்ல என்ன நடக்கும்னா யூ வில் ஹேவ் a absorbent filter. ஸோ இங்க என்ன பண்றீங்க? அந்த மிக்சர் ஆஃப் கேஸை உள்ள விடுறீங்க. ஸோ இதுக்குள்ள என்ன இருக்கும்? CO2 plus H2 இருக்கா? This absorbent is designed in such a way that it is capturing the CO2. உங்களுக்கு எது இம்பியூரிட்டியோ அதை கேப்சர் பண்ற மாதிரி டிசைன் பண்ணுவோம். ஸோ இங்க என்ன பண்றீங்க? இப்போ இதுக்குள்ள பிரஷர் அப்சார்ப் பண்றீங்க. நீங்க வந்து ஒரு பிஸ்டன் வச்சு இப்போ பிரஷர் கொடுக்குறீங்க. இந்த பிஸ்டன் வந்து இந்த கேஸ் அப்படியே டைட்டா தள்ளும் போது this gas is forced to pass through this layer, absorbent permeable layer. So அதுல என்ன ஆயிடுது? இந்த absorbent is taking the CO2 and only H2 is coming out. This H2 is taken away. இதான் வந்து pressure swing absorption technique. So உள்ள போட்டு இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் பண்ணுவோம்ல, the same concept here.
இதுக்குள்ள கேஸை போட்டுட்டு யூ ஆர் புஷிங் த்ரூ அ ப்ரெஷர். அந்த ப்ரெஷர் என்ன பண்ணுது, இட் இஸ் புஷிங் தி கேஸ் த்ரூ திஸ் அப்சார்பன்ட் லேயர். CO2 is absorbed by this layer and only H2 is coming out. So அப்புறம் என்ன பண்றீங்க, ப்ரெஷர் ரிலீஸ் பண்ண பிறகு இந்த இதுக்குள்ள திரும்ப CO2 வந்துரும். ப்ரெஷர் ரிலீஸ் பண்ண பிறகு இங்க H2 வந்துரும், இங்க CO2 வந்துரும். இந்த CO2 வெளியே எடுத்துக்கிறீங்க. So this is pressure swing absorption. இதே மெத்தட்ல தான் ஆக்சிஜன் பண்ணுவாங்க. ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்ஸ் நம்ம பேண்டமிக்ல யூஸ் பண்ணோம்ல, அதுலயும் இதே மெத்தட் யூஸ் பண்ணிட்டு தான் ஏர்ல இருக்கிற நைட்ரோஜனை நம்ம அப்சார்ப் பண்ணிடுறோம். நைட்ரோஜன் அப்சார்ப் பண்ணிட்டு அந்த 78% நைட்ரோஜன் இதுக்குள்ள நார்மல் ஏர் விடுவோம். அது 78% நைட்ரோஜன் மட்டும் வச்சுக்கிட்டு 21% ஆக்சிஜன் மட்டும் வெளியே தள்ளும். அதுதான் ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் வழியா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். That is the technique, pressure swing absorption. So this pressure swing absorption is it's a technique used to filter the gases. It's not only used for manufacture of oxygen, it is also used for manufacturing of hydrogen. So இதோட கான்செப்ட் என்னதுன்னா கேஸை ஃபில்டர் பண்ற ஒரு டெக்னிக், அவ்வளவுதான். ஓகே, so இந்த pressure swing absorption மூலமா நம்ம CO2 H2 வெளியே எடுக்கிறோம். In the CO2, if it is coming out, so since the CO2 is coming out, it is a pollutant, it is a greenhouse gas, so it is considered to be gray hydrogen. You are getting hydrogen, but it is also emitting CO2. So all the CO is converted into CO2. So இதான் வந்து steam methane reformation. புரிஞ்சுச்சா? ஸோ இந்த ரியாக்ஷன்லாம் வந்து தெரியல. இப்போ யூபிஎஸ்சியில் இந்த கொஸ்டின் வரும்போது இந்த ரியாக்ஷன் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் குரூப் 2, குரூப் 1 எழுதுறவங்க கண்டிப்பாக இந்த ரியாக்ஷன் எழுதணும். ஸோ தட் இஸ் ஹவு ஈக்குவேஷன் கோஸ். ஓகேவா? ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு தான் மரியாதை. ஸோ புரிஞ்சுச்சா இந்த மெத்தட் ஃபுல்லா கிளியரா? இந்த ரியாக்ஷன் எழுதி பாக்ஸ்ல போட்டே ஆகணும். ஸோ ஜஸ்ட் நோட் டவுன் தி நேம் ஃபார் தி பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. வாட்டர் கேஸ் ஷிஃப்ட், ஸ்டீம் மீத்தேன் ரீஃபார்மேஷன் அண்ட் ப்ரெஷர் ஸ்விங் அப்சார்ப்ஷன். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டெக்னிக். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன எடுக்கிறோம், கிரே ஹைட்ரோஜன் எடுக்கிறோம். இப்போ நம்ம ரெண்டாவது டெக்னிக் உள்ள போறோம், கோல் கேசிபிகேஷன். கோல் கேசிபிகேஷன்ல இருந்து வர ஹைட்ரோஜன் வந்து அடுத்த மெத்தட். ஸோ கோல் கேசிபிகேஷன் என்ன? ஸோ இதை ஸ்கிரீனை பார்க்காதீங்க, I'll just explain what is coal gasification. கோலை எடுத்து அதை வந்து நம்ம பர்ன் பண்ணும்போது என்ன நடக்குது, கம்பஷன் நடக்குது. கம்பஷன் நடக்கிறப்போ கோல் இஸ் பர்னிங், ஸோ இட் இஸ் எமிட்டிங் CO2 அண்ட் ஹீட். அந்த ஹீட்டை வச்சுக்கிட்டு we are generating steam and electricity. ஸோ அதான் தெர்மல் பவர் பிளான்ட். அந்த ஹீட்டை வச்சு நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம், பட் தட் இஸ் எமிட்டிங் CO2. கோல் கேசிபிகேஷன்ல என்ன பண்றாங்க, கோலை டைரக்டா எரிக்காம கோலை கேஸா மாத்திடுறாங்க. இதுக்கு பேர் சிங் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, யூ ஆர் டேக்கிங் கோல், you are burning the coal with insufficient oxygen. If you are burning the coal with sufficient oxygen, that will lead to combustion. நீங்க கோல் எடுத்துக்கிட்டு இன்சஃபிஷியன்ட் ஆக்சிஜன், கம்மியான ஆக்சிஜன் கொடுத்து பர்ன் பண்ணும்போது ஒரு பார்ட் ஆஃப் கோல் மட்டும் ஆக்சிடைஸ் ஆயிடுது, மிச்ச பார்ட் ஆஃப் கோல் அப்படியே இருக்கு. So அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு you are creating a gas, and that gas consists of this hydrogen. So that gas consists of the hydrogen which is also capable of burning. So இந்த process ஓட எண்ட்ல சிங் கேஸ் அப்படிங்கிற டெக்னாலஜி வந்து 19th centuryல வந்த டெக்னாலஜி. கரண்ட் வரதுக்கு முன்னாடி நம்ம லைட்டிங் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு முக்கியமான டெக்னிக் தான் கோல் கேசிபிகேஷன். கரண்ட் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, இந்த கோலை வந்து கேஸா மாத்திடுவாங்க. அந்த கோல் கேஸ் மிக்சர்ல என்ன இருக்கும் அப்படின்னா, சிங் கேஸ்க்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவே ஒரு பிலிம்ஸ் கொஸ்டினா இருக்கலாம், வாட் இஸ் சிங் கேஸ் அப்படின்னு. ஸோ இதுக்குள்ள வந்து CO2 இருக்கும், CO இருக்கும், CH4 இருக்கும், H2 இருக்கும், இன்னும் நிறைய இருக்கு. I'm not telling an exhaustive list. பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல சிங் கேஸ்க்குள்ள என்ன இருக்குங்கிறது பாருங்க. இந்த கேஸ் என்ன பண்ணுவாங்க, வீட்டுல வந்து எலக்ட்ரிசிட்டி லைன் கனெக்ஷன் வரா மாதிரி டியூப்ல வரும். அதுதான் என்ன வரும், இந்த மாதிரி டியூப்ல வந்து நம்மளுடைய வீட்டுல வந்து இந்த மாதிரி பல்பு இருக்கும்ல, ஸோ இந்த பல்பு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த பழைய காலத்து மிடிவ அந்த மாடர்ன் இந்தியன் டைம்ல பிரிட்டிஷ் டைமுக்கு போங்க, அந்த பல்புல இந்த கேஸ் வெளியே வரும். அங்க நீங்க பத்த வச்சீங்கன்னா அது வந்து எரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ தட் இஸ் ஆக்டிங் அஸ் அ லைட். இப்போ நம்ம எப்படி ஸ்டவ்ல வந்து நெருப்பு வருதோ அந்த மாதிரி வீட்டுக்கு இந்த கேஸ் வரும். அந்த கேஸ்ல போய் நீங்க பத்த வச்சீங்கன்னா தட் வில் கிவ் லைட். ஸோ அப்படிதான் வந்து சிங் கேஸ் வச்சு தான் தேவர் லைட்டிங் தி என்டையர் யூரோப். அஃப்கோர்ஸ், ஸோ யூரோப்ல வந்து இட் வாஸ் யூஸ் அஸ் அ லைட்டிங் டெக்னிக். ஸோ அந்த சிங் கேஸ் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் we are going to manufacture the hydrogen now. ஸோ இப்போ இதுக்குள்ள ஹைட்ரோஜன் இருக்குல்ல, இந்த ஹைட்ரோஜன் மட்டும் தனியா எடுத்துட்டா தட்ஸ் இட், ஹைட்ரோஜன் இஸ் மேனுஃபேக்சர். அந்த லாஜிக்ல தான் கோல் கேசிபிகேஷன் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏர், சாதாரண காத்து எடுத்துக்கிறோம், அண்ட் யூ ஆர் யூசிங் தி கம்பஷன். ஸோ யூ ஆர் ஆடிங் கோல் அண்ட் ஏர், பட் திஸ் ஏர் வந்து இட்ஸ் இன்சஃபிஷியன்ட் ஏர், நான் அதான் சொல்றேன். ஸோ கோல் கேசிபிகேஷன்ல யூ ஆர் யூசிங் இன்சஃபிஷியன்ட் ஆக்சிஜன். ஸோ கோல் அண்ட் ஏர் இட் இஸ் கம்பஷன் நடக்குது. இதனால என்ன நடக்குதுன்னா கோல் பிளஸ் O2 is equal to CO2. CO2 is formed. So in the not entire part of coal is oxidized, only a part of coal is oxidized. So இவ்வளோ கோல் இருக்குன்னா இவ்வளோண்டு கோலை மட்டும் நம்ம ஆக்சிடைஸ் பண்ணி CO2 ஆக்கிடுறோம். ஓகே, C கூட O2 சேர்த்துட்டு CO2 ஆக்கிடுறோம். மிச்சம் இருக்கிறது இன்னும் வந்து கோலா தான் இருக்கு. ஸோ கோல் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் பியூர் கார்பன். கோல்குள்ள யூ ஆர் ஹேவிங் சோ மெனி கான்ஸ்டிடியூன்ஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன், ஹைட்ரோஜன், நைட்ரோஜன், சல்ஃபர், ஆக்சிஜன், இது எல்லாமே கலந்து தான் கோல்ல இருக்கும். ஓகே, I'll come to this slide later, but I'm just telling. So coal is not an element. So coal is a molecule. உங்களுக்கு புரியுதா? It consists of various other things. So அதுல கார்பன் எலிமெண்ட் இருக்கு, அது கூட you are having so many things. It's a compound. So it's a molecule, it's a compound. கெமிஸ்ட்ரி வேற கரெக்டா சொல்லணும். ஸோ கோல்ல இருந்து வருதா? ஸோ இதுல இருந்து பார்ட் ஆஃப் இட் யூ ஆர் மேக்கிங் as CO2. இப்போ என்ன பண்றோம்னா இந்த CO2 is reacted to the remaining coal.
So this CO2 is reacting with the remaining coal and you are getting carbon monoxide. Okay, wow. In the carbon monoxide, now you are again coming to the water gas shift. எது நம்ம previous reaction ல பார்த்தோம்ல, இதுல இருந்து வர இந்த கார்பன் மோனாக்சைடை நம்ம திரும்ப அதே ஸ்டீம் கூட சேர்த்து CO2 and H2 ப்ரொடியூஸ் பண்றோம்ல, அதே இதுக்கு திரும்ப வரும். ஸோ இதுல நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா CO2 யூஸ் பண்றோம். இந்த CO மூலமா யூ கெயின் வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் மூலமா யூ ஆர் பாசிங் ஸ்டீம். ஸ்டீமை பாஸ் பண்ணும்போது CO and H2O சேர்ந்து யூ வில் கெட் CO2 and H2. இந்த CO2 and H2 தான் ஃபைனலா வந்து ஒரு கேஸ் ஃபார்ம்ல வரும். அதான் வந்து கோல் கேசிபிகேஷன். இந்த கேஸ்ல யூ வில் ஆல்சோ ஹேவ் ஆல் திஸ் காம்போசிஷன். இதுல இருந்து நீங்க திரும்ப வந்து பிரஷர் ஸ்விங் அப்சார்ப்ஷன் மூலமா ஹைட்ரோஜன் எடுத்துக்கலாம். So you can produce hydrogen using coal or using natural gas. So natural gas வச்சு பண்ணும்போது அது கிரே ஹைட்ரோஜன் சொல்றோம், கோலை வச்சு பண்ணும்போது பிரவுன் ஹைட்ரோஜன் அப்படின்னு சொல்றோம். பட் ஒரு சில டெக்ஸ்ட்ல வந்து ரெண்டுமே கிரே ஹைட்ரோஜன் தான் சொல்றாங்க. ஸோ எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ கொஸ்டின் ஏற்ற மாதிரி பாத்துக்கலாம். ஆப்ஷன்ல பிரவுன் இருந்தா வில் கன்சிடர் தட், பிரவுன் இல்லைனா வில் கன்சிடர் கிரே. பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். ஓகேவா? ஸோ இதான் வந்து ரெண்டு ஹைட்ரோஜன் இருக்கா. இப்போ இதுல இருந்து CO2 ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம பண்றோம். இந்த CO2 வந்து நீங்க கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி அப்சார்ப் பண்ணிட்டீங்கன்னா தென் தட் இஸ் ப்ளூ ஹைட்ரோஜன். இதே ப்ராசஸ்ல எண்ட்ல அது மட்டும் அப்சார்ப் பண்ணீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ப்ளூ ஹைட்ரோஜன். ஸோ எப்படி அப்சார்ப் பண்றோம்? இப்போ இங்க எவ்வளவு CO2 எமிட் ஆயிருக்கோ அதுக்கு ஈக்குவலன்ட் அமௌண்ட் ஆஃப் ட்ரீஸ் நீங்க வச்சா this CO2 will be absorbed. இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலன்ட் அந்த CO2 நீங்க அப்சார்ப் பண்ணி ஒரு சேம்பர்ல புடிச்சு வச்சு அதை வந்து கேப்சர் பண்ணி அட்மாஸ்பியர்ல ரிலீஸ் பண்ணாம கேப்சர் பண்ணி வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா then that is sequestration. ஸோ இந்த மாதிரி சீக்வஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா then the same hydrogen is called as blue hydrogen. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? So industrially we are producing hydrogen here using these three techniques. So coal gasification நீங்க இப்போ prelims என்ன படிக்கணும்னா சிங்காஸ் பத்தி போய் படிங்க. அதை மெடிவல் டைம்ல எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு படிங்க. ஸோ மெடிவல் டைம்ல நம்ம யூஸ் பண்ணிருக்க டெக்னாலஜி 21st சென்ச்சுரிக்கு தேவைப்படுது இப்போ. உங்களுக்கு புரியுதா? ஸோ இதை நீங்க வந்து வேற மாதிரி கூட எக்ஸாம்பிள்ஸா யூஸ் பண்ணிக்கலாம் எங்கேயாவது ஆன்சர் ரைட்டிங்ல பண்ணும்போது. எங்கேயாவதுன்னா எங்கேயும் இல்லை, இந்த எஸ்ஏல தான். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் தி த்ரீ டெக்னிக்ஸ். புரிஞ்சுச்சா? இப்போ இந்த ஹைட்ரோஜன் நமக்கு கிடைச்சிருச்சுல, இந்த ஹைட்ரோஜன் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஹைட்ரோஜன் இப்போ இந்த ஹைட்ரோஜன் வச்சு we are going to use for many purposes. ஒன்னு என்ன இந்த ஹைட்ரோஜனோட பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங் வேரியஸ் அதர் திங்ஸ் லைக் அமோனியா. இண்டஸ்ட்ரியல் பர்பசஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த இடத்துல எல்லாமே வந்து இப்போ நம்ம இந்த ரெண்டு ஹைட்ரோஜன் யூஸ் பண்றது போல கிரீன் ஹைட்ரோஜன் யூஸ் பண்ணா அந்த என்டையர் இண்டஸ்ட்ரி கிரீன் ஆகும். இப்போ அமோனியா இண்டஸ்ட்ரியில கிரீன் ஹைட்ரோஜன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது கிரீன் அமோனியா. கிரீன் ஹைட்ரோஜன் வச்சு நீங்க அமோனியா பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் கிரீன் அமோனியா. கிரீன் ஹைட்ரோஜன் வச்சு நீங்க ஸ்டீல் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் கிரீன் ஸ்டீல். உங்களுக்கு புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீல்ல வந்து ஹைட்ரோஜன் எங்க தேவைப்படுது? ஸோ உங்களுக்கு அயனை வந்து ஸ்டீலா மாத்திர அந்த அலாய் மேக்கிங் ப்ராசஸ்ல யூ ஆர் யூசிங் கோல். ஸோ அங்க நீங்க கோலுக்கு பதிலா யூ கேன் யூஸ் ஹைட்ரோஜன் அஸ் அ ஃபியூவல் ஃபார் தி கம்பஷன் ப்ராசஸ். ஸோ அப்படி அந்த ஹைட்ரோஜன் வந்து ஃபியூவலா யூஸ் பண்ணி யூ கேன் மேக் இட் கிரீன் ஸ்டீல். ஸோ அந்த மாதிரி கிரீன் ஸ்டீல் கிரீன் அமோனியான் பண்றதுனால இண்டஸ்ட்ரீஸையும் நம்ம கிரீன் ஆக்குறோம். ஸோ தோஸ் இண்டஸ்ட்ரீஸ் which couldn't be made green can be made green through this method. ஸோ இதான் நம்ம எக்கனாமிக் சர்வேல டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஸோ அது ஒரு அப்ளிகேஷன். இதை தாண்டி நம்ம இந்த ஹைட்ரோஜனை வந்து டிரான்ஸ்போர்டேஷன்ல யூஸ் பண்ண போறோம். டிரான்ஸ்போர்டேஷன் வந்து இஃப் யூ ஆர் யூசிங் இட் இன் தி ஃபியூவல் செல். ஸோ இப்போ இந்த ஹைட்ரோஜனை வந்து இஃப் யூ ஆர் டேக்கிங் டு தி ஃபியூவல் செல். ஸோ வாட் இஸ் ஃபியூவல் செல்? ஃபியூவல் செல்ல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூ வில் ஹேவ் கேத்தோட், யூ வில் ஹேவ் ஆனோட் அண்ட் யூ வில் ஹேவ் an electrolyte. ஸோ இங்க என்ன பண்ணுவோம்? ஹைட்ரோஜனே ஆக்சிஜன். ஸோ ஒரு சேம்பர்ல ஹைட்ரோஜன் இருக்கும், ஒரு சேம்பர்ல ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜனுக்கு சேம்பர் தேவையில்ல, காத்துல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹைட்ரோஜனும் காத்துல இருக்க ஆக்சிஜனும் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது there is an electricity passage நடக்குது. ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது that is providing electricity. ஸோ இதோட அவுட்புட்டா என்ன கிடைக்குதுன்னா you are having electricity plus water. ஸோ since இந்த மாதிரி வந்து since you are getting eco-friendly output, you are not having any CO2 or anything. fuel cell எல்லாம் என்னன்னு படிங்க. இப்போ நம்ம இந்த fuel cell discussion குள்ள போனோம்னா அது வேற டாபிக். that's for another what if. ஓகேவா? அப்படின்னு சரி சம்மந்தமே இல்லாத சொல்றேன். ஸோ தட்ஸ் ஃபார் another வீடியோ. நீங்க வந்து ஃபியூவல் செல் படிக்கணும் பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ தட் இஸ் யூசிங் ஹைட்ரோஜன் அண்ட் மேக்கிங் எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா? அதான் யூசிங் ஹைட்ரோஜன் அண்ட் கன்வெர்ட்டிங் தட் அஸ் அ பேட்டரி. தட் பேட்டரி கேன் பி யூஸ் இன் வெஹிக்கிள்ஸ். தட் பேட்டரி கேன் பி யூஸ் இன் பஸ்ஸஸ். ஸோ ஹைட்ரோஜன் ஃபியூவல் பஸ்ஸஸ். இப்போ வந்து ஜெர்மனியில தே ஹவ் மேட் அ ஹைட்ரோஜன் ஃபியூவல் செல் பவர்ட் ட்ரெயின். ஸோ ஹைட்ரோஜன் ஃபியூவல் செல் பவர் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து நம்ம ஊர்ல வந்து டெல்லியில வந்து we are planning to adopt பைலட் பேசிஸ்ல 10 ஹைட்ரோஜன் ஃபியூவல் செல் பவர்ட் பஸ். அவங்களுடைய டெல்லி பஸ் கார்பரேஷன் அவங்க மெட்ரோபாலிட்டன் பஸ்ல பண்றாங்க. அதே மாதிரி வந்து we are also using this hydrogen with mixing with CNG. நீங்க வந்து கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் பஸ்ஸஸ் ஆல்ரெடி CNG பஸ்ஸஸ் டெல்லியில ஃபேமஸா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம்? பெட்ரோல்ல எத்தனால பிளெண்ட் பண்ணி எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல்னு சொல்ற மாதிரி CNGல ஹைட்ரோஜனை பிளெண்ட் பண்ணி ஹைட்ரோஜன் பிளெண்டட் CNG அப்படின்னு சொல்றோம். HCNG அது பேர். உங்களுக்கு புரியுதா? HCNG அப்படின்னே ஒண்ணு இருக்கு. ஸோ அப் டு 18% வரைக்கும் மிக்ஸ் பண்ணலாமா? ஸோ
சிஎன்ஜி பஸ்ஸஸ் ஆர் ஃபேமஸ் இன் டெல்லி. அதுல 18% வரைக்கும் அந்த சிஎன்ஜி கூட ஹைட்ரஜன் கலந்து போடும்போது அந்த சிஎன்ஜி வந்து இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி பியூர், பட் இட்ஸ் லெஸ் பொல்யூட்டிங் தென் ஃபாசில் ஃபியூல்ஸ். அவ்வளவுதான் வித்தியாசம். சிஎன்ஜி இஸ் நாட் பியூர். அது வந்து ஃபாசில் ஃபியூலை அதாவது பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது டீசலை கம்பேர் பண்ணும்போது கம்மி எமிஷன் கொடுக்குது. அதான் சிஎன்ஜியோட அட்வான்டேஜ். இப்போ அதுல நீங்க ஹைட்ரஜன் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அந்த 18% சிஎன்ஜி குறையுதுல, தட் இஸ் another advantage with respect to ஹைட்ரஜன் சிஎன்ஜி. இந்த மாதிரி பல அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுல நமக்கு தேவைப்படுற முக்கியமான டெக்னாலஜிஸ் என்ன? ஸோ இப்போ ஏகப்பட்ட அப்ளிகேஷன். இப்போ ஃபியூவல் செல் டெக்னாலஜிங்கிறது ஹைட்ரஜன் வச்சிருக்க டெக்னாலஜி. இப்போ நான் சொன்ன ட்ரெயின், பஸ், இந்த மாதிரி எல்லா ஏரியாலையும் இதை யூஸ் பண்ணலாம்னு சொல்றோம். இப்போ எப்படி வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறது வரும்போது பேட்டரி டெக்னாலஜி ரிசர்ச் தேவையோ, அதே மாதிரி நாளைக்கு ஹைட்ரஜன் வச்சு நீங்க வெஹிக்கிள்ஸ் கொண்டு வரீங்கன்னா ஃபியூவல் செல் தேவை. ஃபியூவல் செல் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் பேட்டரி. இட் இஸ் சிமிலர் டு பேட்டரி இன் ஹவு இட் ஃபங்க்ஷன்ஸ், பட் இட்ஸ் டோட்டலி டிஃபரெண்ட் டெக்னாலஜி. ஸோ அதனால ஃபியூவல் செல் பத்தி படிக்க சொல்றேன். ஸோ இந்த ஃபியூவல் செல் ரிசர்ச் தேவை. அப்புறம் ஹைட்ரஜன் சிஎன்ஜி ரிசர்ச் தேவை. அதுக்கப்புறம் எலக்ட்ரோலைசர். நீங்க தண்ணியை ரெண்டா பிரிக்கிறதுக்கு யூ நீட் an எலக்ட்ரோலிசிஸ்ல. யூ டேக்கிங் வாட்டர் அண்ட் யூ ஆர் பாசிங் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஸ்பிளிட்டிங் இட் இன்டு ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் டு ப்ரொடியூஸ் ஹைட்ரஜன். ஸோ எலக்ட்ரோலைசர் டெக்னாலஜிக்கு நம்ம ரிசர்ச் பண்ணணும். நான் எக்கனாமிக்ஸ் அவையில டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன், ஞாபகம். we need to research on electrolyzer technology அப்படின்னு. ஸோ அந்த எலக்ட்ரோலைசர் டெக்னாலஜி ரிசர்ச் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் ஃபண்டிங் பண்றதுக்காக தான் நேஷனல் ஹைட்ரஜன் மிஷன், கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த மாதிரி ரிசர்ச் எல்லாத்துக்கும் ஃபண்டிங் பண்ணணும், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அடாப்ட் பண்ணணும். அதுக்கு தேவைப்படுற சப்போர்ட் பண்றதுக்காகவும் கிரீன் ஹைட்ரஜன் என்கரேஜ் பண்றதுக்காகவும், ஆல்ரெடி ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் கிரீனா மாத்துறதுக்காகவும், புதுசா கிரீன் ஹைட்ரஜனே மேனுஃபேக்சர் பண்ற இண்டஸ்ட்ரீஸ்க்காகவும், இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ரிலேட்டடான அடாப்ஷன்ஸ்க்காகவும் இதுல புது டெக்னாலஜி ரிசர்ச் பண்றதுக்காகவும் தான் நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன். ஓகே, வித் டார்கெட் ஆஃப் 2030 we have launched this mission. ஸோ இதான் ஓவரால் எய்ம். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து கோல் காம்போசிஷன்ல we are classifying coal into black coal, brown coal or biomass. இந்த கோல் கேசிபிகேஷனுக்கு brown coal is better than black coal அப்படின்னு நான் படித்தேன். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கூட கேட்கலாம், அதனால தான் ஜஸ்ட் ஷோயிங். ஸோ brown கோலுக்கும் black கோலுக்கும் நம்ம வந்து brown ஹைட்ரஜன் அங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இது கோல்குள்ள வரும். இந்த கோல் கேசிபிகேஷன் ப்ராசஸ்க்கு பிளாக் கோலை விட பிரவுன் கோல் தான் சிறந்ததுன்னு சொல்றாங்க. ஏன் சிறந்தது அப்படின்னா, இந்த பிளாக் கோல்ல வந்து கார்பன் கண்டென்ட் கம்மியாகவும் ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமாகவும் இருக்கு. ஸோ பிரவுன் கோலுக்கும் பிளாக் கோலுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, பிரவுன் கோலுக்குள்ள ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமா இருக்கு. ஸோ ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால இதை வந்து கோல் கேசிபிகேஷன்ல ஸ்பிளிட் பண்றது ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் இஸ் another thing. ஓகே, இது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பிளாக் கோல்னா என்ன, பிரவுன் கோல். ஸோ பிளாக் பிரவுன்னா என்னதுன்னா இட்ஸ் டைப் ஆஃப் லிக்னைட் தான். ஸோ we are having lignite here. ஸோ அதனால ஜாலியாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கோண்டுவானால முக்கால்வாசி லிக்னைட் தான். இப்போ திரும்ப வந்து ஸ்கிரீன் வந்து மாறிடுச்சா அப்படிங்கிறது ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணணும். இன்னும் முடியல, எக்ஸ்பிளைனர்னா கொஞ்சம் அப்படிதான் போகும், பெருசாக தான் போகும். இந்த அக்சஸ் பண்ணிடலாம், ஏன்னா பயங்கரமா கேட்குறாங்க. ஸோ பிஐபியில் அவங்களே வந்து நம்மளுடைய பிரச்சனையை சிம்பிளிஃபை பண்றது அவங்களே ஒரு பிடிஎஃபே போட்டாங்க. இந்த யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்காகவே ஒரு பிடிஎஃப், நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷனுக்கு என்ன பண்ணணும், டீகார்பனைசிங் இந்தியா அச்சீவிங் நெட் ஜீரோ விஷன். ஸோ நம்ம வந்து ப்ளூ பண்றது, நம்ம அந்த கார்பன் எல்லாம் கேப்சர் பண்றதுனால அந்த நெட் ஜீரோ நமக்கு நடக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவல் எனர்ஜி கொண்டு வந்திருக்காங்க. நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் இஸ் a landmark steps towards the sustainable development and creating investment opportunities for youth. ஸோ இந்த கிரீன் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணும்போது நமக்கு புதுசா எம்ப்ளாய்மெண்ட் உருவாகுது அப்படிங்கிறது இன்னொரு டைமென்ஷன். இதெல்லாம் பொதுவான கதை. இந்த கிரீன் ஹைட்ரஜன் மிஷனுக்கு இந்த பட்ஜெட்ல we have allocated 19,744 crore இந்த 2023 பட்ஜெட்ல. ஸோ அதுல வந்து நம்ம இந்த ஸ்கீம் இஸ் டிவைடட் into 4. Green hydrogen mission consists of 4 subcomponents. First component வந்து strategic interventions for green hydrogen transition site அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் காம்போனன்ட். ரெண்டாவது வந்து பைலட் ப்ராஜெக்ட்ஸ், மூணாவது வந்து R&D, நாலாவது வந்து அதர் மிஷன் காம்போனன்ட்ஸ். அந்த மாதிரி 4 காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த சைட்ல தான் வந்து இது வந்து PLI ஸ்கீம் மாதிரி லான்ச் பண்றோம். சைட் அப்படிங்கிறது சைட்குள்ள என்னென்ன இருக்குன்னா PLI கைண்ட் ஆஃப் ஸ்கீம் வேர் we are supporting the green hydrogen manufacturers. புதுசா கிரீன் ஹைட்ரஜன் மேனுஃபேக்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சப்சிடி காம்போனன்ட் வருது. ஆல்ரெடி ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க கிரீனுக்கு அடாப்ட் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு காம்போனன்ட் இருக்கு. ஸோ சைட் இஸ் டு என்கரேஜ் நியூ ப்ரொடக்ஷன், கிரீன் ஃபீல்ட் அண்ட் ப்ரௌன் ஃபீல்ட். புதுசா பண்றவங்களுக்கும் தராங்க, ஆல்ரெடி கிரேலையும் ப்ளூலையும் இருக்கிறவங்கள ஷிஃப்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ தட் இஸ் சைட், ஸ்ட்ராட்டஜிக் இன்டர்வென்ஷன் ஃபார் கிரீன் ஹைட்ரஜன் டிரான்சிஷன். ஸோ பைலட் ப்ராஜெக்ட் இதுல ஃபர்ஸ்ட் அடுத்து என்ன பண்றோம், ரிசர்ச் பண்றோம். புது டெக்னாலஜிஸ் வந்து ரிசர்ச் பண்றதுக்காக they are having another 4 crore component. அப்புறம் பைலட் ப்ராஜெக்ட்ஸ், இது எடுத்த உடனே நம்ம லார்ஜ் ஸ்கேல்ல கொண்டு வர முடியாது. இந்த மாதிரி டெமான்ஸ்ட்ரேட்டர் பைலட் ப்ராஜெக்ட்ஸ் யாராவது லான்ச் பண்றாங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவே தனியா இருக்கு. ஸோ புது ஐடியா, ஆல்ரெடி இருக்கிற ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு சைட்டு,
புதுசா ஒரு ஐடியாவை எப்படி செஞ்சு பார்க்கறதுக்காக பைலட் ப்ராஜெக்ட்ஸுங்கிற காம்பனன்ட் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த அதர் மிஷன் காம்பனன்ட்ஸுங்கிறது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்கீம். நியூஸ் பேப்பர்லாம் பெருசா வந்து விளம்பரம் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செலவுப்படும். ஸோ சைட் ப்ரோக்ராம் வந்து ஸ்ட்ராட்டஜிக் இன்டர்வென்ஷன் ஃபார் கிரீன் ஹைட்ரஜன் டிரான்சிஷன் ப்ரோக்ராம், 2 distinct financial incentive mechanism targeting domestic manufacturers of electrolyzers. So electrolyzer production வந்து will be giving and production of green hydrogen. So electrolyzer manufacturing இதுக்குள்ள தரோம். Pilot projects, so this mission will support the pilot project of emerging end use sectors and production pathways. அதை வந்து அடாப்ட் பண்றதுக்கு we are giving. R&D புதுசா R&D குள்ள இந்த 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 ஸ்கீம் பேர் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஹைட்ரஜன் இனோவேஷன் பார்ட்னர்ஷிப், ஷிப் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷனுக்குள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் சப் காம்பனன்ட் சைட் மாதிரி, அடுத்த சப் காம்பனன்ட் பேர் ஷிப். ஷிப் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா R&D ப்ராஜெக்ட்ஸ்க்காக சொல்றது. ஸ்ட்ராட்டஜிக் ஹைட்ரஜன் இனோவேஷன் பார்ட்னர்ஷிப் will be facilitated under mission. So R&D projects it will be supported, and we are also having a skill development component. இது ரிலேட்டடான ஹைட்ரஜன் ரிலேட்டட் ஸ்கில்ஸ், இதோட அடாப்ட் பண்றதுக்கு, இதோட டெக்னாலஜிஸ்க்கு and all these things we are having a component. So 4 காம்பனன்ட் இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன அச்சீவ் பண்ண போறோம்? 2030க்குள்ள டெவலப்மெண்ட் ஆஃப் கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் கெபாசிட்டி பை அட்லீஸ்ட் 5 million metric tons. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 million metric tons வச்சிருக்கோம். அதை 2030க்குள்ள 5 million metric tons-ஆ இன்க்ரீஸ் பண்றது இட் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங். அதே மாதிரி இதனால ரெனியூவல் எனர்ஜி கெபாசிட்டி அடிஷன் வந்து 125 GW ரீச் ஆக போகுது. ஓகே, ஏன் அப்படின்னா கிரீன் ஹைட்ரஜன் மேனுஃபேக்சர் பண்றதுக்காக நீங்க ரெனியூவல் எனர்ஜி எஸ்டாப்ளிஷ் பண்றோம்ல, அந்த ரெனியூவல் எனர்ஜி ஆல்சோ ரெனியூவல் எனர்ஜி. ஸோ அந்த ரெனியூவல் எனர்ஜி ஆட் பண்றதுனால ஒரு 125 GW ஆட் ஆகும். அண்ட் 8 lakh crore டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போறோம். கவர்மெண்ட் பண்றது 19,000 தான், பட் இந்த கவர்மெண்ட் ஒரு 19,000 இருக்கிறதுனால பிரைவேட் செக்டர் இன்வெஸ்ட் பண்ணும் அந்த மல்டிபிளேயர் எஃபெக்ட்ல. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 8 lakh crore in the 2030. அடுத்த 7 வருஷத்துல 28 lakh crore ஆக போகுது. மல்டிபிளேயர் எஃபெக்ட்ல 6 lakh additional jobs will be created. Reduction of fossil fuel import by 1 lakh crore. ஸோ இப்போ இதனால வந்து நம்ம நேச்சுரல் கேஸ் யூஸையும் கோல் யூஸை இது எல்லாத்தையும் நம்ம குறைக்க போறோம். மெயினா வந்து நம்ம நேச்சுரல் கேஸோட இம்போர்ட்ஸையும் க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸையும் குறைய போகுது. இப்போ நம்ம எல்லாருமே கிரீன் ஹைட்ரஜன் வெஹிக்கிள் மாறிட்டோம்னா பெட்ரோலியம் கன்சம்ஷன் குறையும், அதனால பெட்ரோலியம் இம்போர்ட் குறையும், அதனால இம்போர்ட்டும் வந்து நமக்கு மிச்சமாகுது. அண்ட் இதனால 50 million metric tons ஆஃப் ஆனுவல் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸை வந்து நம்மளால அப்சார்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னதுன்னா 60 to 100 GW வரைக்கும் எலக்ட்ரோலைசர் கெபாசிட்டியை நம்மளால உருவாக்க போறோம். ஸோ எலக்ட்ரோலைசர் கெபாசிட்டினா அவ்வளோ எலக்ட்ரிசிட்டி வந்து will be needed to produce hydrogen. உங்களுக்கு புரியுதா? எலக்ட்ரோலைசர்லாம் என்ன? யூ நீட் எலக்ட்ரிசிட்டி டு ஸ்பிளிட் வாட்டர். ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷனுக்கு நம்ம இவ்வளோ ப்ரொடக்ஷன் வந்து பண்ண போறோம். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான ஒரு சில கிராப்ஸ். மேபி I'll share the PDF. இது வந்து நீங்க கிரீன் ஹைட்ரஜன் PIB அப்படின்னு போட்டாலே இந்த PDF தான் முதல்ல வருது. ஸோ அதனால டைரக்டா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன? இந்தியா இதனால லீடிங் ப்ரொடியூசர் அண்ட் சப்ளையர் ஆஃப் கிரீன் ஹைட்ரஜன் டு தி வேர்ல்டா மாறப்போகுது. நம்ம இந்தியாவில் லோக்கல் ப்ரொடக்ஷன் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது இல்லை. We are also planning to boost the exports. எக்ஸ்போர்ட்டையும் வந்து பூஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இதோட அடுத்த விஷயம். ரிடக்ஷன் ஆஃப் தி இம்போர்ட் ஆஃப் ஃபாசில் ஃபியூவல்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிஜினஸ் மேனுஃபேக்சரிங் கெபாசிட்டி, அட்ராக்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாம் பொதுவான பாயிண்ட் தான், ஜென்ரிக்கான விஷயங்கள். ஸோ இந்த கிரீன் ஹைட்ரஜனுடைய அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்க போகுது? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ ஃபீட் ஸ்டாக். ஸோ இந்த ஹைட்ரஜன் யூஸ் பண்ணி நீங்க ஃபெர்டிலைசர் பண்ணலாம். இந்த ஹைட்ரஜன் யூஸ் பண்ணி யூ கேன் டூ தி ரிஃபைனிங். ஸோ எந்த ரிஃபைனரி இப்போ இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ்ல எங்கெங்கெல்லாம் கோல் யூஸ் பண்ணி நீங்க ஹீட் யூஸ் பண்றீங்களோ அங்க இடத்துல எல்லாம் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணி ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ தட் இஸ் சேஞ்சிங். ஸோ அதே மாதிரி கெமிக்கல் மேனுஃபேக்சரிங்ல எங்கெங்கெல்லாம் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணி ஒரு கெமிக்கலா யூஸ் பண்ணி தான் நம்ம வேரியஸ் அதர் கெமிக்கல்ஸ் பண்றோம். ஸோ அது எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அயர்ன் அண்ட் ஸ்டீல் மேனுஃபேக்சரிங், ஸோ இது கிரீன் ஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் ஆல்சோ அன் எனர்ஜி கேரியர். எனர்ஜி கேரியர்னா என்ன? இது வந்து எனர்ஜி ஸ்டோரேஜுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் போது. எப்படி இது எனர்ஜி ஸ்டோரேஜ் அப்படின்னா, இப்போ நம்ம ரெனியூவல் எனர்ஜி வச்சிருக்கோம். ரெனியூவல் எனர்ஜியை வந்து நம்ம என்ன அதுல இருந்து டைரக்ட் கரண்ட் வருதுல்ல, அந்த கரண்ட்டை வச்சு நம்ம ஹைட்ரஜனை உருவாக்குறோம். ஸோ ரெனியூவல் எனர்ஜி வச்சு நம்ம ஹைட்ரஜனை உருவாக்கி அதுல இருந்து ஹைட்ரஜனை உருவாக்குறோம்ல, அந்த ஹைட்ரஜன் இஸ் நத்திங் பட் எனர்ஜி. அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இஸ் தி ஸ்டோரேஜ். ரெனியூவல் எனர்ஜியை நீங்க ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு இது ஒரு டூல்னு சொல்றோம். உங்களுக்கு புரியுதா? இப்போ ரெனியூவல் எனர்ஜி எப்படி ஸ்டோர் பண்ணணும்? பேட்டரியில ஸ்டோர் பண்ணலாம்ல, அது ஹைட்ரஜனாவும் ஸ்டோர் பண்ணலாம். உங்களுக்கு புரியுதா? ரெனியூவல் எனர்ஜி உருவாக்கி அதுல இருந்து கரண்ட் எடுத்து அந்த கரண்ட்டை வச்சு தண்ணியை ஸ்பிளிட் பண்ணி அதுல இருந்து ஹைட்ரஜன் எடுத்து ஹைட்ரஜனா கண்டெய்னரா ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம். ஸோ அதை எடுத்து நம்ம ஃபியூவலா யூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ இட் இஸ் ஆல்சோ ஆக்டிங் அஸ் எனர்ஜி ஸ்டோரேஜ். ஸோ இதெல்லாம் வந்து ஐடியா தான். இதை வச்சு நம்ம ஃபியூச்சர்ல எப்படி போக போறோம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம அந்த 400 கோடி புதுசா ரிசர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். பிளெண்டிங் வித் நேச்சுரல் கேஸ், சிஎன்ஜி பஸ்ஸஸ்,
அந்த மாதிரி லாங் ஹால் மொபிலிட்டிக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மேரிடைம் ஷிப்பிங். ஸோ இப்போ நம்ம ட்ரெயின் பண்ண மாதிரி அடுத்த ஷிப்பு அப்படி ஃபிளைட்டு அந்த மாதிரி ஒன்னோட யூஸாக நம்ம போகும்போது ஃபாசில் ஃபியூல் யூசேஜ் வந்து குறைய போகுது. ஸோ வாட் இஸ் கிரே, ப்ளூ, கிரீன் அப்படின்னு இருக்கும் இந்த பிடிஎஃப்ல. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ கிரேலையும் ப்ளூலையும் நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ஃபாசில் ஃபியூல் தான் யூஸ் பண்றோம். கோலையும் நேச்சுரல் கேஸையும். பட் கிரீன் ஹைட்ரஜனை ரெனியூபிள் எனர்ஜி யூஸ் பண்றோம். ஸோ அதனால இதுல எமிஷன்ஸே இருக்க போறது இல்லை. ஸோ தட் இஸ் தி மெயின் டிஃபரன்ஸ் ஹியர். ஸோ கிரீன் அமோனியா, அதே மாதிரி கிரீன் ஸ்டீல், அதை பத்திலாம் இருக்கும், விச் ஆல்ரெடி வி டிஸ்கஸ். இந்த பிடிஎஃப் வந்து இன்டர்நெட்ல இருக்கும். மோஸ்ட் டவுன்லோட் இட் அண்ட் சி. ஓகே, ஜஸ்ட் சர்ச் ஃபார் இட் அண்ட் சி. எவர் நீடட் வி ஹவ் டிஸ்கஸ்ட் இட். ஸோ இந்த கதைகள் தான். ஸோ இண்டஸ்ட்ரியல் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன், ஸ்டீல், சிமெண்ட், ஃபெர்டிலைசர், பெட்ரோகெமிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் growth simultaneously இண்டஸ்ட்ரியல் எமிஷன்ஸ் குறைக்கும். ஸோ இட் இஸ் யூஸ்ட் அஸ் எனர்ஜி ஸ்டோரேஜ், லாங் டிஸ்டன்ஸ் மொபிலிட்டி, ஏவியேஷன், பவர் ஸ்டோரேஜ், எனர்ஜி கேரியர், கிரீன் அமோனியா, ஆல் திஸ் திங்ஸ். ஸோ இதோட டார்கெட்ஸ் விச் ஐ ஜஸ்ட் நோ காட்டினேன், அந்த டார்கெட்ஸ் தான். ஸோ இது எப்படி நம்ம வந்து ஃபியூச்சர்ல வாட் இஸ் த வே ஃபார்வர்ட், ஹவு வி கேன் இம்ப்ரூவ் திஸ் மிஷன்? ஃபர்ஸ்ட் வந்து டிமாண்ட் கிரியேஷன். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஷுட் ஃபோக்கஸ் ஆன் டிமாண்ட் கிரியேஷன். கிரீன் ஹைட்ரோஜனை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் உருவாக்கணும். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் இன்டர்வென்ஷன் ஃபார் கிரீன் ஹைட்ரோஜன் டிரான்சிஷன், இந்த ஸ்கீம் மூலமா வி ஆர் சப்போர்ட்டிங் தி அவேர்னஸ், அட்ராக்ட் எஃப்டிஐ. ஸோ இதுல வந்து கிரீன் ஹைட்ரோஜன் ஹப்ஸ் அப்படிங்கிற இந்த ஹப்பை உருவாக்க சொல்றாங்க. வாட் இஸ் திஸ் கிரீன் ஹைட்ரோஜன் ஹப்? ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து டிமாண்ட் கிரியேஷன், சைட்ல நம்ம அதான் பண்றோம். ரெண்டாவது வந்து அட்ராக்ட் எஃப்டிஐ. ஸோ அட்ராக்ட் எஃப்டிஐனா you have to create this special economic zone kind of a thing called green hydrogen hubs. So இங்க என்ன நடக்க போகுதுன்னா, ஹைட்ரோஜன் ரிலேட்டட் ரிசர்ச் அண்ட் ஹைட்ரோஜன் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஹைட்ரோஜன் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி எல்லாம் ஒரே இடத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகிற மாதிரி. அண்ட் இங்க நம்ம உள்ள என்ன பண்றோம், அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ரிஸ்க்ஸ் கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு லோன் காம்பனன்ட் கொடுக்கறது. அந்த மாதிரி வந்து லோன்ஸ் டிசைன் பண்ணி யூ கேன் ரெடியூஸ் their ஃபினான்ஷியல் ரிஸ்க் so that they are easily getting the loans and all those things. And we have to consolidation. So இது எல்லாமே ஒரே இடத்துல உருவாக்கி நீங்க காமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்து, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கான்செப்ட் தான். எல்லா ஹைட்ரோஜன் கம்பெனியும் அந்த எஸ்இசிக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாரும் பயன்படுத்திட்டு மல்டிப்ளையர் எஃபெக்ட் உருவாக்கலாம். ஸோ கிரீன் ஹைட்ரோஜன் ஹப்ஸையும் உருவாக்குங்க அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. ஸோ தட் மோர் எஃப்டிஐ வர மாதிரி, இல்ல எஃப்டிஐஸும் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோலைசர் மேனுஃபேக்சரிங்ல வந்து ஃப்ரம் அசம்பிளர் டு மேனுஃபேக்சரர். இப்போ நம்ம கரண்டா வந்து எலக்ட்ரோலைசர்லாம் இந்தியா வந்து வாட் எவர் எலக்ட்ரோலைசர் வி ஆர் ஹேவிங், வி ஆர் ஜஸ்ட் நம்ம லோக்கலா பண்றதெல்லாம் அசம்பிளி தான். ரா மெட்டீரியல்ஸை வாங்கி நம்ம அசம்பிள் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது அசம்பிளரா இல்லாம மேனுஃபேக்சரரா மாத்தணும்னா அந்த ரா மெட்டீரியல்ஸும் நம்மளே உருவாக்கணும். ஸோ அதுக்கு வந்து சைட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அகைன் சைனா இஸ் அ மேஜர் ப்ரொடியூசர் ஆஃப் எலக்ட்ரோலைசர். ஸோ இதுலயும் நம்ம விட்டோம்னா அகைன் இம்போர்ட் டிபெண்டன்ட் ஆயிடுவோம். லைக் ஹவு பேட்டரியில நம்ம சைனா கிட்ட இம்போர்ட் டிபெண்டா இருக்குமோ, எலக்ட்ரோலைசர்லயும் இம்போர்ட் டிபெண்டன்ட் ஆயிடுவோம். ஸோ அந்த ரெண்டு ஏரியாலையும் வந்து வி ஹேவ் டு ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இம்ப்ரூவ் தி எலக்ட்ரோலைசர் டெக்னாலஜி வித் எஃபிஷியன்சி. ஸோ அதான் வந்து வே ஃபார்வர்ட்ல நம்ம எக்கனாமிக் சர்வேல பார்த்தோம். பயலாட்ரல் டீல்ஸ். ஸோ பயலாட்ரல் டீல்ஸ் வந்து இந்த இப்போ இந்த ஹைட்ரோஜன் கிரீன் ஹைட்ரோஜன் மேனுஃபேக்சரிங்ல பெஸ்டா இருக்கிற கண்ட்ரீஸ் கூட சைன் டீல்ஸ், சைன் ட்ரீட்டிஸ். ஸோ தட் வந்து யூ ஆர் ஹேவிங் ரெசிலியன்ட் சப்ளை செயின். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி நடந்த இம்போர்ட்ஸ்ல எல்லாமே ஏதோ ஒரு ரா மெட்டீரியல் சைனா கிட்ட இருந்து வரதுனால என்டையர் வேர்ல்டோட மேனுஃபேக்சரிங் இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் சைனா ஃபார் சம் இன்புட். ஸோ அதனால சப்ளை செயின் இஸ் டிபெண்டன்ட் ஆன் ஒன் கண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி அதர் லெசன் லேர்ன் பண்ணிட்டு நம்ம ஃபியூச்சர்ல இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ணும்போது நம்மளுடைய சப்ளை செயின் வேர்ல்டு வைட்ல இருந்து நிறைய இடத்துல இருந்து வர மாதிரி நம்ம டைவர்சிஃபை பண்ணணும். அதான் வந்து சப்ளை செயின் ரெசிலியன்சி. அகைன் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்டோட வி ஹேவ் டு சைன் தி பயலாட்ரல் டீல்ஸ். ஸோ இந்த ஆர்என்டி காம்பனன்ட் மூலமா பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் க்ரௌட் இன் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆர்என்டி காம்பனன்ட்ல ஃபியூச்சர் டெக்னாலஜிஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க, எலக்ட்ரோலைசர் டெக்னாலஜியை ஃபோக்கஸ் பண்ணணும், ஃபியூவல் செல் டெக்னாலஜியை ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி குளோபல் காமன் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ரூல்ஸ் ஆன் ஹைட்ரோஜன் எனர்ஜி அப்படின்னு இன்டர்நேஷனல் லெவல் ட்ரீட்டி ஒன்று கொண்டு வந்து காமனா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே வந்து இந்த வே ஃபார்வர்ட் எல்லாமே டெம்ப்ளேட் வே ஃபார்வர்ட்ஸ். குளோபல் கோஆபரேஷன் ஒன்று கொண்டு வரணும், எஃப்டிஐ அலோவ் பண்ணணும், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து டெம்ப்ளேட். எந்த இண்டஸ்ட்ரிக்கானாலும் நீங்க எழுதலாம். அது பண்ண முடியுமோ முடியுதோ அதெல்லாம் தேவையில்லை, பண்ணி விடுங்க அப்படின்னு எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோலைசரா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பண்ணலாம். காசா பணமா பண்ணலாம், நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குதுல்ல. ஸோ கிரௌட் இன் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி 6 பாயிண்ட் எழுதி வி கேன் ரைட் தி வே ஃபார்வர்ட். ஸோ இந்தியா அதான் 7வது G20 நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்தி ஹைட்ரோஜனுக்கு வந்து நம்ம காமன் ஃப்ரேம்வொர்க் பண்ணணும் அப்படின்னு சார் சொல்றாரு. ஸோ அதை நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, G20 எல்லாத்துக்கும் எழுதலாம்.
G20 பயன்படுத்திக்கலாம்னு. ஸோ குளோபல் காமன் ஃப்ரேம் ஒர்க்கு ஃபார் ரூல்ஸ் ஃபார் ஹைட்ரஜன் எக்கனாமிக்கு நம்ம உருவாக்கலாம். G20 வச்சு ரீசெண்டா லாஸ்ட் வீக்ல நிறைய நல்ல எடிட்டோரியல் வந்தது. ஸோ G20 வச்சு மல்டிலேட்டரலிசம் ரிவைவ் பண்ணணும், மல்டிலேட்டரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு மல்டிலேட்டரலிசம் 2.0 கொண்டு வரணும். இந்த மாதிரிலாம் நிறைய வருது. ஸோ நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ப்ரீவியஸ் எடிஷன்ஸ்லங்கிறனால தான் ஐம் நாட் டேக்கிங் இட். அதே மாதிரி உக்ரைனுக்கு நம்ம ஏன் வந்து அப்ஸ்டைன் பண்ணோம் அப்படின்னு ஸ்டான்லி ஜானி எழுதியிருப்பாரு, ஹாப்பி மேன் ஜேக்கப் எழுதியிருக்காரு. அதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். வை வி அப்ஸ்டைன்ட் ஃப்ரம் உக்ரைன் அண்ட் வி டிடன்ட் வோட் அகேன்ஸ்ட் ரஷ்யா அப்படின்னு. ஸோ இட்ஸ் தேர் இன் தி எடிட்டோரியல் ரிசர்வ். ஸோ அதனால போய் பாருங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரே கான்செப்டா இருக்கிறதுனால ஐம் நாட் டிஸ்கசிங் இட். ஸோ வித் திஸ் வி ஆர் கமிங் டு தி எண்ட் ஃபார் தி கிரிண்ட் ஆஃப் தி கிரீன் ஹைட்ரோஜன். ஸோ இப்போ ரீசெண்டா வந்து இந்த வாரம் போன வாரம் வந்து ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணோம். என்ன ட்ரீட்டி? வேர்ல்டுல ஒரு புது ட்ரீட்டியை கொண்டு வந்திருக்காங்க நம்ம பிரிலிம்ஸுக்கு. யா, BBNJ, பயோடைவர்சிட்டி பியாண்ட் பார்டர்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிற நியூ மேரிடைம் ட்ரீட்டியை வந்து கொண்டு வந்திருக்காங்க யுனைடெட் நேஷன்ஸ். இது எதுக்குன்னா ஹை சீஸ். ஸோ நம்மளுடைய டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் வந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ்ல முடிஞ்சிருது. ஸோ அதுக்கப்புறமா வந்து வி ஆர் ஹேவிங் கண்டிகுவஸ் ஜோன், எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸ் அண்ட் ஹை சீஸ். ஸோ இந்த ரீஜன்ல எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் வரைக்கும் கூட அந்தந்த பர்டிகுலர் கண்ட்ரிஸ் ஏதாவது ரெகுலேஷன்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனா எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் தாண்டி இருக்கிற அந்த ரீஜன்ல வந்து எப்படி ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கொஸ்டின்ல தான் தே ஹவ் brought that நியூ ட்ரீட்டி. ஸோ மேபி அதை வந்து இந்த 2-3 வீக்ஸ்ல வில் டிஸ்கஸ் அது எப்படி போகுது அப்படின்னு. ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த BBNJனா என்னன்னு தான் கேட்பான், அவ்வளவுதான். அதுக்கு மேல கேட்க போறது இல்லை, அவ்வளவுதான் கேட்பான். ஹை சீஸ்னா என்னன்னு கேட்கலாம் பிலிம்ஸ்ல. ஓகே, ஸோ பயோடைவர்சிட்டி பியாண்ட் நேச்சுரல் ஜூரிஸ்டிக்ஷன், இட்ஸ் ரிலேட்டட் டு வாட்? இட்ஸ் ரிலேட்டட் டு ஹை சீஸ். ஸோ செகண்ட் வந்து வி ஆர் கோயிங் டு see இந்தியா ஜெர்மன் ரிலேஷன்ஸ். Zeitenwende, இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஜெர்மன் இஸ் வெரி டஃப் டு ப்ரொனவுன்ஸ். நமக்கு ஜியாகிரபில என்ன ஒரு பிரச்சனையா வரும் அப்படின்னா, ஜியாகிரபி ஆப்ஷனல்ல நிறைய ஜெர்மன் ரிசர்ச்சர்ஸ் இருப்பாங்க. அவங்க பேர் வைக்கிறதெல்லாம் ஜெர்மன்ல பேர் வைப்பாங்களா, அதை வந்து மனப்பாடம் பண்றதுக்குள்ளேயே உயிர் போகும். ஸோ ஆஃப்டர் ஜெங்கே என் பிக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்கு. நிறைய ஜெர்மன்ல இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்க வந்து இது ஜியாகிரபி ஆப்ஷனல். சரி, நான் என்ன சொல்றேன், இட்ஸ் நத்திங் பட் லேண்ட்ஃபார்ம். அந்த பெடிப்ளேன் இருக்குல்ல, பெடிப்ளேனுக்கு ஜெர்மன்ல நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ Zeitenwende என்னதுன்னா, இட்ஸ் அ சடன் ஷிஃப்ட், ஒரு ஷாக். அது அப்படிங்கிறது தான் அந்த டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறதான் சொல்ல வராங்க. எப்படி வந்து இந்த உக்ரைன் வார் வந்து வேர்ல்டுக்கே ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கோ, அதே மாதிரி இந்தியா ஜெர்மன் ரிலேஷன்ஸ்க்கு அது ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆத்தர் வந்து இந்த எடிட்டோரியல்ல மீன் பண்றாரு. ஸோ யாருக்கா தெரியுமா Zeitenwende எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு? ஜெர்மன் யாருக்கும் தெரியல. யாரும் கோத்தே இன்ஸ்டியூட்டுக்கு போல, அந்த மாதிரிலாம் யாரும் இல்லைல்ல. ஸோ ஜெர்மனுடைய கோத்தே இன்ஸ்டியூட் ஒன்று இருக்கீங்க. ஸோ தே வில் டீச் ஜெர்மன். ஓகே, ஸோ இந்த டேர்னிங் பாயிண்ட் இன் இந்தியா ஜெர்மன் ரிலேஷன்ஸ் பத்தி தான் இந்த எடிட்டோரியல். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்தியா ஜெர்மன் ரிலேஷன்ஷிப், லைக் வி ஆல் நோ, வெஸ்ட் வந்து இட் வாஸ் நாட் இன் ஃபேவரபிள் ஆஃப் இந்தியா டில் தி 21st century. Entire 20th century, entire Western countries, they were against India because India was more aligned with USSR and we are focusing on non-alignment அப்படின்னு. அப்புறமா எக்கனாமிக் பொட்டன்ஷியல் ஆஃப் இந்தியா பத்தி தெரிஞ்ச பிறகுதான் 2000s அப்புறமா கொஞ்சம் இந்த பக்கம் திரும்ப ஆரம்பிச்சாங்க. ஸோ அது வரைக்கும் Germany also the same. Germany also was in the opposite side of India for the historically for a long period of time. அதே மாதிரி பட் இவங்க வந்து இப்போ இவங்களுக்கு பிரான்ஸ்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, பிரான்ஸ் வாஸ் a bit an ally for us in the 90s also. பட் இவங்க எப்படி அப்படின்னா, till 2020s வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, they were trying to have a good relationship with China. So China வந்து ஒரு global disruptor இருந்தாலும் they were trying to have a very good relationship because of the economic point of view. They were happy keeping it. ஸோ இந்த உக்ரைன் வார்ல ஒரு கோல்டு வார் 2.0 கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் உருவாறதுனாலையும், அந்த கோல்டு வார் 2.0ல வெஸ்ட் வெர்சஸ் ரஷ்யா சைனா அப்படிங்கிற அந்த ஒரு ஈக்குவேஷன்ஸ் வரதுனாலையும் ஜெர்மனி டிசைடட் டு டேக் மூவ்ஸ் விச் இஸ் டு ஸ்ட்ராட்டஜிக்கலி இன் தி ஆப்போசிட் சைட் ஆஃப் சைனா. ஸோ அப்படி இருக்கும்போது தே ஆர் ஆல்சோ சீயிங் இந்தியா அஸ் அ நேச்சுரல் ஆலி. ஸோ இத்தனை நாளா இந்தியா வந்து நேச்சுரல் ஆலியா அவங்க பார்க்கல. எப்படி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, அவங்க வந்து தேவர் டிபெண்டன்ட் ஆன் சைனா ஃபார் தி ட்ரேட். ஏன்னா ஜெர்மன் இஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட். ஸோ மேனுஃபேக்சரிங்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு கண்ட்ரி. அதே மாதிரி வந்து தே ஆர் டிபெண்டன்ட் ஆன் ஆயில் ஃபார் ரஷ்யா. ஸோ அதனாலேயே ரஷ்யா கிட்டையும் லைக் நேச்சுரல் கேஸ், இப்போ நீங்க பார்த்துருப்பீங்களா அந்த ஆல் திஸ் பைப்லைன் இஷ்யூஸ். ஸோ இந்த ரஷ்யா கிட்ட வந்து தேவர் டிபெண்டன்ட் ஆன் தி நேச்சுரல் கேஸ் அண்ட் சைனா கிட்ட தேர் டிபெண்டன்ட் ஆன் தி சப்ளை செயின் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேருக்கூடயும் நல்ல உறவு தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இருக்கிற இந்த உக்ரைன் வார் வந்து ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆனதுனால they are also finding alternatives and obviously like how USA found India to contain China, அதே மாதிரி they are also finding India to contain China அப்படிங்கறத சொல்றாரு. So that is what the Zeitenwende with respect to India-German relationship.
ஸோ நம்ம ஐஆர் படிக்கிறப்போ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரிசோர்ஸ் டு ஸ்டடி ஐஆர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின்ஸுக்கு முன்னாடி இட்ஸ் மெயின்ஸ் 365 ஆஃப் விஷன். ஓகேவா? ஸோ நான் எனக்கு அந்த இதெல்லாம் கிடையாது, இன்ஸ்டியூட் பேர் சொல்றது அதெல்லாம் இல்லை. நான் சொல்லுவேன் நமக்கு படிப்பு தான், பாஸ் பண்றது தான் நமக்கு முக்கியம். எந்த நோட்ஸ் வேணாலும் நம்ம லைவ்ல பார்க்கலாம். ஸோ விஷனோடைய மெயின்ஸ் 365 இஸ் பெஸ்ட் ரிசோர்ஸ் ஃபார் ஐஆர் எஸ்பெஷலி. ஏன்னா நீங்க வந்து பேசிக் கதைகள் உங்களுக்கு 1000 நோட்ஸ்ல 1000 கதை. இப்போ உங்களுக்குலாம் நீங்க பேசிக் கதைகள் நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆனா உங்க எக்ஸாமுக்கு முன்னாடி டக்குன்னு வந்து பைலாட்டரல் ரிலேஷன்ஷிப் ஆஃப் தோஸ் கண்ட்ரிஸ் விச் வாஸ் ஸ்டார்ட் இன் கரண்ட் அஃபேர்ஸ் ஈஸியா படிச்சு முடிக்கிறதுக்கு ஒரு 70-80 பக்கத்துல ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா இருக்கிறது பெஸ்ட் ரிசோர்ஸ் டு ஸ்டடிஸ் மெயின்ஸ் 365 which I've already said in the class. ஓகே, ஸோ அதனால ஆல்வேஸ் ரிமெம்பர். ஸோ அந்த மெயின்ஸ் 365 இருந்து தான் now we are going to see இந்தியா ஜெர்மன். அது எப்படி இருக்குங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு இது காட்டுறேன். ஓகே, ஸோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம வந்து விஷன் ஐஏஎஸ் அகாடமிக்கு கர்டசி கொடுத்து நம்ம காட்டலாம். ஓகேவா? தட்ஸ் ட்ரூ. ஏன்னா லைக் இது வந்து காப்பிரைட்ஸ்ல வராது. பட் ஐம் ஜஸ்ட் ஷோயிங் குவாலிட்டி கண்டென்ட் எங்க இருந்தாலும் நம்ம பார்க்கணும். அது வந்து அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்தியா ஜெர்மன் ரிலேஷன்ஸ் அட் அ கிளான்ஸ் பிளஸ் நான் அதை தான் படிக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ இந்தியா ஜெர்மன் ரிலேஷன்ஸ் அட் அ கிளான்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி வந்து மெயின் 365ல அந்த வருஷம் நியூஸ்ல இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு எல்லாமே அவங்க டீடைல்டா சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து நியூஸ்ல இல்லாத கண்ட்ரீஸ்க்குலாம் சும்மா இப்படி 1 பேஜ்ல ஒரு இன்ஃபோகிராஃபிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு டாக்குமெண்ட்ல ஹோலிஸ்டிக்காவே அவங்க கிடைச்சிருது. ஸோ இப்போ நமக்கு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண ஐஆர் ஸ்டோரி இட்ஸ் அ பேஸ் ஃபார் யூ. அந்த ஸ்டோரி மைண்ட்ல வச்சுட்டு நீங்க 365 படிச்சு டக்குன்னு முடிச்சிடலாம். அதை தாண்டி நீங்க எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது எடிட்டோரியல் நோட்ஸ் மட்டும் தான். இப்போ நீங்க மெயின்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி திரும்ப வந்து என்னுடைய ஐஆர் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ஃபுல்லா படிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்க லாஜிக் புரிஞ்சுச்சா? அது எதுக்குன்னா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான். ஸோ நீங்க மெயின்ஸுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா 2 விஷயங்கள் தான். ஒன்னு மெயின்ஸ் 365, இன்னொன்னு எடிட்டோரியல்ஸ்ல இருந்து எடுத்த ஐஆர் நோட்ஸ். இது 2 மட்டும் படிச்சுட்டு ஆன்சர் ரைட்டிங் பண்ணி மெயின்ஸுக்கு போனாலே போதும். பட் இதெல்லாம் புரியறதுக்கு என்னோட கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தட் வாஸ் தி பர்பஸ் ஆஃப் தி கிளாஸ். உங்களுக்கு புரிஞ்சுச்சா? So the relationship between the India and Germany is based on the mutual trust, shared values of democracy. 2 பேருமே democracy, rule of law, human rights, multilateral responses. So all these things. So last year வந்து 2021ல 21ஓட மெயின் 365 இது 21ல வந்து ஜெர்மனுடைய பேன் அப்படிங்கிற இந்த நேவல் ஷிப் வந்து இட் விசிட்டட் மும்பை. ஸோ அவங்க வந்து சவுத் சைனா சீல ஒரு இப்போ நம்ம சொல்றோம்ல கொஞ்சம் கொஞ்சமா ஜெர்மன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ சவுத் சைனா சீல ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ் பண்றதுக்காக யூஎஸ் வந்து எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அப்போ இவரும் ஒரு ஃப்ரெண்ட் இல்லை, இவரும் போயிருக்காரு. அப்படி சவுத் சைனா சீக்கு போற வழியில அப்படி மும்பைல வந்து ஃபியூவல் அண்ட் இந்த மாதிரி ஆல் திஸ் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் நிரப்பிட்டு தே வெண்ட். ஸோ ஒரு ஜெர்மன் நேவல் ஷிப் விசிட்டிங் இந்தியா ஃபார் அ போர்ட் ஆஃப் கால், தட் டு பிஃபோர் கோயிங் டு சவுத் சைனா சி. So that was the message which was sent by Germany. அதுதான் வந்து it is the turning point with respect to Germany's relationship on how it's seeing the Indo-Pacific அப்படிங்கிறது. It is also seeing Chinese as a contender rather than an ally. So அதுதான் வந்து இந்த பேன் அப்படிங்கிற இந்த ஷிப் வந்து மும்பை விசிட் பண்ணது. இட்ஸ் a very important thing. So bilateral trade வந்து 21 billion and Germany is the largest trading partner in Europe. ஸோ இந்தியாவுடைய யூரோப்ல அமாங் யூரோப்ல வந்து நமக்கு இப்போ வந்து லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னரா ஜெர்மன் இருக்கு. அண்ட் ஜெர்மன் இஸ் 7th largest FDI சோர்ஸ் ஃபார் இந்தியா. ஸோ அங்கிருந்து நிறைய FDIs வந்து இட் இஸ் கமிங், எஸ்பெஷலி பார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ்ல வருது. அதே மாதிரி வந்து ஆட்டோமொபைல்ஸ் ஜெர்மன் தே ஆர் லீடிங் பிளேயர்ஸ். ஸோ சிக்னிஃபிகன்ஸ் என்னென்ன அப்படின்னா பீஸ் இன் இண்டோ-பசிபிக்கை பொறுத்த வரைக்கும் 20% ஆஃப் தி ஜெர்மன் ட்ரேட் இஸ் ஹேப்பனிங் த்ரூ இண்டோ-பசிபிக். ஸோ இண்டோ-பசிபிக்ல இப்போ சைனா வந்து ஒரு டிஸ்ரப்டரா இருக்கும்போது இந்தியா கேன் பி a நேச்சுரல் ally. Trade and investmentsல இந்தியாவும் லைக் we cannot have a individual free trade alliance because they are a customs union. So அவங்க customs union இருக்கிறதுனால we can negotiate only with European Union. So நம்ம இந்தியா யூரோப்பியன் யூனியன் நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கிற இந்த bilateral trade and investment agreement BTIA குள்ள தான் ஜெர்மன் வந்துரும். நம்ம பிரான்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது இதே தான் சொன்னேன். It will coming under the India European free trade agreement அப்படின்னு. ஸோ இதுவும் அதுக்குள்ள தான் வராங்க. And skill labor force cooperation. ஸோ ஜெர்மனி இஸ் எக்ஸ்பீரியன்சிங் தி ஓல்டேஜ் பாப்புலேஷன். அவங்க டெமோகிராபிக் டிவிடெண்ட்ல வந்து ரிவர்ஸ்ல போய் ஓல்டேஜ் பாப்புலேஷன் அதிகமாயிட்டதுனால தே ஆர் நாட் ஹேவிங் யூத். ஸோ அதனால தான் தே ஹவ் கெப்ட் தி ஃப்ரீ இமிகிரேஷன் லாஸ். ஸோ ஸ்கில்டு லேபர்ஸ், நோட் டவுன் தி வேர்ட்ஸ், ஸ்கில்டு லேபர்ஸ் இன்ஜினியர்ஸ் எங்க வேர்ல்டுல எங்க இருந்தாலும் எங்க ஊருக்கு வரவும், எங்க ஊர்ல படிக்கவும், படிச்சு முடிச்சுட்டு நாங்களே உங்களுக்கு வேலை கொடுத்து சிட்டிசன்ஷிப்பும் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி தே ஆர் அட்ராக்டிங் தி யூத் த்ரூஅவுட் தி வேர்ல்டு. அண்ட் இந்தியா இஸ் ஹேவிங் தி எக்ஸஸ் ஆஃப் யூத் பாப்புலேஷன். ஸோ அதனால வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை இஸ் மேட்சிங். ஸோ ஸ்கில்டு லேபர் கோஆபரேஷன், ஜெர்மன்ஸ் ஹியூஜ் ஸ்கில்டு லேபர் ஷார்டேஜ் இன் தி ஃபீல்ட்ஸ் ஆஃப் டிஜிடைசேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேன் பி ஃபுல்ஃபில்டு பை இந்தியா. ஸோ நம்ம இந்தியன் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இட் இஸ் அவைலபிள் தேர். மல்டிலேட்டரல் என்கேஜ்மெண்ட். So globally with respect to terrorism, and they are also supporting our entry into nuclear supplies group. They are also supporting our membership to UNSC. UNSC-ல we both are part of G4. 2 பேருமே G4 அப்படிங்கிற கூட்டமைப்புல இந்தியா, ஜெர்மன், ஜப்பான் அண்ட்
பிரேசில், நம்ம 4 பேருமே சேர்ந்து we are aspiring to be a permanent members or UNSC reforms with respect to UN. அதுல நம்ம we both are becoming part. They are also supporting us. So G4 oda aim என்னதுன்னா all the fours are supporting the other 3. So that is the logic to enter into the UN Security Council. Development cooperation, they are providing a lot of financial assistance in energy, skill development and sustainable urban development. So sustainable urban development la smart cities la வந்து we are having this support. அதே மாதிரி வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் clean energy. clean energyலயும் எல்லாம் sustainable development குள்ள தான் வரும். ஸோ கிளீன் எனர்ஜியில வந்து ஜெர்மன் இஸ் அ லீடிங் பிளேயர். ஸோ அதனாலே அதுலயுமே ரெனியூபிள் எனர்ஜிலையும் we are having cooperation. டிஃபென்ஸ்ல வந்து டிஃபென்ஸ் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட்ல ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அது ரிலேட்டடா வில் சி ஸ்லைட்ஸ்ல நான் காட்டுறேன் டிஃபென்ஸ்ல என்னென்ன பண்றோம். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டாட்டிக் பாயிண்ட்ஸ். இந்த ஸ்டாட்டிக் பாயிண்ட்ஸ் தான் இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு கிடைக்குது. உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நிறைய கண்ட்ரிஸ்க்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். உங்களுக்கு புரியுதா? ஸோ அதனால ஐஆர் படிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸி. நீங்க ஒரு சில பேட்டர்ன் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதே பாயிண்ட் எல்லாத்துக்கும் எழுதலாம். இப்போ ஜெர்மன் ஸ்பெசிஃபிக்கா ஒரு 4 விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதே டெம்ப்ளேட்டை எல்லா ஆன்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டிஃபென்ஸ் கோஆபரேஷன், கல்ச்சுரல் கோஆபரேஷன், அதே கதைகள். ஓகே, பட் ஈவன் தோ we are having this Indo-Pacific thing, we are not having an Indo-Pacific strategy. ஸோ ஜெர்மனி இந்தியாவும் சேர்ந்து Indo-Pacific அவங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத கிளியரா சொல்லணும். ஜெர்மனில இருந்து இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு, பட் we are having low investments of India and Germany. Like Indian investments are very high with respect to UK. நம்மளோட கம்பெனிஸ் நிறைய யூகேல இருக்கு, ஆனா ஜெர்மனில இல்ல. ஸோ அதை வந்து we can invest. Lack of bilateral trade and investment treaties and slow down in German economy, அது வேற ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஸோ all these things are hampering us the challenges. So way forward, இந்த மாதிரி way forward எல்லாமே வந்து you will get through the PDF. That's what I'm trying to say. How to read the IR through that. இந்த மெயின் 365 அப்படிங்கறத I'm just showing. கிளியரா? நீங்க அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த எடிட்டோரியல் என்ன சொல்லியிருக்காங்கிறத மட்டும் we'll discuss. So Russian invasion is a watershed moment in India-German security policy. Shift away from the energy and trade dependency on Russia. So they are shifting away with respect to energy and trade dependency. So energy dependency they are having on Russia and trade dependency they are having on China. ரெண்டுத்துலயும் they are shifting away. Okay, so அப்படி இருக்கும்போது India can be a alternate partner. ஸோ இண்டோ ஜெர்மன் ரிலேஷன்ஷிப்ல எது முக்கியமான பில்லர்ஸா இருக்குன்னா இதெல்லாம் தான். இப்போ கரண்டா ஒன்று வந்து டிஃபென்ஸ். ஸோ இந்தியா இஸ் டைவர்சிஃபைங் இட்ஸ் இம்போர்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஃபென்ஸ். ஸோ வி ஆர் இன்க்ரீசிங் அவர் டிஃபென்ஸ் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் பிரான்ஸ்ங்கிற மாதிரி ஜெர்மன் கேன் ஆல்சோ பி அ இம்போர்ட் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டர் டு இந்தியா. ட்ரேட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட். கிளீன் எனர்ஜில ஜெர்மன் இஸ் ஹேவிங் அ லாட் ஆஃப் லேட்டஸ்ட் கிளீன் எனர்ஜி டெக்னாலஜிஸ் விச் கேன் பி டிரான்ஸ்ஃபர்ட். மைக்ரேஷன்ல இந்தியன்ஸ் கோயிங் டு ஜெர்மனி அப்படிங்கிற டைமென்ஷன்ல ஸ்கில்டு விசாஸ் ரிலேட்டடா தே ஆர் ஓப்பனிங் அப் தி இமிகிரேஷன். ஸோ அவங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் தேவையோ அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் இந்தியாவில் கொடுத்தா இந்தியன்ஸ் கேன் கெட் ஜாப் அப்ராட். டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல வந்து இந்தியா இஸ் ஆல்சோ நோ லீடிங் பிளேயர். ஸோ அந்த கொலாபரேஷன்ஸ் வி கேன் ஹேவ். இண்டோ பசிபிக் ரீஜன்ல வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்ட்ராட்டஜிக் நீட் தேர் இஸ் அ கோஹரன்ஸ். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய சப்டைட்டில்ஸா சப்ஹெட்டிங்ஸா இருக்கணும். இந்த சப்ஹெட்டிங்ஸ் வந்து காமன் டெம்ப்ளேட். வி ஆர் ஆல்சோ ஹேவிங் அ கோஆபரேஷன்ல இண்டோ ஜெர்மனி ட்ரையாங்குலர் கோஆபரேஷன். ட்ரையாங்குலர் கோஆபரேஷன்னா என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே சேர்ந்து தேர்ட் கண்ட்ரி 2+1. இந்த 2+1 நம்ம வந்து சைனா கிட்ட வந்து சஜஷன்ஸா சொன்னோம்ல. we are doing a 2+1 in reality with Japan. இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து ஒரு தேர்ட் கண்ட்ரில we are doing 2+1. அதே மாதிரி வந்து இந்தியா ஜெர்மனி ஆல்சோ we have started this triangular cooperation. அதோட மீனிங் என்ன அப்படின்னா இந்தியாவும் ஜெர்மனியும் சேர்ந்து ஒரு தேர்ட் கண்ட்ரில they will do the investments. ஒரு தேர்ட் கண்ட்ரில they will do the projects. ஸோ இது மூலமா என்ன ஆயிடுது, the synergy of the two countries அந்த கண்ட்ரி கிடைக்குது. So this was the solution which is suggested to China. நம்ம இந்தியாவும் சைனாவும் வந்து நம்மளுடைய நெய்பர்ஹுட்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது பதிலா கொலாபரேட் பண்ணலாம் அப்படின்னு பாசிட்டிவ் வே ஃபார்வர்ட்ல நம்ம எழுதுறதுக்கு. ஓகே, ஆன்சர்ல தான் எழுத முடியாது, ஏன்னா ரியாலிட்டியில கஷ்டம், ஆன்சர்ல எழுதுவோம். ஓகே, ஸோ டிஃபென்ஸ் வந்து இந்தியா வாண்ட்ஸ் டு டைவர்சிஃபை இட்ஸ் இம்போர்ட்ஸ் அண்ட் ஜெர்மனி இஸ் ரிவ்யூவிங் தி ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட் பாலிசி. ஸோ ஜெர்மனி தே ஹேட் தி ஸ்ட்ரிக்ட் ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட் பாலிசி பிகாஸ் அந்த கோல்டு வார் ரிஜைம்ல கொண்டு வந்தது. இப்போ சின்ஸ் தி டைம்ஸ் ஆர் சேஞ்சிங், கோல்டு வாரோட டைனாமிக்ஸை சேஞ்ச் பண்றதுனால தே ஆர் ரிவ்யூவிங் தேர் ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட் பாலிசி அண்ட் தே ஆர் ஓப்பனிங் அப் the exports. And recently we are in the negotiation for signing a 5.2 billion worth joint construction of 6 conventional submarines. So submarineல வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ப்ராஜெக்ட் 75 ஒன்று இருக்கு, 75I ஒன்று பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 75Iக்கு வந்து இன்னும் வந்து நம்ம வந்து பில்டர் வந்து முடிவு பண்ணல. யார், அது ஜெர்மனா இருக்கலாம், இல்ல பிரான்ஸா இருக்கலாம், இல்ல ஜப்பானா இருக்கலாம், 3 பேருமே வந்து கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ பாசிபிலிட்டி. ஸோ அந்த கொலாபரேஷன்ல
Again, Germany is also known for their tanks. The tank பேர் என்ன டக்குன்னு ஞாபகம் இல்ல லியோனார்ட் tanks வந்து இட் வாஸ் இன் நியூஸ். கரெக்டா? டேங்க் மேனுஃபேக்சரிங்ல ஒன் ஆஃப் தி அட்வான்ஸ்டு டேங்க்ஸ் வந்து ஜெர்மன் இஸ் ஹேவிங். இந்த லியோனார்ட் டேங்க்ஸ் தான் வந்து ஜெர்மன் கேவ் இட் டு உக்ரைன் டு டேக்கிள் ரஷ்யா. அது வந்து ஒரு எஃபெக்டிவ்லயோ ப்ரொஃபைல்லயோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் ரைட். கரெக்ட் தான், லியோனார்ட் தான் அது பேரு. சேலஞ்சரா லியோனார்டா? அது யாரா பாருங்க, கூகுள்ல பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். லியோனார்ட் டேங்க்னு நினைக்கிறேன். சேலஞ்சரா. நெக்ஸ்ட் வந்து மல்டிலேட்டரல்ஸ். நிறைய மல்டிலேட்டரல்ஸ் ஃபியூச்சர்ல வந்து மல்டிலேட்டரலிசம் இஸ் வீக்கனிங் அப்படின்னு ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். அந்த வீக்கனிங் மல்டிலேட்டரலிசம்ல வந்து வி கேன் ஸ்ட்ரென்தன் இட். ஸோ அதில் வந்து ஜெர்மன் கேன் பி அ நேச்சுரல் ஆலி. ஆல்ரெடி வேர் ஹேவிங் அ G4 அண்ட் லேட்டஸ்டா நடந்த G7 மீட்டிங். ஸோ இப்போ G7 மீட்டிங் விச் டுக் பிளேஸ் இன் UK. அதுக்கு முன்னாடி நடந்த லெப்பர்டா லியோனார்டுன்ட்டு நான் லெப்பர்ட் டேங்க்ஸ். ஓகே, லெப்பர்ட் டேங்க்ஸ் வந்து பாருங்க, தட் வாஸ் அ நியூஸ். ஸோ அப்புறமா வந்து இந்த மாதிரி தான் வரும். ஏன்னா THAAD இஸ் அ மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆஃப் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருந்தாங்கல்ல. ஸோ அந்த ஆங்கிள் லெப்பர்ட் டேங்க்ஸ் அப்படிங்கிறது கூட கேட்கலாம். ஏன்னா உக்ரைன் வார்ல தட் வாஸ் கன்சிடர் டு பி a வெரி இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஃபார் உக்ரைன். ஏன்னா ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டேங்க்ஸ் வந்ததுனால தட் வாஸ் யூஸ்டு பை, இல்ல இப்போ ட்ரைனிங் வந்துட்டு இன்னும் யூஸ் பண்ணி டெப்ளாய் பண்ணிட்டாங்களான்னு தெரியல, பட் தேர் டிசைடட் டு எக்ஸ்போர்ட். ஸோ தட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டெசிஷன். ஸோ G7 மீட்ல G7ல வந்து when G7 meet took place in Germany, பாண்ட்ல நடக்கும்போது they invited India as a chief guest. சீஃப் கெஸ்ட் இல்ல, ஒரு டைலாக் பார்ட்னரா உள்ள கூப்பிட்டாங்க. இப்ப நம்ம சொல்றோம்ல G20ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடணும் அப்படின்னு. ஜெர்மனில G7 மீட்டிங் நடக்கும்போது இந்தியா கூப்பிட்டாங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி விசிட் பண்ணியிருந்தாரு ஜெர்மனிக்கு. ஸோ தட் இஸ் ஷோயிங் தர் ஷிஃப்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா. ஸோ ட்ரேட்ல வந்து we have to focus on free trade agreement. Free trade agreement green and sustainable development partnership is a very important component. In the green and sustainable development partnership, we are focusing on renewable energy technology transfer. Developed countries should give to developing countries, and the technology transfer is coming from there. ஸோ இது வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ். நம்ம ஜெர்மன்ல இருந்து எது இம்போர்ட் பண்றோம், எது எக்ஸ்போர்ட் பண்றோம், ஒரு பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஐடியாக்காக தான். இந்தியா ஜெர்மனி கிட்ட இருந்து நம்ம என்னென்ன வாங்குறோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மெஷினரி ஃபார் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன். ஸோ எல்லா மெஷினரிஸ், ஏர்கிராஃப்ட், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வி ஆர் இம்போர்ட்டிங். ஸோ ஹெவி மெஷினரிஸ். எக்ஸ்போர்ட்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் கெமிக்கல்ஸ், பார்மசூட்டிகல்ஸ். That is a very important export which is going from India to Germany. அதுக்கப்புறமா வந்து வெஹிக்கிள் சேசிஸ், பாடிஸ், என்ஜின்ஸ் அண்ட் மோட்டார்ஸ். ஸோ வி ஆர் ஆல்சோ எக்ஸ்போர்ட்டிங் ஆட்டோமொபைல். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட். ஸோ இதுல வந்து இது டாப் பாட்டம் வந்து எல்லா கண்ட்ரிக்கும் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு தெரியல, பட் வி ஷுட் ஹேவ் an ஐடியா. இப்போ நம்ம பிரான்ஸ் பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயமா எது பார்த்தோம், ஆல்கஹால் அஸ் அ காம்பனன்ட் பார்த்தோம். அதோடைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை வந்து தே ஆர் ஆஸ்கிங் டு ஓப்பன் அப் தி FDI. ஸோ அந்த மாதிரி வந்து பிரான்ஸ் வாஸ் ஆஸ்கிங் ஃபார் தட்டுங்கிற மாதிரி ஜெர்மன்ல வந்து நமக்குள்ள இருக்கிற மேஜர் ட்ரேட் என்னங்கிறது we have to have an ஐடியா தான். இதுல இருந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ பிலிம்ஸ் கொஸ்டின் வருமோ இல்லையோ, பட் சம்டைம்ஸ் இட் மைட் ஹெல்ப் யூ டு deduce the answers for some random question. Comprehensive partnership on migration and mobility குள்ள we are trying to increase the research, study and work visas. இந்த 3 விசாஸையுமே வந்து கொலாபரேஷன் பண்றோம். Researchers from India and Germany, study visas for the Indian students going to Germany and work. ஸோ இந்த ஸ்டடி விசா காம்பனன்ட், இந்த மாதிரி விசா வாங்குறதுக்கு முன்னாடி தே ஆர் ஹேவிங் திஸ் திங். என்னதுன்னா, மோஸ்ட் ஆஃப் தேர் எஜுகேஷன் வந்து ஜெர்மன்ல இருக்கும். இட்ஸ் நாட் தட் தே ஆர் ஹேவிங் இன் இங்கிலீஷ். அங்க வந்து எஜுகேஷன்லாம் கொஞ்சம் ஜெர்மன்ல இருக்கிறதுனால தே வில் ஆஸ்க் டு லேர்ன் ஜெர்மன். ஸோ அதனால தான் தே ஹவ் ஸ்டார்டட், எங்கெங்கெல்லாம் எம்பசி இருக்கோ எல்லா இடத்துலையும் வந்து கோத்தே இன்ஸ்டிடியூட் அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சு தே வில் டீச் ஜெர்மனி. ஸோ ஜெர்மன் லாங்குவேஜை கத்துக்கிறான். ஸோ யூரோப்ல படிக்க போறவங்க எல்லாருக்குமே தே வில் ஆல்சோ லேர்ன் திஸ் திங். ஏன்னா யூகேக்கு அடுத்து நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பி போறது ஜெர்மன் தான் with respect to universities in Europe. So அதனால they will learn German. அதனால தான் இங்க யாராவது அந்த மாதிரி கிளாஸுக்கு போயிருக்கீங்களான்னு கேட்டேன். ஸோ காம்ப்ரஹென்சிவ் பார்ட்னர்ஷிப் ஆன் மைக்ரேஷன் அண்ட் மொபிலிட்டி. ஸோ அதே மாதிரி வந்து இந்த மேக்ஸ் மியூலர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு ஒன்று இருக்கு ஃபார் கல்ச்சுரல் கோஆபரேஷன். மேக்ஸ் மியூலர் இஸ் another important researcher of Germany who in 19th century did a research with respect to India's ancient literatures. நிறைய ancient literature பண்ணியிருக்காரு with respect, and he also translated a lot of Vedas and Upanishads in German. So Vedas, Upanishads வந்து யூரோப்பியன்ஸ்க்கு கொண்டு போறதுக்கு he was also a thing, and that led to that was influence on Hitler. How Hitler was influenced based on this Indianness அப்படிங்கிறதுனா மேக்ஸ் மியூலருடைய அந்த ரூட் மூலமா தான். ஸோ காம்ப்ரஹென்சிவ் ஃபார் அந்த ஆரியன் தியரி இருக்குல்ல, and he was also a very important researcher with respect to Indo-European languages. So Sanskrit வந்து it's considered to be Indo-European language ஃபேமிலின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ்க்கு காமன் ஆரிஜின் இருக்கிறத பத்தி he would have done the research. மேக்ஸ் மியூலர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னே ஒன்று இருக்கு.
ஸோ சயின்டிஃபிக்ல வந்து மேக்ஸ் பிளாங்க் சொசைட்டி அப்படிங்கிற சொசைட்டி மூலமா வி ஹவ் கிரியேட்டட் ஃபார் தி ஜாயிண்ட் ரிசர்ச் பிட்வீன் தி டூ கண்ட்ரீஸ். ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஜெர்மனி. ஸோ ஜெர்மனி இஸ் ஆல்சோ, ஸோ ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, சயின்ஸ்ல வந்து வி ஆர் ஹேவிங் அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் ஃபவுண்டேஷன், அப்புறமா ஃப்ரான்ஹோஃபர் லேபரட்டரிஸ், மேக்ஸ் பிளாங்க் சொசைட்டி, இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல அந்த ரிசர்ச் ரிலேட்டட் கோஆபரேஷன். ஸோ நம்ம இங்க பாக்குறோம்ல, ஸ்கில்டு மேன் பவர் கோயிங் ஃபார் ரிசர்ச், அங்க வேலை செய்யறதுக்கு. And Germany is giving a lot of financial assistance to German government's development banks. இந்தியாவுக்கு வந்து நிறைய சாஃப்ட் லோன்ஸ், they are giving soft loans and grants. ஸோ அதுல மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் எங்க போகுது, ஜெர்மனோடைய லோன்ஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு வர்றது, லோன்ஸும் கிராண்ட்ஸும் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி. ஸோ ரெனியூபிள் எனர்ஜி. ஸோ ரெனியூபிள் எனர்ஜி அண்ட் கிரீன் காரிடார். ஸோ வாட் இஸ் கிரீன் எனர்ஜி காரிடார்? Green energy corridor na, it is connecting the renewable energy power plants with the grid. So renewable energy power plants எல்லாம் இருக்குல்ல, அதை வந்து கிரிட் கூட கனெக்ட் பண்றதுக்காக they are creating a green corridor. அந்த green corridorல இருக்கிற கிரிட் எல்லாமே renewable energyல இருந்து வந்த கிரிட்ங்கிற மாதிரி கான்செப்ட்ல they are constructing. So அந்த green corridor projects, இண்டோ ஜெர்மன் சோலார் பார்ட்னர்ஷிப்ல சோலார் செல் ரிலேட்டட் ரிசர்ச், ஏன்னா they are having a சோலார் பேனல் ரிசர்ச்ல ஜெர்மன் is a leading player. Skill development, sustainable urban development, water, sanitation, waste. So these are all the part of the smart city. Smart city la urban mobility, climate friendly, water sanitation and waste, liquid, solid and liquid waste management, circular economy. இந்த மாதிரியான various areasல அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இந்தியாவில் நடக்கிறப்போ அதுக்கு ஃபண்டிங் வருது. ஓகே, இந்தியாவில் இருக்கிற சஸ்டைனபிள் அர்பனைசேஷன் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஜெர்மன்ல இருந்து ஃபண்ட் வருது. அண்ட் தே ஆர் கிவிங் ஃபண்ட்ஸ் டு நபார்ட் அண்ட் சிட்பி. ஸோ இந்தியாவில் இருக்கிற அக்ரிகல்ச்சரல் செக்டர் லோன்ஸ்க்கும் மைக்ரோ லோன்ஸும் போறதுக்காக தே ஆர் ஃபண்டிங் நபார்ட் அண்ட் சிட்பி. ஸோ ஜெர்மன் பேங்க் இஸ் ஃபண்டிங் நபார்ட் அண்ட் சிட்பி, விச் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் ரீஃபினான்ஷியர் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ தே ஆர் ஃபண்டிங் தம். அண்ட் கங்கா கிளீன் அப்லயும் வந்து தே ஆர் ஹெல்பிங் இந்தியா வித் ரெஸ்பெக்ட் டு டெக்னாலஜிஸ். ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்து வந்து கர்நாடகா அண்ட் பவாரியா, இது வந்து சிஸ்டர் ஸ்டேட்ஸ். நம்ம சிஸ்டர் சிட்டி பாக்குற மாதிரி சிஸ்டர் ஸ்டேட்ஸ்ல வந்து நம்ம கர்நாடகா அண்ட் பவாரியா இன் ஜெர்மனி தே ஆர் ஹேவிங் தி ரிலேஷன்ஷிப். அப்புறமா வந்து மும்பை அண்ட் ஸ்டட்கர்ட் வந்து சிஸ்டர் சிட்டிஸ்குள்ள பண்றோம். ஓகே, அது 1968ல இருந்து வி ஆர் டூயிங். ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங், ஜெர்மன் இஸ் ஹேவிங் ரிலேஷன்ஷிப் வித் இந்தியா. நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல வி ஆர் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் ஜெர்மனி. செகண்ட் வேர்ல்டு வார்லயும் வந்து பிரிட்டிஷ் இந்தியா வாஸ் அகேன்ஸ்ட் ஜெர்மனி. இந்த ரெண்டு வார்லயும் வந்து நிறைய கதைகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல இருக்கிற சப்மரைன் இட் அட்டாக்டு சென்னை. செகண்ட் வேர்ல்டு வார்லயும் வந்து ஜெர்மன் சப்மரைன். செகண்ட் வேர்ல்டு வார்ல சுபாஷ் சந்திர போஸ் லிங்க் இருக்கு. சுபாஷ் சந்திர போஸ் யூஸ்டு தி ஜெர்மன் சப்மரைன் டு ரீச் ஜப்பான். ஸோ இந்த மாதிரி வந்து ஹிஸ்டாரிக்கலி ஆல்சோ வி ஹேட் தி லிங்க்ஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி இந்தியா ஜெர்மன் ரிலேஷன்ஸ். கிளியரா? So next we'll go to the third editorial regarding clean technology. So IR related editorialsல இந்த மாதிரி வர கண்ட்ரிஸ் பாருங்க. இதுக்கப்புறம் டைரக்டா just go to the main C65. நடுவில் எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். மெயின் C65ல ஒன்னும் இருக்கும். நம்ம IR அப்படின்னு இந்த மந்த்லி மேகசின்ல இருக்கிற கம்பைலேஷன் தான். அதுல இருக்க மெயின்ஸ் காம்பனன்ட்லாம் மெயின் C65ல இருக்கும். ஸோ யூஸ் தட் அண்ட் மேக் யுவர் ஒர்க் சிம்பிளிஃபைட். ஸோ இது வந்து லாஸ்ட் வீக்ல வந்து கிளீன் டெக் ஆஸ் தி நெக்ஸ்ட் பிக் திங் இன் ரூரல் இந்தியா. ஸோ இது வந்து படிக்கும் போதே ஒரு குருக்ஷேத்ரா ஆர்டிகல் படிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ குருக்ஷேத்ரா ஆர்டிகல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். ஐ மீன் நிறைய பேர் குருக்ஷேத்ராலாம் தெரிஞ்சிருக்காது. ஸோ யோஜனா இஸ் இம்பார்ட்டன்ட் தேன் குருக்ஷேத்ரா. குருக்ஷேத்ரா வந்து மோனோட்டோனஸா இருக்கும் ரொம்ப. பட் குருக்ஷேத்ரா ஆர்டிகல் எல்லாமே இப்படிதான் இருக்கும். இதே டெம்ப்ளேட்ல தான் இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ். இந்த ஆர்டிகலோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி பேட்டர்ன்ல இன்னும் 2 ஆர்டிகல் ஆக்சுவலி இந்த வீக் டெக்ஸ்ட் கான்டெக்ட்ல உமன்ஸ் டே அன்னைக்கு March 8 அன்னைக்கு there was an article regarding women movement in India. ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல இருந்து ஆரம்பிச்சு உமன்ஸ் மூவ்மெண்ட் எப்படி போயிருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு எவல்யூஷன் மாதிரி. அதுல ரோல் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. தட் வாஸ் வெரி குட் வித் ரெஸ்பெக்ட் டு டெக்ஸ்ட் கான்டெக்ட். அதே மாதிரி வந்து இந்த ஆர்டிகல் என்ன முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, they have given examples. Like already we discussed a set of examples in the economic survey with respect to self help groups. ஒரு ஸ்டேட்லயும் எப்படி செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் they worked during the pandemic அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல ஞாபகம் இருக்குல்ல? ஓகே, கோமுசா மாஸ்க் ஞாபகம் இருக்குல்ல? பிரைம் மினிஸ்டர் ஊசி போடும்போது ஷால் போட்டிருந்தாரு. அதான். ஸோ இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளீன் டெக்னாலஜிஸ். ஸோ இந்தியாவுடைய இந்த கிரீன் எனர்ஜி டிரான்சிஷன் இருக்குல்ல, ஸோ லாங் டேர்ம் நம்ம கிரீன் எனர்ஜிக்கு மாறணும்.
ஃபாசில் ஃபியூல் வந்து கிரீனுக்கு மாறணும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நம்ம கரண்ட் யூஸ் பண்றோமோ அங்கங்கெல்லாம் வந்து நம்ம மாத்தணும், அங்கெல்லாம் ரெனியூபிள் கொண்டு வரணும். அந்த மாதிரி கிளீன் டெக்னாலஜிஸை அடாப்ட் பண்றதுல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் எதுனா ரூரல் ஏரியாஸ். நம்ம அதுக்காக தான் வந்து அக்ரிகல்ச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எலக்ட்ரிசிட்டி கன்சூமர், அதுக்கு தான் குசும் அப்படிங்கிற ஸ்கீம் கொண்டு வந்திருப்போம். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளால அந்த ஒரு கரண்ட் யூஸ் பண்ணி இருக்கிற ஒரு டெக்னாலஜி சோலாரா மாற்ற முடியும். லைக் இப்போ சோலார் குக்கர் பத்தி ஒரு ஆர்டிகல் இருந்தது போன வாரம், படிச்சிங்களா? சோலார் குக்கர் வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து தேவ் பேட்டன்டட் சோலார் குக்கர். ஸோ இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ்ல நீங்க வந்து சமைக்கிறீங்க, இண்டக்ஷன் ஸ்டவ்லுக்கு யூஸ் பண்றது ஒரு கரண்ட் இருக்குல்ல, அந்த கரண்ட் ஒரு சோலார் பேனல்ல இருந்து வந்துச்சுன்னா ஸோ தட் இஸ் சோலார் குக்கர், சோலார் ஸ்டவ். ஐம் சிம்பிளி டெல்லிங். இப்போ நீங்க வீட்டில் இருக்க எல்லா எலக்ட்ரிசிட்டியும் சோலார் தேவையில்லை, ஆனா ஒரு குட்டி சோலார் பேனல் வாங்கினீங்கன்னா உங்க இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு மட்டுமே அது பவர் பண்ற அளவுக்கு அது பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது குக்கிங் இஸ் பிகமிங் நம்ம எனர்ஜி டிரான்சிஷன் அட்டைன் பண்றோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஸோ அந்த மாதிரி கிளீன் எனர்ஜி டெக்னாலஜிஸ் வந்து ரூரல் ஏரியால அடாப்ட் பண்றதுக்கு வாட் இஸ் த டெக்னிக் அண்ட் ஹவு இந்தியால விமன்ஸ் MSMEs have adopted the technologies அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு கேஸ் ஸ்டடிஸ் மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இன் ஜெனரல் வந்து GS1ல we are having women organizations அப்படிங்கிற டாபிக்ல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, இந்த மாதிரி கேஸ் ஸ்டடிஸ் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட கொடுத்துருக்காங்க. யூ ஜஸ்ட் ரீட் இட். இந்த எடிட்டோரியல் டிஸ்கஸ் பண்ண பிறகு இந்த ஆர்டிகல் எடுத்துட்டு நேம்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, சும்மா ஒரு 2-3 பேராவது பார்த்து வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து இந்த வாரம் வந்தது. இந்த வாரம் வந்த ஆர்டிகல்ல ஹவு டிஜிட்டைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் உமன் எம்பவர்மெண்ட் இன் ரூரல் ஏரியாஸ் அப்படிங்கிறத இந்த வாரம் டிஸ்கஸ் பண்ண ஒரு ஆர்டிகல். ரெண்டுத்தையும் வந்து ஐ ஹவ் கிளப்ட் இட் அண்ட் ஐம் கோயிங் டு டிஸ்கஸ். ஸோ GS3ல டெக்னாலஜி மிஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்கே இருக்கு. அக்ரிகல்ச்சர்ல எப்படி டெக்னாலஜி அடாப்ட் பண்றோம் அப்படிங்கிறதுல டெக்னாலஜி மிஷன்ஸ்னு டைரக்ட் டாபிக்கே GS3ல இருக்கு. அப்புறமா எனர்ஜி இருக்கு, ஏன்னா இங்க கிளீன் எனர்ஜி யூஸ் பண்ண போறோம். GS1ல உமன் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. ஸோ மூணுத்துலயும் ரொம்ப ரெலவெண்டான டாபிக் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் வை ஐ ஹவ் டேக்கன் தீஸ் 2 எடிட்டோரியல்ஸ், உமன் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இதுக்கு பேர் தான் DREன்னு சொல்றோம். இப்போ நான் சொன்னல இண்டக்ஷன் ஸ்டவ், நான் சொன்ன அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் தான் இட்ஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் ரெனியூபிள் எனர்ஜி. வாட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ரெனியூபிள் எனர்ஜி? ஸோ கிரிட்ல கனெக்ட் பண்ணாம, ஸோ கிரிட் கனெக்டட் எலக்ட்ரிசிட்டினா உங்க வீட்டுக்கு வர கரண்ட், கிரிட்ல கனெக்ட் பண்ணாத எலக்ட்ரிசிட்டி தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டடா அங்கங்க பேட்சா இருக்கு. இப்போ நம்ம வீட்டுல வந்து நம்ம கிரிட் எலக்ட்ரிசிட்டி தான் யூஸ் பண்றோம், பவர் கேபிள்ல இருந்து வர்றது. இப்போ நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய இண்டக்ஷன்ஸ் இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், முடிவு பண்றோம் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், அப்புறமா வந்து இண்டக்ஷன் ஸ்டவ். இது மூணுத்துக்கு மட்டும் நான் வந்து என்ன பண்றேன், தனியா கரண்ட் லைன் எடுத்து மாடிக்கு சோலார் வச்சுக்கிறேன். ஸோ நீங்க மேல ஒரு சோலார் வச்சு அதுல இருந்து வர எலக்ட்ரிசிட்டி மட்டும் வச்சு நீங்க ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்க்கும் வாஷிங் மிஷின் கொடுத்தீங்கன்னா அந்த 2 விஷயங்கள் வந்து இட் இஸ் ஆஃப் கிரிட்டா மாறுது அண்ட் தட் இஸ் ரெனியூபிள் எனர்ஜியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லா ஏகப்பட்ட இடத்துல டிஸ்ட்ரிபியூட்டடா ரெனியூபிள் எனர்ஜி ஆஃப் கிரிட்டா கொடுக்கறது தான் டிஸ்ட்ரிபியூட்டட் ரெனியூபிள் எனர்ஜி, DRE. ஸோ DREயுமே வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வெறும் வந்து ஒரு பெரிய சோலார் பார்க் ஆரம்பிச்சு அதுல இருந்து கரண்ட் எடுத்து ரெனியூபிள் எனர்ஜி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் in the houses and individuals in the firms and the industries and இந்த மாதிரி இடத்துலயுமே வந்து they can shift to renewable energy through distributed renewable energy. இந்த மாதிரி விஷயங்கள், solar refrigerators, silk reeling machines. So solar refrigerator here நான் வந்து வீட்டை வச்சு எக்ஸாம்பிள் சொல்றேன், பட் இந்த எடிட்டோர்ல they are talking about the agriculture. ரூரல் ஏரியால இருக்கிற கோல்டு ஸ்டோரேஜ். இப்போ நம்ம வேஸ்டேஜ் பாக்குறோம்ல, ரூரல் ஏரியால வேஸ்டேஜ் சால்வ் பண்ணணும்னா கோல்டு ஸ்டோரேஜ் தேவை, கோல்டு செயின் தேவை. அதுக்கு தேவைப்படுற எலக்ட்ரிசிட்டி சோலார்ல இருந்து வருது. ஸோ சோலார் ரெஃப்ரிஜரேட்டர், சில்க் ரீலிங் மிஷின்ஸ். ஸோ அந்த சில்கோடைய அந்த கக்கூன்ல இருந்து யூ ஆர் டேக்கிங் தி சில்க் த்ரெட் அப்படிங்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ற மிஷின் வந்து இட் இஸ் பவர்டு த்ரூ ரெனியூபிள். இப்போ பவர் லூம்ஸ் இருக்கு. பவர் லூம்ஸ்னா ஃபார் டெக்ஸ்டைல்ஸ்க்கு. ஸோ அந்த பவர் லூம்ஸ் எல்லாத்துக்கும் வர பவர் வந்து ரெனியூபிள்ல இருந்து வருது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் இட் ஃப்ரம் கிரிட் யூ ஆர் யூசிங் சோலார் பேனல். ஸோ அந்த மாதிரி வந்து சில்க் ரீலிங் மிஷின்ஸ். பயோமாஸ் பேஸ்டு கோல்டு ஸ்டோரேஜ். ஸோ பயோமாஸ் பேஸ்டு கோல்டு ஸ்டோரேஜ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் தி ஆக்சுவல் ரெஃப்ரிஜரேட்டர். நீங்க வந்து இந்த எர்த் அண்ட் ரெஃப்ரிஜரேட்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, பானை தான் சிம்பிளா. இப்போ நீங்க வந்து ஃப்ரிட்ஜில் தண்ணி குடிக்கலாம், பானையில தண்ணி வச்சு கொடுத்தாலும் ஜில்லுன்னு தானே இருக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான். ஒரு எர்த்தன் பாட்ல நீங்க ஒரு விஷயத்தை வச்சாலும் அது சில்லுன்னு தான் இருக்கும். ஸோ அந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு கிரீன் ரெஃப்ரிஜரேட்டர் டெக்னாலஜிஸ்லாம் நிறைய இருக்குல்ல, அதை நம்ம அடாப்ட் பண்ணலாம். அதே மாதிரி மில்க் சில்லர்ஸ். ஸோ இந்த டைரி ஃபார்மர்ஸ் ஆஃப் ஆவின், அமுல், இந்த மாதிரி ஆளுங்க எல்லாருக்குமே மில்க் ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்ற அந்த எலக்ட்ரிசிட்டி கேன் பி ஃப்ரம் சோலார். இந்த மாதிரி தான் DRE அப்படின்னு சொல்றோம். வாட் இஸ் DREனா ஆன்சர் ரைட்டிங்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கவுன்சில் ஃபார் எனர்ஜி அண்ட் என்வாரன்மெண்ட் என்ன சொல்றாங்க, 13,000 ஏர்லி அடாப்டர்ஸ் ஆஃப் கிரீன் டெக்னாலஜி வந்து இந்த மாதிரி ரூரல் ஏரியால அடாப்ட் பண்ண கிரீன் டெக்னாலஜில 80% வந்து உமன் தான் அடாப்ட் பண்ணிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ்ல இதெல்லாம் எண்ட் யூசரா யார் இருக்காங்கன்னா உமன். ஏன்னா பிகாஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ராசஸிங் இஸ் பிகமிங் ஃபெமினைஸ்ட். ஏன்னா மோர் உமன் ஆர் ஒர்க்கிங் தேர். ஸோ அதனால வந்து ஆட்டோமேட்டிக்லி when the technology is adopted they are the adopters. ஸோ அதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க, கவுன்சில் ஃபார் எனர்ஜி அண்ட் என்வாரன்மெண்ட். ஸோ இது மூலமா இட் இஸ் இன்க்ரீசிங் தி இன்கம் ஆஃப் உமன் அண்ட் ஃப்ரீயிங் உமன் ஃப்ரம் லேபோரியஸ் ஜெண்டர் ரிலேட்டட் ஜாப்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தேன்ல மில்லட் ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா
மில்லட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது ஒன்று பார்த்தோம்ல, மில்லட்ஸை ப்ராசஸ் பண்றதுங்கிறது இட்ஸ் வெரி லேபோரியஸ் அண்ட் வெரி டஃப் கம்பேர்ட் டு பேடி அண்ட் வீட். ஸோ அதனால அதுக்கு மிஷின் கொண்டு வரணும்னு, அந்த மிஷினுக்கு கொண்டு வர கரண்ட்ஸ் வந்து நீங்க சோலார்ல இருந்து எடுக்கிறது தான் டிஆர்இ. தட்ஸ் இட். ஸோ அந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து இட் இஸ் ஃப்ரீயிங் தம். ஸோ வென் தேர் யூசிங் அ மிஷினரி தேர். ஸோ தட் இஸ் ஒன் திங். பை 2030 3 crore உமன் ஓன்ட் எம்எஸ்எம்இஸ் வித். ஸோ இந்தியாவுடைய ஃபியூச்சர் சொல்றாங்க. இந்தியாவில் பை 2030 இது ஒரு சில செட் ஆஃப் டேட்டா. 2030 வில் ஹாவ் 3 crore உமன் ஓன்ட் எம்எஸ்எம்இஸ். எம்எஸ்எம்இஸ் விச் ஆர் ஓன்டு பை உமன், அது வந்து 3 crore இருக்க போகுது. அண்ட் அதுல 15 crore ஒர்க்கர்ஸ் வந்து உமனா இருக்க போறாங்க. அண்ட் இட் இஸ் கோயிங் டு கிரியேட் 50 பில்லியன் மார்க்கெட். ஸோ பொட்டன்ஷியல் ஆஃப் எம்எஸ்எம்இஸ் விச் ஆர் ஓன்டு பை உமன் அப்படிங்கிற அந்த காம்பனன்ட். இது வந்து ஜெண்டர் ரிலேட்டடா எந்த ஒரு ஆன்சர் இருந்தாலும் யூ கேன் யூஸ் இட். அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எம்எஸ்எம்இக்கு யூஸ் பண்ணலாம். எம்எஸ்எம்இ டெவலப் பண்றதுனால உமன் பெனிஃபிட் ஆறாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் எழுதும்போது இது யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியுதா? நம்ம ஆல்ரெடி ஈஸ்ராம் போர்ட்டல் எல்லாம் கூட பார்த்தோம், உமன் காம்பனன்ட் அதிகமா இருக்கு. அட்டல் பென்ஷன் யோஜனால உமனோட சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு. ஸோ த சேம் திங். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு புது டெக்னாலஜி வருதுன்னா இதுல இருக்க பிரச்சனைகள் என்ன? பிரச்சனைகள் என்னன்னா, இது வந்து 2 டைமென்ஷன். ஒன்னு, எப்பவுமே வந்து ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஸ்டேட்டஸ் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்டஸ் கோஸ்ட்னா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கோ அதுலேயே தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. புதுசா எதை வந்தாலும் அடாப்ட் பண்றதுக்கு ரிலக்டண்டா இருப்பாங்க. ஏன்னா அது ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் மாற்ற வேண்டியது இருக்கு அந்த மாதிரி. ஸோ இப்போ என்ன கூட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எடிட்டோரியல் எடுக்க சொன்னாங்க. நான் இல்ல 4th ஃப்ளோர்ல தான் எடுப்பேன் அடம் பிடிச்சிட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஸ்டேட்டஸ் கோஸ்ட். ஸோ அந்த மாதிரி தான். ஏன்னா இங்க நல்லா இருக்கு, இந்த வியூ நல்லா இருக்கு. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாப்புலேஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போதும்ன்றாங்க. உங்களுக்கு புரியுதா? அப்படி சொல்றாங்க. உங்களுக்கு 4th ஃப்ளோர் எதுக்கு? ஏன்னா இங்க வந்து இத்தனை எலக்ட்ரிசிட்டி எமிஷன்ஸ், இதனால கார்பன் பொல்யூஷன்லாம் நடக்குது. நான் சொல்றேன். நான் எந்த ஆங்கிள் சொல்றாங்கன்னு சொல்லியிருப்பேன். புரியுதா அவங்களுக்கு? ஸோ அதனால வந்து யூஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஐ எம் ஸ்டேட்டஸ் கோஸ், 4th ஃப்ளோர்ல தான் நடப்பேன். ஸோ கமிங் பேக் ஹியர். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த டெக்னாலஜியை, புது டெக்னாலஜி கொண்டு போய் இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னா there will be reluctance among farmers. ஏன்னா நம்பர் 1, they are not having எஜுகேஷன் அட்டைன்மெண்ட்டும் வேர்ல்டு அவேர்னஸும் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால they will be reluctant to adopt டெக்னாலஜி. இதுல 2வது டைமென்ஷன் என்னன்னா, அவங்க மெஜாரிட்டி உமனா இருக்காங்க. ஸோ மெஜாரிட்டி உமனா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி எஜுகேஷனும் வேர்ல்டு அவேர்னஸும் இன்ஃபர்மேஷன் அவைலபிலிட்டியும் இட் இஸ் லெஸ் கம்பேர்ட் டு மென். அப்படி இருக்கும்போது they are more reluctant to adopt such technologies. ஸோ அப்படி இருக்கும்போது how you are going to convince women to adopt the new technologies with respect to agriculture which is going to be the future அப்படிங்கிறதுக்கு தான் வந்து they would have explained here. So that is the thing which they are telling. So novelty and high starting, இதுல இருக்க ஒரு ரோட் பிளாக். அது 2வது என்னதுன்னா novelty and high starting price. ஸோ ஹை ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கிறதுனால அதை வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க. அவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இதுவே நல்லா தானே போயிட்டு இருக்கு. இப்போ இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் லாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பயம் இருக்கு. அதே மாதிரி டிஆர்இ அப்ளையன்சஸ் ஆர் பெர்சீவ்ட் as ஹை ரிஸ்க் பர்ச்சேசஸ். ஸோ இதோட அவுட்கம் வரலன்னா அப்படி பயம் இருக்கும். ஸோ இப்போ ஹை yielding வெரைட்டிஸை கொண்டு வரும்போது ஃபார்மர்ஸ் ஆர் ரிலக்டன்ட். சரி சப்சிடைஸ்ல போடுறது ஃப்ரீயாவது இந்த சீடை வச்சு வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. நான் எம்எஸ்பில வாங்கிக்கிறேன், நீ வள அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன பிறகுதான் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு புது டெக்னாலஜி வரும்போது கவர்மெண்டோட சப்சிடி இருந்தால் தான் இல்லைன்னா they will be reluctant. So they are a relatively lower risk appetite due to socio-economic reasons. So that இந்த மாதிரி இருக்கிறதுனால இதை அடாப்ட் பண்றதுல there is many road blocks இருக்கு. So how you are going to persuade them அப்படின்னு சொல்றதுனால இது வந்து பர்சுவேஷன்லயும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ social influence and persuasion is a topic in GS4. கரெக்டா? GS4 கேஸ் ஸ்டடி எல்லாம் பார்த்திருக்கீங்களா? அந்த கேஸ் ஸ்டடியில ஆன்சர் ரேட்டிங்கும் வந்து இந்த இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய 5 பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால பல டைமென்ஷன் இதுல இருந்தனால இந்த எடிட்டோரியல் நான் எடுத்தேன். ஸோ குருக்ஷேத்ரா மாடல்ல இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி ஏர்லி உமன் அடாப்டர்ஸ் அண்ட் டெமோ சாம்பியன்ஸ். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையே, இது வந்து 13,000 ஏர்லி அடாப்டர்ஸ் இந்தியாவில் இருக்காங்கன்னு. அவங்கள கூட்டிட்டு வந்து நீங்க வந்து வில்லேஜ் ஏரியாஸ்ல போயிட்டு யூ ஹேவ் டு கிரியேட் டெமோஸ். ஓகே. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி ஏர்லி உமன் அடாப்டர்ஸ் as தி டெமோ சாம்பியன்ஸ் அண்ட் சேல்ஸ் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது பண்ணும்போது they are getting the credibility also. நம்மள மாதிரி இன்னொரு woman in a rural area she is using it and she is successful and her business grow அப்படின்னு பார்த்துட்டா நம்மளும் அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஒத்துக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் these things are managed through செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸா தான் இருக்கும். உங்களுக்கு அந்த எம்எஸ்எம்இ எல்லாம் சொல்றோம்ல, அதை சொல்றேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அவங்களை அந்த லோக்கல் கிரெடிபிலிட்டி கொடுக்கறதுக்காக யூஸ் them. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹேவ் டு கிரியேட் அ டெமோ சாம்பியன்ஸ். டெமோ சாம்பியன்ஸ்னா டெமோ இதுல சக்சஸ்ஃபுல் ஆனவங்கள டெமோக்காக அவங்கள டூர் மாதிரி கூட்டு போகணும் இந்த மாதிரி கிராமங்கள்ல, ரூரல் ஏரியாஸ்லயும் வில்லேஜஸ்லயும். ஆர்கனைசிங் ஹைப்பர் லோக்கல் ஈவெண்ட்ஸ், அதாவது டெமோ மேலாஸ், பெரிய பெரிய எக்ஸிபிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணணும். எக்ஸிபிஷன்ஸை கண்டக்ட் பண்ணி இந்த மாதிரி புது டெக்னாலஜிஸ் எல்லாத்தையும் அங்க வச்சு அந்த அந்த டெக்னாலஜியை அங்க ஒர்க் பண்ண வச்சு காட்டணும். ஸோ இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒன்னுத்த வந்து வேலை செய்யுதா இல்லையான்னு பார்த்தாதான் நம்மளால வாங்க முடியும். இது வேலை செய்யறப்ப என்ன அவுட்புட் கொடுக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது யூ ஹாவ் டு கிவ் தி டச் அண்ட் யூஸ் பிஃபோர் பை அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து லோக்கல் ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது
இந்த ரிலேட்டட் டெக்னாலஜில ஆல்ரெடி யூஸ் பண்ண டெமோ சாம்பியன்ஸோ இல்லைன்னா அந்த மிஷினரிஸோ வந்து ஒர்க் பண்ணும்போது அதை நேர்ல பாக்குறப்போ they will be convinced. So that is more easy for us to convince the people to adopt it. அதே மாதிரி வந்து நெட்வொர்க்கிங்கும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ உமன் டு உமன் நெட்வொர்க்கிங் ஒரு இந்த ஊர்ல வந்து we are having a மேலா இங்க டெக்னாலஜி வருது, ஸோ எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லா வில்லேஜஸ்ல இருந்து வரும்போது உங்க ஊர்ல நீங்க ஆட்டக்காரரா, எங்க ஊர்ல நாங்க ஆட்டக்காரர், அந்த மாதிரி ஆட்டக்காரர்கள் அவங்க சந்திச்சு பேசிக்கும் போது நெட்வொர்க்கிங் உருவாகுது. நாளைக்கு பிசினஸ்ல ஏதாவது ஒரு கொலாபரேஷன் நெட்வொர்க், இப்போ கிராண்ட் ஜோலால கான்க்ளேவ்லாம் நம்ம போயிட்டு வந்தோம்ல, அதெல்லாம் நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸ் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதோ பேசுறாங்க, நம்ம கேட்க போறோம். பட் அந்த முன்னாடி உட்காந்துருக்கவங்க எல்லாம் வர்றவங்க வந்து நெட்வொர்க்கிங்காக இந்த மாதிரி வேலை 4 பேர் வருவாங்க, அவங்கள்ட்ட கார்டை மாத்திப்பாங்க, மாத்திக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க, நாங்க என்ன பண்ணுவோம், உங்க பிசினஸ்க்கு ரா மெட்டீரியல்ஸ் என்ன நாங்க தரோம், அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் நெட்வொர்க்கிங். இப்போ நம்ம சிஐசி ஈவெண்ட் எல்லாமே சிஐசி அப்படின்னு ஆரம்பிச்சதே நெட்வொர்க்கிங்காக தான். நம்ம போறோம்ல சென்னை இன்டர்நேஷனல் சென்டர், அது ஆரம்பிச்சதே நெட்வொர்க்கிங்காக தான். அதோடைய பை ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இந்த இன்டெலெக்சுவல் டிஸ்கஷன் விச் வி ஆர் யூசிங். அவங்களோட மெயின் எய்மே நெட்வொர்க்கிங் தான். ஸோ அந்த நெட்வொர்க்கிங் வந்து இட் இஸ் ஹேப்பனிங் தட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஈஸி ஃபினான்ஸ் அண்ட் சிம்பிள் லோன் உருவாக்கி தரணும். ஒரு புது டெக்னாலஜி அடாப்ட் பண்ணணும் அப்படின்னா we have to create easy finance and simple loan. ஸோ இதெல்லாம் வாங்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு லோன் வந்து ஈஸியா அவைலபிளா இருக்கணும். சரி, உங்க லோன் ஈஸியா தரும், வாங்கிடுங்க அப்படின்னு பக்கத்துலேயே வந்து லோனும் ஒரு பொட்டி கடை போட்டு லோன் கடைக்காரர் உட்காந்துட்டாருன்னா இட்ல பண்ணி போய் நான் அன்னைக்கு குரோமால போய் கடையில போய் பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே வந்து லோன் 3 பேங்க்ஸ் வந்து உட்காந்துட்டு இருக்கான். ஆப்பிள் காம்பனன்ட் பக்கத்துலேயே லோன் காம்பனன்ட் இருக்கு. ஆப்பிள் ஸ்டால் இருக்குல்ல, ஆப்பிள் ஸ்டாலுக்கு பக்கத்துல இஎம்ஐ ஸ்டால் இருக்கு. யாரு? ஹெச்டிஎஃப்சி, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர், இவனா உட்காந்துருக்கான். சார் ஆப்பிள் போனு நாங்க லோன் தரோம், வாங்குங்க அப்படின்னு. ஸோ ஈஸி ஃபினான்ஸ் அண்ட் சிம்பிள் லோன்ஸ் இருக்கும்போது அப்ளிகேஷன் சிம்பிள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கிறப்போ தட் இஸ் ஈஸி. அதே மாதிரி வந்து கிரெடிட் கேரண்டிஸ் கொடுக்கணும். இப்போ ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், சிஎஸ்ஆர் ஃபண்டிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி பிசினஸ் பீப்புள் வாண்ட்ஸ் டு இன்வெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு கிரெடிட் கேரண்டி கொடுக்க வைக்கலாம், வடிவேல் மாதிரி. ஸோ சமுன்னதி ஃபினான்ஸ் அப்படிங்கிற கம்பெனி என்ன பண்ணுது, ஆந்திர பிரதேஷ்ல ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இங்க காட்டுறேன். ஆந்திர பிரதேஷ்ல 80% வந்து கிரெடிட் கேரண்டி தந்திருக்காங்க இந்த மாதிரி டெக்னாலஜி அடாப்ட் பண்றதுக்காக. ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற ஒரு செட் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு. ஸோ இவர் என்ன, இந்த சம்மந்தி ஃபினான்ஸுங்கிறது ஃபினான்ஸ் கம்பெனி, பட் அவங்க வந்து அவங்களுடைய ஃபண்டிங்கை வந்து நல்ல விஷயத்துக்கு பண்ணணுங்கிறதுனால என்ன பண்றாங்க, ஐ எம் கிவிங் கிரெடிட் கேரண்டின்றாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி வந்து கிரெடிட் கேரண்டி தருது அப்படின்னா எந்த பேங்கா இருந்தாலும் அவங்களுக்கு லோன் கொடுக்கும் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு. ஸோ இதுக்கு சிஎஸ்ஆர் ஃபண்டிங் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் கிரெடிட் கேரண்டி. கிரெடிட் கேரண்டி இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் லோன். நீ லோன் கூட கொடுக்க தேவையில்ல, கேரண்டி கையெழுத்தாவது போடு. அதோட மீனிங் என்ன, இஃப் தே ஆர் டிஃபால்ட்டிங் யூ ஹேவ் டு பே, அந்த மாதிரி வந்துடும். அப்படி பே பண்ணும்போது என்ன ஆகுது, டெக்னாலஜி அடாப்ட் ஆயிடுது. ஸோ பிரிங் இன் easy finance, simple loan application process and credit guarantee and after sale services. இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆஃப்டர் சேல் சர்வீசஸ் அண்ட் பைபேக்ஸ் இருக்கணும். ஏதாவது பிரச்சனைனா திரும்ப வாங்கிக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் ஃபினான்ஷியல் கான்ஃபிடன்ஸ் பை எக்கனாமிக் வயபிலிட்டி. இந்த மாதிரி புது டெக்னாலஜி டெவலப் பண்ணும்போது அதோட எக்கனாமிக் வயபிலிட்டி ரிலேட்டடான ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து பேங்க்ஸுக்கும் கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் பேங்க் நம்பி லோன் தருவாங்க. ஸோ அப்படிங்கிறது சொல்றாங்க. இதெல்லாம் இந்த பாயிண்ட் எல்லாம் வந்து GS 1 and 3 விட 4க்கு ரொம்ப தேவைன்ற நான். 4க்கு வந்து ஏகப்பட்ட கேஸ் ஸ்டடிஸ்ல நீங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கன்வின்ஸ் பண்ணணும். ஸோ கன்வின்ஸ் பண்றது தான் ஏகப்பட்ட கேஸ் ஸ்டடிஸோடைய ஓப்பனிங் அப் கொஸ்டினா இருக்கும். ஹவு ஆர் கோயிங் டு கன்வின்ஸ், ஹவு ஆர் கோயிங் டு கன்வின்ஸ்னு. ஸோ அந்த ஆன்சர் ரைட்டிங் தான் இது யூஸ்ஃபுல்லா இருக்க போதுன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு புரியுதா? ஸோ GS 4ல தான் இட் இஸ் மோர் ரெலவென்ட். ஸோ ஈஸி ஃபினான்ஸ் சப்போர்ட் ஃபார்வர்ட் பேக்வர்ட் லிங்கேஜஸ் அண்ட் மார்க்கெட் லிங்கேஜஸ். ஸோ ஃபார்வர்ட் பேக்வர்ட்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸ்க்கு தேவைப்படுற ஸ்பேர் பார்ட்ஸ், ரிப்பேர், அந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் மார்க்கெட் லிங்கேஜஸ், இது மூலமா ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட்டை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மார்க்கெட்ஸ். இன்னைக்கு நம்ம இப்போ பாக்குறோம்ல சாஃப்ரான், விஷன் சாஃப்ரான் மூலமா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிற சாஃப்ரான் ஃபார்மர்ஸோட இதை வந்து குளோபல் லெவல்ல கொண்டு, அந்த மாதிரி மார்க்கெட் லிங்கேஜஸ் யூ ஹேவ் டு கிரியேட். அண்ட் கவர்மெண்ட் ஷுட் டேக் தி லீட் அகைன். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் MSME, மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், இவங்க 3 பேர் தான் இந்த விஷயத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க. ஓகே, நம்ம ரெனியூபிள் எனர்ஜி சேர்க்கலாம், பட் மெயினா இருக்கிறது இப்போ சில்க் ரிலேட்டட் டெக்னாலஜி அண்ட் பவர் லூம்ஸ் ரிலேட்டட் டெக்னாலஜி எல்லாம் டெக்ஸ்டைல் பாத்துக்குது. அண்ட் ஃபார்ம் ரிலேட்டட் ப்ராசஸிங் எல்லாம் அக்ரிகல்ச்சர்ல இருக்கு. அண்ட் MSME இஸ் another மெயின் மினிஸ்ட்ரிஸ். ஸோ இந்த மினிஸ்ட்ரிஸ்லாம் அவங்க ஒரு ஸ்கீமை கொண்டு வரும்போது இந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு பண்ற மாதிரி ஸ்கீமை டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் ஒன் வே. அண்ட் தே கேன் ஆல்சோ சப்போர்ட் ஃபார் தி அடாப்ஷன். தட் இஸ் ஒன் வே. ஸோ இன் தேர் ஸ்கீம்ஸ், ஓகே, ஸோ இது மூலமா தே கேன் அடாப்ட் அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலோட பாயிண்ட்ஸ். கிளியரா? ஸோ இது அந்த 5 பாயிண்ட்டுமே பர்சுவேஷன் யூஸ் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸை வந்து டெமோ பண்றது, அதே மாதிரி வந்து டச் அண்ட் யூஸ் இருந்தால் தான் டெக்னாலஜி அடாப்ஷன் நடக்கும். ஈஸி ஃபினான்ஸ் இருந்தால் தான் they will be adopting, and you have to create the forward backward linkages for any technology or any product, and government should take the lead by interministerial cooperation. ஸோ இப்போ இதோடைய லிங்கா நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இதே உமன் வச்சுக்கிறோம். இதே உமன் காம்பனன்ட்ல இன்னொரு முக்கியமான டெக்னாலஜி லிங்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஃபெமினைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அதுவும் லிங்க் ஆச்சு, அதனால தான் அந்த எடிட்டோரியல் அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபெமினைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இருக்கு. அக்ரிகல்ச்சர்ல மெஜாரிட்டி ஆஃப் தி எம்ப்ளாயிஸ் ஆர் உமன் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அக்ரிகல்ச்சரை யூஸ் பண்றது உமன், அக்ரிகல்ச்சருடைய ப்ரொடியூசர்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன், லேட்டஸ்ட் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன், வெதர் ஃபோர்காஸ்ட், இதெல்லாம் யாருக்கு அதிகமாக போகணும்னா அவங்களுக்கு தான் போகணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் இப்போ மாடர்ன் டேல நமக்கு இன்ஃபர்மேஷன் ஷேரிங்க்கு ஒரு முக்கியமான விஷயம். ஸோ எக்கனாமிக் growthக்கு நம்ம நீங்க படிக்கிறப்போ இன்ஃபர்மேஷன் ஷேரிங் இஸ் a very important thing அப்படின்னு பார்த்திருப்பீங்க. இது 11th NCERT கூட இருக்கும். இஃப் ஐம் ரைட், அந்த ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன்ல இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு காம்பனண்டாவே கொடுத்துருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? ஸோ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் இருந்தாதான் எனி எக்கனாமி வில் ஃபங்க்ஷன், எக்கனாமி ரிலேட்டடா. இப்போ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஒரு முக்கியமான டூலா எது இருக்குன்னா மொபைல் ஃபோன்ஸ் தான். மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் ஆப்ஸ் அண்ட் டிஜிட்டல் தான் இருக்கிறதுனால இந்த டிஜிட்டல் லிட்ரஸி உமனுக்கு இருந்தாதான் அது மூலமா இதெல்லாம் கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் அப்டேட்ஸ் ஆர் டெக்னாலஜிஸ் ஆர் வெதர் ஃபோர்காஸ்ட் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ் ஆர் கமிங் த்ரூ மொபைல் அப்படின்னா உமன் ஷுட் பி ஸ்கில்ட் இன் விச் ஏரியா அப்படின்னா டிஜிட்டல் லிட்ரஸி. ஸோ டிஜிட்டல் லிட்ரஸியும் ஃபைனான்ஷியல் லிட்ரஸியும் ரூரல் உமனுக்கு பண்றது தான் அல்டிமேட் அப்ஜெக்டிவா இருக்கணும். ஸோ தட் தே ஆர் அடாப்டிங் ஆல் திஸ் திங்ஸ். ஸோ அதே மாதிரி வந்து ரெண்டாவது காம்பனண்ட் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா போஷான் அபியான். போஷான் அபியான்ல மிட் டே மீல் ஸ்கீம்ஸ் பண்றோம்ல. ஸோ போஷான் அபியானுடைய ஜஸ்ட் ஷோ தென் வெல்கம் தர். நீங்க போஷான் அபியான் எழுதியிருப்பேனே. ஓகே, போஷான் அபியான்ல வந்து 30 lakh குக்ஸ் அண்ட் ஹெல்பர்ஸ் இருக்காங்க who are cooking food. இந்த போஷான் அபியான்ல இருக்கிற 30 lakh குக்கர்ஸ்லயே மெஜாரிட்டி வந்து உமன் தான். whoever is cooking மிட் டே மீல் ஸ்கீம். ஸோ மிட் டே மீல் ஸ்கீமை குக் பண்றதே உமன் தான். அதுல நிறைய செல்ஃப் ஹெல்ப் குரூப் கூட லிங்க் பண்ணிட்டாங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப் வச்சு குக் பண்ணி பண்ற மாதிரி. இல்ல இன்னொரு முக்கியமான காம்பனன்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு ஃபண்டிங் வந்து எம்ஜி நரேகா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கு, அவங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. என்ன பிசினஸ்? மிட் டே மீல் ஸ்கீமுக்கு சமைக்கிற பிசினஸ். ஓகேவா? அப்போ அதுக்கு என்ன தேவை? கிச்சன் தேவை. அந்த கிச்சனுக்கு வந்து யூ ஹேவ் டு பில்ட் அ கிச்சன், யூ ஹேவ் டு பில்ட் அ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வேலைகள் தேவை. அதுக்கு எம்ப்ளாயிஸ் எங்க இருந்து வராங்க? எம்ஜி நரேகால இருந்து வராங்க. ஸோ கவர்மெண்டோட மிட் டே மீல் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஒரு ஃபண்டு எம்ஜி நரேகாவோட ஃபண்டு, அப்புறமா வந்து இந்த ரூரல் லைவ்லிஹுட் மிஷனோட ஃபண்டு. 3 ஃபண்டும் ஒன்னு சேர்ந்து 3 வேற வேற, அது வந்து எஜுகேஷன்ல மிட் டே மீல்ஸ்க்கு அவுட்புட்டா கொடுக்குது. உங்களுக்கு புரியுதா? இப்படி லிங்க் பண்ணி விடுறாங்க நிறைய வில்லேஜஸ்ல, சாரி நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல. ஸோ இந்த மாதிரி மிக்சிங் அப்லாம் யார் பண்ணுவாங்கன்னா அங்கதான் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட வேலையே வருது. ஸோ அதான் எக்ஸாம்பிளா சொல்லியிருப்பாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. உங்களுக்கு புரியுதா? சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பண்ண மாட்டாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட ஐடியா தானே அது, நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இனிமேல் இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. எம்ஜி நரேகாவுடைய ஒர்க்கர்ஸை வச்சு ஒரு கிச்சனை கட்டுங்க. அந்த கிச்சன் யாருக்கு? செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு. அந்த என்ன பண்ண போறாங்க? சமைக்க போறாங்க. எதுக்கு? மிட் டே மீல்ஸ்க்கு. ஒரே இந்த 3 ஸ்கீமை வச்சு அவங்க ஊர்ல இருக்க ஒரு முக்கியமான ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. வேலையும் கிடைச்சிச்சு, சாப்பாடும் கிடைச்சிச்சு, நியூட்ரிஷனும் கிடைச்சிச்சு, எம்ஜி நரேகால வேலையும் கிடைச்சிச்சு. ஸோ எல்லாமே முடிஞ்சிச்சா? ஸோ இந்த மாதிரி கேஸ் ஸ்டடிஸ் தான் வந்து அந்த டெக்ஸ்ட் கான்டெக்ட்ல இருந்துச்சு, நாட் இன் திஸ் டெக்ஸ்ட் கான்டெக்ட்ல இருந்துச்சு. ஸோ அந்த கேஸ் ஸ்டடிஸை வந்து அடாப்ட் பண்ணும். ஸோ இப்போ அதுல இந்த உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருக்காங்களே, இந்த உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து தே ஆர் கிவிங் அ டிஜிட்டல் ஆப். ஏன்னா இவங்க வந்து குக்கிங்ல ஹைஜீனிக்காவும் சேஃப்டியாவும் சானிடேஷனையும் ஃபாலோ பண்ணாம கொஞ்சம் அன்ஹைஜீனிக்காவும் குக் பண்ணிட்டாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் யார்? சில்ட்ரன். ஸோ அப்படி இருக்கும்போது ஹைஜீனிக்ஸ் குக்கிங் ப்ராக்டிசஸ் ஷுட் பி டாட் டு தி உமன் ஹூ ஆர் குக்கிங் அண்டர் போஷான் அபியான். அந்த ஹைஜீனிக் குக்கிங் ப்ராக்டிசஸோட பெஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் திங்ஸ் எல்லாமே மொபைல் மூலமா ஆப் மூலமா டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு டிஜிட்டல் லிட்ரஸி இருந்தால் தான் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். இப்போ எம்ஜி நரேகால டிஜிட்டல் லிட்ரஸி இருந்தால் தான் ஒர்க்கே பண்ண முடியுங்கிற மாதிரி 4 ஆப்ஸ் வந்திருக்கு. எல்லாருக்கும் இல்லை, ஆர்கனைசர்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ யூ ஹேவ் டு ப்ரொவைட் டிஜிட்டல் லிட்ரஸி டு உமன் அப்படின்னு தான் முடிக்குது. ஸோ விட்டிய சக்திகாரன் அபியான், டிஜிட்டல் தீக்ஷா, பிஎம் தீக்ஷாவா? பிஎம் தீக்ஷா தானே? பிஎம் தீக்ஷான்னு ஒன்று இருக்கு. டிஜிட்டல் லிட்ரஸி கொடுக்கறதுக்காகவே பிஎம் தீக்ஷா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. If I'm right, Digital Sashakti-Karan Abhiyan and the பேரு you can see. So on the schemes மூலமா we are giving it. I'm just giving an example. So 1/3 of the internet users தான் women and 32% of women தான் they are having mobile. So அப்படி இருக்கிறப்போ we have to increase. அப்படி உங்கள்ட்ட மொபைல் இருந்தாலும் அது பேசிக் செட்ஸ் தான் இருக்கு, ஸ்மார்ட் போன்ஸா இல்லை. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலயும் ஒரு இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இது நான் எக்கனாமிக் சர்வேல சும்மா எடுத்து போட்டிருக்கேன், நம்ம அங்கே படிச்சதை யூஸ் பண்ணிக்கலாமே. உமன் ஹேவிங் பேங்க் அக்கௌண்ட் வந்து 77% இருக்கு. உமன் ஹேவிங் மொபைல் போன்ஸ் வந்து 46% ஆயிருக்கு. அண்ட் உமன் ஹூ ஹேவ் யூஸ் இன்டர்நெட் வந்து 24% இருக்கு. 24, 46 இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 77% ஆஃப் தி உமன் ஆர் ஹேவிங் பேங்க் அக்கௌண்ட், 46% ஆஃப் தி உமன் ஆர் ஹேவிங் மொபைல் போன். அதுல இன்டர்நெட் வந்து 24% இருக்கு. ஸோ திஸ் ஷுட் இன்க்ரீஸ். இது இன்க்ரீஸ் ஆனாதான் இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரோ போஷான் ரிலேட்டடோ போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஃபினான்ஷியல் பிளஸ் டிஜிட்டல் லிட்ரஸி ஃபார் உமன் இன் ஃபார்மிங், இன்க்ரீசிங் மொபைல் ஓனர்ஷிப். ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் கொடுக்கணும்.
ஸோ கவர்மெண்ட் 2 ஸ்கீம் வச்சிருக்காங்க, அது ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணும். வித்திய சக்தி காரன் அபியான் அண்ட் PM தீக்ஷா. ஸோ அப்புறமா வந்து இன்க்ரீசிங் மொபைல் ஓனர்ஷிப். ஸோ மொபைல் ஓனர்ஷிப் அதிகப்படுத்தணும். ஸோ அதுக்கு வந்து வி ஹாவ் டு டேக் சம் ஸ்டெப்ஸ். மேபி அந்த எலக்ட்ரல் மேனிஃபெஸ்டோல சொல்லியிருந்தாங்க, பட் அதுக்குள்ள வேணாம், அது எதுக்கு இப்போ சொல்லிக்கிட்டு. மொபைல் ஃபோன் தரதா சொல்லியிருந்தாங்க நம்ம ஊர்ல, பட் கொடுக்க முடியாம போயிடுச்சு. அந்த ஃப்ராடை பத்தி சொல்ல நானு. ஒருத்த 240 ரூபா போன் தரேன் நானே, அதை சொல்லல. நான் சொல்றது வந்து நம்ம ஊர்ல சிஎம் சொன்ன ஸ்கீம், பழைய சிஎம். நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் ஷுட் பி அவைலபிள் டிஜிட்டலி. நெக்ஸ்ட் வந்து UN வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம்ஸும் கவர்மெண்ட் ஆஃப் ஒடிஷா ராஜஸ்தான் சேர்ந்து தான் ஒரு ட்ரைனிங் ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க. ட்ரைனிங் ஆப் பிளஸ் டேப் ஒரு ஆப் ரெடி பண்ணிருக்காங்க. அந்த ஆப்ல வந்து சேஃப் குக்கிங் ப்ராக்டிசஸ் அண்ட் ஹைஜீனிக் ப்ராக்டிசஸ் இருக்கு. அப்புறமா ஸ்கில் டெவலப்மெண்ட் காம்பனன்ஸ் இருக்கு, வீடியோஸ் இருக்கு. அதெல்லாம் பாக்குறதுக்கு டேப். அந்த டேப் 2த்தையும் கொண்டு போய் விமனுக்கு தராங்க, எங்க ஒடிஷாலையும் ராஜஸ்தான்லயும், which is funded by UN வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம். வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் பத்தி படிங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் ஃபுட் செக்யூரிட்டி. மிட் டே மீல் ஸ்கீம்ஸ்ல வந்து 30 lakh குக்ஸ் அண்ட் ஹெல்பர்ஸ்க்கு வந்து ஹைஜீனிக் அண்ட் சேஃப் ஃபுட் ஃபார் சில்ட்ரன் கொடுக்கறதுக்கு they are giving அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டெக்னாலஜி அடாப்ஷன் ஃபார் உமன் அப்படிங்கிற அந்த ஏரியால மிக்ஸ்டு 2 editorials and have discussed. புரிஞ்சுச்சா? கிளியரா? இது வந்து நிறைய டைமென்ஷன்ல நிறைய ஏரியால நீங்க யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த எக்கனாமிக் சர்வே டேட்டா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எக்கனாமிக் சர்வேல இந்த டேட்டா வரும்போது நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், இது இல்ல நிறைய டேட்டா இருக்கு பாத்துக்கோங்கன்னு. ஆனா இப்போ எனக்கு உமன் டேட்டா தேவைப்படுது. அப்ப நான் என்ன பண்றேன், அந்த எக்கனாமிக் சர்வேல போயிட்டு அந்த 2 டேட்டா எடுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் தி பர்பஸ் ஆஃப் எக்கனாமிக் சர்வே. புரிஞ்சுச்சா? நீங்க அன்னைக்கு உட்காந்து எல்லாத்தையும் படிக்க முடியாது. ஆனா இப்படி இருக்கும்போது எங்க போய் தேடுவீங்க? அங்க தேடுறதுக்கு தான் அந்த டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்ல எடுத்து பார்த்தா உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிறது this is the purpose. புரிஞ்சுச்சா? இது வந்து நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5 உடைய டேட்டா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் அ வெரி ஜாலியான எடிட்டோரியல், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ அது ஏனோ தெரியல, நமக்கு ட்ரெயின்னாலே ஜாலி ஆயிடுது, அது ஏன்னு தெரியல. சின்ன வயசுல ட்ரெயின்னா ஜாலியா இருக்கும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரயில் அண்ட் லாஜிஸ்டிக் சிஸ்டம். ஸோ ஜிஎஸ்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் அ டைரக்ட் டாபிக் இன் தி சிலபஸ். நான் ரயில் பத்தி நான் கடைசியா ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் 5 எடிட்டோரியல்ஸ்ல ரயில் இருக்கும். எனக்கு அது இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த முதல் 5 எடிஷன், எனக்கு முதல் 5 எடிட்டோரியல் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதுல முதல் எடிஷன்ல ஃபர்ஸ்ட் வீடியோலே ரயில் இருக்கும். அதுக்கப்புறம் ரேரா தான் நம்ம வந்து ரயில் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐடியல் ட்ராக் டு ரன் இந்தியாஸ் லாஜிஸ்டிக் சிஸ்டம், இது நம்ம ஏகப்பட்டது உங்க எல்லாருக்குமே இதை டிஸ்கஸ் பண்ண டாபிக் தான். ஸோ அதனால திரும்ப சும்மா கேளுங்க, சரியா? உங்களுக்கு எதுவுமே புதுசு கிடையாது. பட் யூடியூப்ல பாக்குற நிறைய பேர் புதுசு, அதனால we are discussing it. ஸோ இதுல என்ன பண்றோம் அப்படின்னா, we are comparing the freight corridor and road corridor. ஸோ இந்தியாவுடைய மேக்சிமம் ட்ரேட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இஸ் ஹேப்பனிங் இன் ரோடு அண்ட் நாட் இன் ரயில். ஏன் அப்படி நடக்குது? ரோடு வந்து இட்ஸ் ஜென்ரலி காஸ்ட்லியர் தேன் ரயில். ஆனா வந்து இன்னொரு சைட்ல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரயில்ல இருக்கிற இன்எஃபிஷியன்சிஸ்னாலே அது நடக்குது. ஸோ ரோடு வந்து காஸ்ட்லியா இருந்தாலும் ஏன் வந்து ரயிலை விட்டுட்டு ரோடுக்கு போறாங்க அப்படின்னா, ரயில் இஸ் இன்எஃபிஷியன்ட். திஸ் இஸ் தி ரீசன். ஸோ ரயிலை விட ரோடு காஸ்ட்லியா இருக்குன்னு சொல்றோம். நம்மளோட ரயிலே காஸ்ட்லியா தான் இருக்கு இந்தியாவில். நான் ஜென்ரலா அந்த பாயிண்ட் சொல்றேன். பட் இந்தியாவை எடுத்து பாத்தீங்கன்னா ரயிலோடைய ஃப்ரைட் சார்ஜஸ் அதிகமா இருக்கு பிகாஸ் ஆஃப் கிராஸ் சப்சிடைசேஷன். கிராஸ் சப்சிடைசேஷன்ல என்ன நடக்குது, அவன் பேசஞ்சர்ஸ் வந்து கம்மி விலையில வச்சுக்கிட்டு ரயில்வே வந்து அதோட லாஸை வந்து எங்க சரி கட்டிக்குதுன்னா ஃப்ரைட் சார்ஜஸ் மூலமா சரி கட்டிக்குது. ஸோ நமக்கு வந்து ஃப்ரைட்ல கன்ஜெஷன்ஸ் இருக்கிறதுனால நம்மளால அதுல வந்து எக்கனாமி ஆஃப் ஸ்கேல்ல ரீட் பண்ண முடியல. ஏன்னா ஒரே ட்ராக்ல ரெண்டும் போது கூட்ஸ் ட்ரெயினும் சாதா ட்ரெயினும். ஸோ அப்படி இருக்கும்போது கூட்ஸ் ட்ரெயினுக்கு வந்து நம்ம செகண்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கறதுனால நிறைய கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் நம்மளால பண்ண முடியல. அதனால எக்கனாமி ஆஃப் ஸ்கேல ரீச் பண்ண முடியல. அதனால தான் காஸ்ட்லியா வச்சிருக்க முடியுது. நீங்க நிறைய பொருளை விற்கும் போது தான் அந்த பொருளோட விலையை குறைக்க முடியும். நீங்க கம்மியான பிசினஸ்ல கம்மியான பொருளை பண்ண முடியாது. ஸோ நம்மளுடைய ஃப்ரைட் காரிடார் கன்ஜஸ்டடா இருக்கிறதுனால, அதாவது நம்மளோட ரயில்வே ரூட், நம்மளால வந்து we couldn't reduce the freight car charges. இல்லைன்னா ரயில்வே லாஸ்ல போயிடும். ஸோ அதனால ஃப்ரைட் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. இதை தாண்டி ஏகப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ் வந்து ஃப்ரைட்ஸ்ல இருக்கு. ஸோ ரயில்வே ஃப்ரைட் டிரான்ஸ்போர்ட்ல. ஸோ அதனாலதான் எல்லா டிரான்ஸ்போர்ட்டர்ஸும் ரோடு அடாப்ட் ஆகிறாங்க. ஸோ அது திரும்ப வந்து நம்ம ஃப்ரைட்டை வந்து கொண்டு வந்தோம்னா நம்ம லாஜிஸ்டிக்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். லாஜிஸ்டிக்ஸ் நம்ம நேஷனல் லாஜிஸ்டிக் பாலிசியில நம்மளோட எய்ம் என்ன? டு ரெடியூஸ் தி லாஜிஸ்டிக் காஸ்ட் ஃப்ரம் 14% ஆஃப் ஜிடிபி டு 8 to 10% ஆஃப் ஜிடிபி அப்படின்னு டார்கெட் இருக்கும். ஸோ அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா we have to do this. ஸோ இந்த வருஷம் பட்ஜெட்ல 2.4 crore வந்து இந்தியன் ரயில்வேஸ் கொடுத்துருக்கோம். எந்த காம்போனன்ட்டுக்குன்னா லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஃப்ரைட் காம்போனன்ட்டுக்கு தான் அந்த பணமும் ஸ்பெண்ட் பண்ண போறோம். ஸோ எஃபிஷியன்ட் எக்கனாமிக் மோட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் மூவ்மெண்ட்ஸ்.
ஸோ அதுக்காக we are spending it. ஸோ ரயில்வே ஃப்ரைட்ல என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா பேன் இந்தியா நெட்வொர்க் இருக்கு. we are having a very strong பேன் இந்தியா நெட்வொர்க். ஸோ அதனால வந்து இந்தியாவில் இருக்கிற எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு வேணாலும் நம்ம ரயில்ல கூட பொருள் அனுப்ப முடியும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். அண்ட் they can play an important role in enabling the integrated logistics system. ஸோ ஷேர் ஆஃப் ரயில்வேஸ் in the freight வந்து இப்போ 27% இருக்கு. 27% 42% ஆகணும். அண்ட் 1.2 பில்லியன் டன்ஸ் வந்து we are transporting through freight. அதை வந்து 3.3 ஆக்கணும் by 2030. அதான் வந்து நேஷனல் ரயில் பிளான் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு. நேஷனல் ரயில் பிளான் 2030 அப்படின்னு ஒரு பிளான்ல இது வந்து ஒரு முக்கியமான டார்கெட். நேஷனல் ரயில் பிளான்ல 27% ஆஃப் ஃப்ரைட்டை வந்து 45 ஆக்கணும் அப்படிங்கிறது தான் இட்ஸ் மெயின் அப்ஜெக்டிவ். அண்ட் 1.2 பில்லியன் டன்ஸ் வந்து 3.3 பில்லியன் டன்ஸ். ஸோ அப்படியே வந்து த்ரைஸா மாற்றணும். இன்க்ரீஸ் தி த்ரைஸ் அப்படிங்கிறது நேஷனல் ரயில் பிளான். ஸோ மாடல் மிக்ஸ் ஆஃப் ஃப்ரைட் எப்படி இருக்குன்னா இந்தியாவுடைய ஃப்ரைட் டிரான்ஸ்போர்ட்ல 65% இஸ் டாமினேட்டட் பை ரோடு. ஓகே, மிச்ச 27% வந்து ரயில். ஸோ மிச்சதெல்லாம் இன்லேண்ட் டிரான்ஸ்போர்ட், ஃபிளைட் அதெல்லாம் வந்து மிச்ச சொச்சம் தான். ஸோ 65% ரோடு இருக்கு. இந்த நம்பர்ஸ் மாத்திட்டாலே நம்மளோட சிஸ்டம் வந்து இன்எஃபிஷியன்ட் ஆயிடும். ஸோ ஏன் வந்து ரோடு மேலே இவ்வளவு பேர்டன் இருக்கு அப்படின்னா இது வந்து இட்ஸ் கிரியேட்டிங் பேர்டன் ஆன் ரோட்ஸ் அண்ட் கன்ஜெஷன் இன் ரோட்ஸ். இதனால வந்து என்ன ஆயிடுச்சு, நம்மளுடைய ரோடு டிரான்ஸ்போர்ட்ஸ் வந்து கன்ஜெஷன் ஆகுது, நம்மளோட ஹைவேஸ் வந்து கன்ஜெஷன் ஆகுது அப்படிங்கிறது ஒரு இஷ்யூவா இருக்கு. அண்ட் பொல்யூஷன், ரயில் இஸ் லெஸ் பொல்யூட்டிங் தென் ரோட்ல. ஆப்வியஸ்லி ஒரு ட்ரக்கை விட ஒரு ட்ரெயின்ல ஒரு இன்ஜின் ஆனா ஏகப்பட்ட கண்டெய்னர், ஆனா ஒரு ட்ரக்ல ஒரு இன்ஜினுக்கு ஒரு கண்டெய்னர் தான். கரெக்டா? ஒரு லாரியா போச்சுன்னா ஒரு இன்ஜின் ஒரு கண்டெய்னர். ஆனா அதே ஒரு ரயிலா போகும்போது ஒரே இன்ஜினுக்கு 100 கண்டெய்னர் போகலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வந்து இட் இஸ் கிரியேட்டிங் பொல்யூஷன் அண்ட் இட் இஸ் நாட் குட் ஃபார் தி என்வாரன்மெண்ட் அண்ட் தட் இஸ் லீடிங் டு காஸ்ட் எஸ்கலேஷன். ஸோ ரோடை விட வந்து ரோடு இஸ் ட்வைஸ் காஸ்ட்லியர் தென் ரயில், பட் இட் இஸ் ப்ரிஃபர்ட் டியூ டு தி கன்வீனியன்ஸ். ஸோ இது ஒரு விஷயம் இருக்கா. ஸோ ரோட்ல வந்து இந்த 65% பேர்டன் இருக்கிறதுனால இருக்கிற பிரச்சனைகள் நான் இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ரோடு ரிலேட்டட் கொஸ்டின் வரும்போது ஆன்சர் ரைட்டிங் தான் இதெல்லாம். ரோட்ல இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு. ஸோ ஏன் வந்து ரோடு மேல இந்த பேர்டன் இருக்கு, அப்போ ரயில்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ரயில்ல என்ன பிரச்சனை, அதுதான் ரயில்ல இருக்க பிரச்சனையை பார்க்க போறோம். ஏன் வந்து ரோடு வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம ஏன் இதை ப்ரிஃபர் பண்றோம் அப்படின்னா இன்க்ரீஸ் டிரான்சிட் டைம் டியூ டு கன்ஜஸ்டட் ரூட். ஸோ ரயில்ல ஒரு கூடு அனுப்புனா அது போய் சேர்றதுக்கு 3 நாள் ஆகுது, ரோட்ல இமீடியட்டா போயிடுது, அடுத்த நாளே போயிடுது. ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜ் வந்து நமக்கு வந்து ரோடு கொடுக்கறதுனால we are using road and increased congestion. ஏன்னா both passenger and freight we are using the same track. Infrastructure issues இருக்கு. Freight transportல we are having huge infrastructure issues. Pre and post movement logistic issues. Pre and post movement logistic issues na they are talking about the last mile connectivity தான். லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி நான் தனியா ஒரு பாயிண்டே கொடுத்துருக்கேன். லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டினா என்ன அப்படின்னா எந்த ஒரு கூட்ஸ் அமிச்சாலும் ட்ரெயின் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் தான் கொண்டு போகுது, ஆனா ட்ரக் எங்க போகும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த இண்டஸ்ட்ரி வரைக்கும் கொண்டு போகும். இப்போ நீங்க இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு இப்போ நம்ம கம்பெனிக்கு டயர் வருது எம்ஆர்எஃப்லனா அந்த டயர் அந்த லாரியில வந்து எம்ஆர்எஃப்ல டயர் ஏற்றிட்டு என் கம்பெனிக்குள்ள வந்துடும். ஆனா அது ட்ரெயின்ல என்ன ஆகும், அது வந்து சென்னையில ரயில்வே ஸ்டேஷன்ல தான் நிற்கும். நான் இன்னொரு லாரி யூஸ் பண்ணி தான் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இண்டஸ்ட்ரி கொண்டு வரணும். ஸோ லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி இல்லாம இருக்கிறது தான் ரோடோடைய அட்வான்டேஜஸாகவும் ரயிலோட டிஸ்அட்வான்டேஜஸா இருக்கு. ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ இந்த ப்ரீ அண்ட் போஸ்ட் மூவ்மெண்ட் லாஜிஸ்டிக்ஸ் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி வந்து வேகன் பிளேஸ்மெண்ட். வேகனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இங்க என்ன இருக்குன்னா இப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இப்போ நீங்க வந்து சென்னையில இருந்து மும்பைக்கு ஒன்று அனுப்பணும் அப்படின்னா அன்னைக்கு நீங்க சென்னையில அதுக்கு அத்தனை வேகன்ஸ் இருக்கணும். வேகன்ஸ் இந்த சென் பொட்டி, ரயில் பொட்டி அன்னைக்கு கரெக்டான அந்த ரயில் பொட்டி இருக்கணும், அது கரெக்டான வேகன்ஸ் இருந்தாதான் உங்களால அனுப்ப முடியும். அப்படி இல்லைன்னா அது வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ சென்னையிலயும் நிறைய வேகன்ஸ் இருக்கணும், மும்பையிலயும் நிறைய வேகன்ஸ் இருக்கணும். இப்போ சென்னையில இருந்து ஒரு வேகன் மும்பைக்கு போகுது, இப்போ இங்க இருந்து ஒரு 100 பொட்டி மும்பைக்கு போயிருக்குன்னா மும்பையில போய் அதை இறக்கி வச்சுட்டு மும்பைல இருந்து அந்த வேகன்ஸ் வந்து அடுத்து எங்க போகணும், மும்பைல இருந்து டெல்லிக்கு போற ரூட்டுக்கு அனுப்பி வைக்கணுமா இல்ல மும்பைல இருந்து சென்னைக்கு வர ரூட்டுக்கு அனுப்பி வைக்கணுமான்னு இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ எப்படி நமக்கு இப்போ நம்ம பேசஞ்சர் ட்ரெயின்னா சென்னை டு மதுரைனா சென்னை டு மதுரை ரூட்ல மட்டும் தான் அந்த பொட்டிங்க போகுது. ஆனா வேகன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பாலிசி இல்லை இன்னும். ஸோ வேகன்ஸ் பாலிசி ஒன்று கொண்டு வந்து எல்லா ஏரியாலையும் இனஃப் வேகன்ஸ் இருந்தாதான் இந்த லாஜிஸ்டிக்ஸ் அதிகமாகும். ஸோ யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் தி வேகன் பிளேஸ்மெண்ட்ஸ். அதே மாதிரி லோடிங் அண்ட் அன்லோடிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு போர்ட்டுக்கு என்ன தேவை, யூனிட் கிரேன்ஸ். கரெக்டா? கப்பல்ல இருந்து யூ ஹேவ் டு டேக் தி கண்டெய்னர் அண்ட் கீப் ஹியர் அண்ட் இந்த கண்டெய்னர் தூக்கி கப்பல்ல வைக்கிறதுக்கு ஃபுல்லா கிரேன்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கா? இல்ல. சோ ஃப்ரைட் ரயில்வே ஸ்டேஷன் தேவை. அந்த ஃப்ரைட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேர் தான் லாஜிஸ்டிக் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டி மாடல் லாஜிஸ்டிக் ஹப்ஸ் இந்தியாவில் நம்ம ஆரம்பிக்க போறோம். மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்ஸ். இல்ல லாஜிஸ்டிக் பார்க்குங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா இட்ஸ் அ போர்ட் ஆன் தி லேண்ட். வாட் இஸ் அ மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்? மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்னா இட்ஸ் அ போர்ட் விச் இஸ் தேர் ஆன் தி லேண்ட். இதுக்குள்ள என்ன இருக்கும், உங்களுக்கு வந்து ரயில்வே ட்ராக்கும் இருக்கும், ஹைவேஸும் இருக்கும். ஓகே.
ஸோ இங்க என்ன இருக்கும், கிரேன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு போர்ட்ல என்னென்ன இருக்குமோ எல்லாமே இங்க இருக்கும். ஸோ இங்க ஒரு ட்ரெயின் வந்து நின்னுச்சுன்னா இந்த கூட்ஸ் எடுத்து இங்க வைக்கலாம், அதை திரும்ப ரோடுக்கு மாத்தலாம், ரோட்ல இருக்கிறது இங்க வைக்கலாம், திரும்ப இது மாத்தலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரைட்ல போற ட்ரெயின் ரூட்ஸுக்கெல்லாம் ஃப்ரைட் நிக்கிறதுக்கு ஃப்ரைட்ஸ்க்கு ரயில்வே ஸ்டேஷன் தனியா உருவாக்கி போர்ட் மாதிரி கட்டணும். ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. ஆனா ரோடுக்கு அது தேவையே இல்லை, ஒரே கண்டெய்னர் தான் போது, அது ஆளுங்களே இறக்கி வச்சிடலாம். ஸோ ஆனா ஃபிளைட்டுக்கு வந்து ட்ரெயினுக்கு என்னதுன்னா அந்த கண்டெய்னர் தூக்கி தூக்கி தனியா வைக்கணும். அந்த ஒரு இஷ்யூ இருக்கு அந்த வேகன்ல இருந்து. இந்த லோடிங் அண்ட் அன்லோடிங் இஷ்யூஸ் இருக்கு, மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஷெட்ஸ் அண்ட் சப்ளை ஆஃப் வேகன்ஸ், இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அப்போ நம்ம ரயில்வே ஃபிளைட்ல வந்து டெடிகேட்டட் ஃபிளைட் காரிடார் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம்னா அந்த ட்ராக் போறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். அதை தாண்டி இது எல்லாமே கட்டணும் இந்தியா ஃபுல்லா. அதுதான் லாஜிஸ்டிக் பாலிசிஸ்குள்ள மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்ஸ் அப்படிங்கறத இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இப்போ ஃபிரைட் காரிடார் இப்போ வருதுன்னா ஃபியூச்சர்ல அந்த ஃபிரைட் காரிடார் ஃபுல்லாவே யூ நீட் தி ரயில்வே ஸ்டேஷன்ஸ் லைக் திஸ். அண்ட் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும், அது ஒரு இஷ்யூவா இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து 3 இஷ்யூஸ். ஸோ அடுத்து வந்து முக்கியமான டேட்டா, எக்கனாமிக் சர்வேல டிரான்ஸ்போர்ட்டுக்கு டேட்டா கொடுக்கலையேன்னு நான் மன வருத்தம் பட்டுக்கிட்டு இருந்தேன். அது வந்து எடிட்டோரியல் இவர் கொடுத்துட்டாரு. ஸோ நம்மளுடைய இந்த மாதிரி டேட்டா தான் எக்கனாமிக் சர்வேல இருக்கும். அவரே போன வருஷம் எக்கனாமிக் சர்வேல தான் எடுத்து கொடுத்துருக்காரு போல. ஸோ நம்மளுடைய ஃப்ரைட் டிரான்ஸ்போர்ட்ல கோலோட ஷேர் வந்து வாட் ரயில்வேஸ் டேக்கிங், ரயில்வேஸ் கொண்டு போற ஃப்ரைட்டோடைய ஷேர் வந்து இங்க காட்டுறாங்க. ஸோ அமாங் தி ரயில்வேஸ்ல ஃப்ரைட்ல 44% கோல் தான் போகுது. ஒரு கோல் பவர் பிளான்ட்ல, ஒரு கோல் மைன் ஏரியால இருந்து கோல் பவர் பிளான்ட்டுக்கு கோல் போகுது, ஒரு அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு கோல் போகுது. இந்த மாதிரி கோலை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு தான் 44% ஆஃப் ரயில் இஸ் பீங் யூஸ்டு. ஸோ அப்போ மிச்சம் 56 தான் we are using for அதர் ஃப்ரைட். ஸோ அதர் ஃப்ரைட்னா என்னென்ன, அதுலயும் வந்து அயன் ஓர் தான் 2வதா இருக்கு, 3வது சிமெண்ட், 5% ஃபுட் கிரெயின்ஸ், 4% ஃபெர்டிலைசர் அண்ட் கடைசியில் அயன் அண்ட் ஸ்டீல்ஸ். ஸோ அயன் ஓர் இஸ் தி செகண்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட். ஸோ இப்போ நம்ம ஃப்ரைட்ல அனுப்புற ரெண்டுமே என்னவா இருக்கு அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸ் தான். மெயினா இண்டஸ்ட்ரியல் ரா மெட்டீரியல்ஸ் ஆன இந்த 2 விஷயம் தான் போயிட்டு இருக்கு. மற்ற விஷயங்கள் எதுவுமே பண்ணல, மற்ற விஷயம் எல்லாமே ரோட்ல போயிட்டு இருக்கு. இது ரெண்டுத்துக்கு மட்டும் தான் ட்ரெயின் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதை தான் நம்ம வந்து மாத்தணும். நான் பல்க் கமாடிட்டிஸ் வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்குன்னு சொல்றாங்க. நான் பல்க் கமாடிட்டிஸ் ஏன் லேப்டாப்ஸ் இல்ல, ஏன் மொபைல் போன்ஸ் இல்ல? இப்போ மும்பைல இருந்து இப்போ சுறா படத்துல விஜய் கொண்டு வருவார்ல, சென்னைக்கு லேப்டாப் கொண்டு வருவாரு. அந்த படம்லாம் பார்த்தது இல்லையா? சரி, சுறா படத்தையே நாங்க பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம், ஓகே, நியாயமான விஷயம் தான். பட் ஸ்டில் அது விஜய் வந்து மும்பைல இருந்து சென்னைக்கு லேப்டாப் கொண்டு வருவாரு. எப்படி கொண்டு வருவாரு? ஒரு 1000 லேப்டாப் அதானே அந்த கதையில வரும், ஸ்மகிள் பண்ணி. எப்படி கொண்டு வருவாரு? ரோட்ல தான் கொண்டு வரணும். கூட அவர் முன்னாடி ஆடி கார்ல, பின்னாடி ஒரு லாரியில தான் வரும். அவருக்கு அந்த ஆடி கார்லாம் பார்த்துருக்கீங்களா? இல்லையா? சரி விடுங்க. உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றதுக்காகவே நான் இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியல. புது படங்கள்ல அது மாதிரிலாம் வரமாட்டேங்குதுங்க. கிளாசிக்கா சொல்லி எல்லார் மனசையும் பதிய வைக்கிற மாதிரி எதுவுமே எக்ஸாம்பிள்ஸ் வர்றது இல்லையா? அதனாலே கஷ்டமா இருக்கு. ஸோ நான் பல்க் கமாடிட்டிஸே இருக்கிறது இல்லை. ஸோ யூ ஆர் நாட் ஹேவிங் லேப்டாப்ஸ், யூ ஆர் நாட் ஹேவிங் மொபைல்ஸ் அண்ட் யூ ஆர் நாட் ஹேவிங் அதர் திங்ஸ், ஒன்லி ரா மெட்டீரியல்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த நான் பல்கை இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் ரயில் மூலமா. ஸோ வாட் இஸ் வே ஃபார் ட்ரெஸ்? ஏன் வரமாட்டேங்குது? ட்ரெஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரேட்ல, அது எல்லாமே ரோட்ல தான் போகுது. ஸோ தட் இஸ் தி ஃபர்ஸ்ட். அதோட முதல் ஸ்டெப்பா தான் வந்து கவர்மெண்ட் வந்து டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் ப்ராஜெக்ட். ஸோ இது நம்ம வந்து 2 முக்கியமா நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன்லையும் கட்டி சக்தி மாஸ்டர் பிளான்லையும் ஒரு முக்கியமான காம்பனன்ட் இது 2 தான். டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் ப்ராஜெக்ட் அண்ட் மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்ஸ் இந்தியாவில் ஃபுல்லா கட்டுறது. ஸோ வாட் இஸ் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார்? நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். வி ஆர் பிளானிங் டு கன்ஸ்ட்ரக்ட் ஃபர்ஸ்ட் வந்து வெஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் ஃப்ரம் தாத்ரி டு JNPT, Jawaharlal Nehru Port Trust. JNPT is a port which is there in Navi Mumbai, not in the actual Mumbai. Actual Mumbaiல ஒரு மும்பை போர்ட் இருக்கு, நவி மும்பைல இருக்க போர்ட் தான் JNPT. மும்பைல 2 போர்ட் இருக்கு, லைக் we are having எண்ணூர் அண்ட் ஹார்பர். நம்ம சென்னையில 2 இருக்க மாதிரி. ஸோ தாத்ரி டு JNPT ஃபர்ஸ்ட் ரூட். இது வந்து வெஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார். இட் இஸ் பாசிங் த்ரூ ராஜஸ்தான், குஜராத் அண்ட் யூபியில கொஞ்சம், ஹரியானால கொஞ்சம், ராஜஸ்தான், குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா. ஈஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் ஸ்டார்டிங் ஃப்ரம் லுதியானா till Dankuni. So Dankuni is a region near Kolkata. Okay. நம்ம கொல்கட்டான்னு இல்ல, இதுல நீங்க நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே வந்து மும்பைன்னு இல்ல, JNPT தான் இருக்கு. இங்க டெல்லி இல்ல, தாத்ரின்னு தான் இருக்கு. ஸோ இதுதான் ட்விஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம கோல்டன் குவாட்ரிலேட்டர், டைமண்ட் குவாட்ரிலேட்டர்லாம் டெல்லி, பாம்பே, கல்கட்டா, சென்னை அப்படின்னு பார்ப்போம். பட் இதுல தாத்ரி டு JNPT, இதுல தன்குனி டு லுதியானா இருக்கு. பட் ஸ்டில் ஆப்வியஸ்லி தி சேம் parallel route of the golden quadrilateral. 3வது டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் வந்து ஈஸ்ட் வெஸ்ட் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார். இட் இஸ் கனெக்டிங் JNPT பால்கார் டு தன்குனி. ஸோ இந்த காம்போனன்ட் வந்து பண்ணுது. அடுத்து வந்து நார்த் சவுத் வந்து இந்த சேம் டெல்லியில இருந்து யூ ஆர் ஹேவிங் டில் விஜயவாடா. ஓகே. அப்புறம் ஈஸ்ட் கோஸ்ட் வந்து இட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் காரக்பூர் டு விஜயவாடா. அப்புறமா வந்து கீழே வந்து சதன் வந்து இட் இஸ் ஃப்ரம் சென்னை டு கோவால இருக்கிற
மர்மோகோவா அங்க போகுது. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ரூட்ஸ். அப்புறம் ஃபைனலா வந்து இதுக்கு மட்டும் தனியா ஒரு புள்ளியா வச்சிருக்காங்க. சென்னை டு விஜயவாடா, அது அப்புறம் தனியா கட்டிப்பாங்க போல. ஸோ ஆக்சுவலி திஸ் இஸ் தி ஆர்ட்ரி, வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்ட்ரி ஆஃப் இந்தியா வந்து இந்த சென்னை விஜயவாடா. அதுக்கப்புறம் தான் ரூட்டே தெரியும். ஸோ இப்போ இதுல எல்லாத்துலயும் வந்து நீங்க வந்து ஸ்டாப்ஸ் கட்டுறப்போ ரயில்வே ஸ்டாப்ஸ் இருக்குல்ல, அந்த ரயில்வே ஸ்டாப்ஸ் எல்லாமே மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்ஸா இருக்கணும். ஸோ அதுதான் வந்து வேர் கன்ஸ்ட்ரக்டிங். அதுல ஃபர்ஸ்ட் ரூட் வந்து குஜ்ரா டு என்னது, ஐயோ, தௌலத்பூரா, இல்ல தௌலத்பூர் இல்ல, அது சோட்டா பீமோட ஊரு. ஏதோ ஒரு பூர், இங்க ஒரு கான்பூர் பக்கத்துல ஒரு பூர் இருக்குங்க. குஜ்ரா, நியூ குஜ்ரால இருந்து பங்களாபூரா, அந்த மாதிரி ஒரு பூர். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஈஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் ஃபர்ஸ்ட் ரூட் வந்து பிரைம் மினிஸ்டர் இனாகிரேட் பண்ணிட்டாரு. ஓகே, இங்க குஜ்ரால இருந்து பங்களாபூரோ ஏதோ ஒரு பூர், அந்த பூருக்கு தான் ஃபர்ஸ்ட் இது. இந்த மாதிரி விட்டு விட்டா ஆரம்பிச்சு ஃபைனலா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் மெயின் எய்ம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் இது. கிளியரா? இந்த ஈஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் பண்ணுங்க. ஃப்ரைட் காரிடார்னா என்னதுன்னா கூட்ஸ் ட்ரெயின்காக தனி ட்ராக். நார்மல் parallel to the normal track, you are going to have a separate track for goods train. ரெண்டாவது வந்து PPP participation in the, so we have to encourage PPP participation. எல்லாமே திரும்ப இப்போ இந்தியன் ரயில்வேஸ் எப்படி எல்லாம் கவர்மெண்ட் பண்ணாங்களோ, சின்ஸ் யூஆர் ஃப்ரைட் காம்பனன்ட் நம்ம ஏன் வந்து PPP கொண்டு வரக்கூடாது? பேசஞ்சர்ல நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம், பட் ஃப்ரைட் காம்பனன்ட் நம்ம கொண்டு வரும்போதே ஃபுல்லா PPP-ல கொண்டு வந்துட்டோம்னா we might ஃபண்டிங் நீட்ஸ் வந்து நமக்கு பிரைவேட் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டெர்மினல்ஸ், கண்டெய்னர்ஸ், வேர் ஹவுசஸ், இந்த வேலையெல்லாம் இருக்குல்ல, இந்த வேலை எல்லாமே நம்ம பிரைவேட்டுக்கு கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது இஷ்யூ, இது எல்லாமே பிரைவேட்டுக்கு கொடுத்துட்டா தட் இஸ் a new business which will grow based on this. ஏன்னா கவர்மெண்டால எல்லாமே ஃபண்ட் பண்ண முடியல, பணம் இல்லை. ஸோ தட் இஸ் a need for PPP here. ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டெர்மினல்ஸ், கண்டெய்னர்ஸ். கிரியேட் ஸ்பெஷல் என்டிட்டி அண்டர் ரயில்வேஸ். ஸோ ரயில்வேஸ்க்கு ஒரு ரெகுலேட்டர் கிரியேட் பண்ணும். ஸோ இப்போ வரைக்கும் ரயில்வேஸ் வந்து கவர்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறதுனால நமக்கு ரெகுலேட்டர் இல்லை. என்னைக்கு வந்து பிரைவேட் செக்டர் ரயில்வேஸ்குள்ள வருதோ அப்போ we need a regulator. லைக் இப்போ டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் இருக்கார்ல, ஏன்னா இப்போ பிரைவேட் செக்டர் இருக்கு, அதனால எந்த இதுக்குமே ரெகுலேட்டர் தேவை. பட் ரயில்வேஸ்க்கு இன்னும் ரெகுலேட்டர் வரல. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெகுலேட்டரை கிரியேட் பண்ணி, தட் ரெகுலேட்டர் ஷுட் ரெகுலேட் தி பேசஞ்சர்ஸ் அண்ட் தி ஃப்ரைட் ஃபார் போத் பிரைவேட் அண்ட் பப்ளிக் ஈக்குவலா பண்ற மாதிரி we have to bring in the regulators to handle intermodal logistic parts, customers related issues, private sector handling, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. இப்போ நான் வந்து என் கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஒரு கூட்ஸ் அனுப்பணும் அப்படின்னா நான் எங்க போய் அப்ளை பண்ணணும்? ஸோ அதுக்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையில்ல. ஒரு ஆன்லைன் போர்ட்டல் தேவை, ஒரு நெட்வொர்க் தேவை, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, அதுக்கு ஒரு சிஸ்டம் தேவை, ஒரு அமேசான் மாதிரி ஒரு வெப்சைட் தேவை, இல்லை ஓலா ஊபர் மாதிரி ஒன்று தேவை. ஸோ அந்த கான்செப்ட் வந்து தே ஆர் பிரிங்கிங். இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஒரு கண்டெய்னர் புக் பண்ணணும், சென்னையிலேருந்து மும்பைக்கு அனுப்பணும், 1000 லேப்டாப் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால நான் இப்போ கண்டெய்னர் புக் பண்ணணும் மும்பைலேருந்து சென்னைக்கு. அந்த கண்டெய்னர் புக் பண்ணனா விஜய் எங்கே போய் புக் பண்ணணும்? இப்போ சூறாப்படத்தில். ஸோ அவர் புக் பண்ணுறதுக்கு யூ நீட் அன் ஆப்ல, அந்த ஆப்பை உருவாக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கணும், அதுக்கு ரெகுலேட்டர் தேவை. அந்த மாதிரி விஷயம் இஸ் தி ஃபியூச்சர். ஸோ ஊபர் இல்லைனா டன்சோ மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரி கான்செப்ட்னா புக் பண்றதுக்காக. இப்போ நம்ம டன்சோ எப்படி டிரான்ஸ்போர்டேஷன் லாஜிஸ்டிக்ஸ் தானே பண்ணுது, அது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல எந்த பொருள் வேணா அனுப்பலாம். இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோல சோறு வருது, இதுல வந்து எது வேணா அனுப்பலாம் அப்படின்னு சொல்றோம். ஏன் எங்க அம்மா வந்து ஏதோ ஃபைல வச்சுட்டு வந்தாங்க ஆஃபீஸ்ல, சரியா, டன்சோல போட்டு ஃபைல் எடுத்துன்னு வந்து தராங்க. முன்னாடி எல்லாம் ஃபைல மறந்து வச்சுட்டு வந்தா நம்ம அடுத்த நாள் தான் போய் எடுக்கணும், இல்லை திரும்ப ஆஃபீஸ் வரைக்கும் போகணும். இப்போ டன்சோல போட்டு விட்டுறாங்க ஃபைல். வந்து எனக்கு ஷாக்கிங்கா இருக்கும், இப்படிலாம் இதை பயன்படுத்துறாங்களா அப்படின்னு. வேற எதுக்கெல்லாம் நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து யூ கேன் யூஸ் திஸ் ஆப்ஸ். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, பேசஞ்சர் ட்ரெயின்ல 2 கார்கோ போட்டி இருக்கு. யூ ஆர் ஆடிங் தி 2 கண்டெய்னர்ஸ் அட் தி எண்ட். அந்த அதுல வந்து இப்போ நீங்க வந்து சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு அனுப்புறீங்க. பொதுவா இந்த மாதிரி கொரியர்லாம் அனுப்புறப்போ பஸ்ல எல்லாம் அனுப்புவாங்க, பாத்திருக்கீங்களா? இந்த கோயம்பேட்ல போயிட்டு அந்த பஸ்ஸஸ்ல வந்து யூ கேன் புக் அண்ட் யூ கேன் சென்ட் எனி கன்சைன்மெண்ட் டு எனி. நான் கிங்மேக்கர்ஸ் இருக்கனால சொல்றீங்க, திருச்சிக்கு மதுரைக்கு எல்லாமே பஸ்ல தான் போகுது. நாங்க ட்ரெயின்ல அனுப்புறது இல்ல. நான் டெய்லி ட்ரெயினுக்கு திருச்சி மதுரைக்கு கோயம்புத்தூருக்கு டெய்லி 4 ட்ரெயின் போகுது. ஆனா நம்ம அனுப்புறதெல்லாம் பஸ்ல தான் பண்றோம். ஏன்னா பஸ்ல பண்றதுக்கு யூ ஆர் ஹேவிங் கோயம்பேடு அண்ட் யூ ஆர் ஹேவிங் கொரியர் சர்வீசஸ், தே ஆர் ஹேவிங் அன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஆனா பஸ்ஸுக்கு வந்து பிரைவேடைசேஷன் இருக்கு, இதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, எல்லாமே ஓப்பன் அப் பண்ணிட்டாங்க, ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ் எல்லாமே. பட் ட்ரெயினுக்கு இன்னும் அந்த மாதிரி ஒன்று இல்லை. அதனால தான் ட்ரெயின்ல யாரும் அனுப்புறது இல்லை. ஸோ அந்த ட்ரெயினுக்கும் வந்து யூ கேன் ஹேவ் திஸ் டன்சோ மாடல் திங்ஸ் த்ரூ விச் யூ கேன் சென்ட். அப்போதான் வந்து ஃப்ரைட் கேன் பி ரெவல்யூஷனைஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இது மூலமா எக்ஸ்ப்ளோர் தி ரயில் ரூட்ஸ் ஃபார் நேபாள் அண்ட் பங்களாதேஷ் ஆல்சோ. ஸோ நேபாள் பங்களாதேஷ்க்குமே வந்து நம்ம ஃப்ரைட் டிரான்ஸ்போர்ட்ஸ்க்கு ரயில் யூஸ் பண்ணலாம். அதுக்கும் வந்து இன்டர்நேஷனல் கனெக்டிவிட்டியும் கொண்டு வரலாம். மயான்மார் போடல, ஏன்னா அங்க வந்து இன்னும் நார்த் ஈஸ்டுக்கே ரயில்வே ஸ்டேஷன் கட்ட முடியாம நம்ம மலைகள் மேல இருக்கிறதுனால கட்ட முடியல, இல்லை மயான்மார்க்கு அனுப்ப முடியாது. ஸோ ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ரூட்டான நேபாள் அண்ட் பங்களாதேஷ் தான் we have to try, and Bhutan is also hill.
அண்ட் பாகிஸ்தான் சைனாக்கு சொல்லவே தேவையில்ல. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ். கிளியரா? ஸோ இதுதான் வந்து ரயில் ரிலேட்டடா இருக்கு. ரயில் அண்ட் ஃப்ரைட்டு ரொம்ப நாள் ஒரு டியூ இருக்கு நமக்கு வந்து GS3 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல. ரயில்ல வந்து ஜென்ரலா பிபிபி கேட்டாங்க, ஆனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃப்ரைட் ரிலேட்டடா இந்த மாதிரி விஷயங்கள்ல கேட்கவே இல்லை. 2013ல இருந்து இப்போ வரைக்கும் கேட்கல. ஸோ பட் இப்போ நம்ம டெடிகேட்டட் ஃப்ரைட் கார்டெல்லாம் பேசுறதுனால திஸ் மைட் பி a வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் கட்டி சக்தி பத்தி பேசுறதுனால இட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கட்டி சக்தி பத்தி மேலும் தெரிந்து கொள்ள www.ல போய் பாருங்க, யூடியூப்ல இருக்கு. ஸோ கிளியரா? ஸோ வித் திஸ் we are coming to the end of the editorials and ஃபைனலா நம்ம ஹீட் வேவ்ஸ்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஹீட் வேவ்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எக்ஸ்பிளைனர் வாட் இஸ் ஹீட் வேவ்ஸ்னு பார்க்க போறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், புதுசா எதுவும் இல்லை. பட் இதுல நான் புதுசா என்ன சொல்ல போறோம், என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்தியால எப்படி வந்து ஹீட் வேவ்ஸ் வருது, அதோடைய ஜியோகிராபிக்கல் ரீசன் என்ன அப்படின்னு ஜியோகிராபிக்கல் கான்செப்டா பார்க்க போறோம். ஓகேவா? ஹீட் ஆச்சுன்னா என்ன ஆகும், டீஹைட்ரேஷன் ஆகும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் அண்டர்ஸ்டுட். ஹீட் ஸ்ட்ரோக் வரும், நாசியா வரும், நம்ம பேர்கில்ஸ் எல்லாம் சொல்லுவார்ல, அது எல்லாம் வரும். ஸோ ரெண்டு டெக்ஸ்ட் கான்டெக்ட், ஒரு டெக்ஸ்ட் கான்டெக்ட் வந்து இந்த வாரம் வந்துச்சு, ஒரு டெக்ஸ்ட் கான்டெக்ட் வந்து போன வாரம் வந்துச்சு. 2 வாரத்துலயும் ஹீட் வேவ்ஸ் பத்தி தான் டிஸ்கஷன். ஏன் ஹீட் வேவ்ஸ் பத்தி டிஸ்கஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் அந்த மீமுக்கு வரேன். பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் என்ன அப்படின்னா, February 2023 is considered to be the hottest month in the hottest February ever in the last 120 years. 1901ல இருந்து இப்போ வரைக்கும் பார்க்கும்போது ஒன் ஆஃப் தி ஹாட்டஸ்ட் மந்த் எவர் வந்து February 2023 இருக்கு. ஸோ இதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மீம் தான். இந்த மீம் தான் நான் அன்னைக்கு ஒன்னா கிளாஸ் சொன்னேன். திஸ் இஸ் தி ஹாட்டஸ்ட் சம்மர் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு அந்த பையன் சொல்லும்போது, திஸ் இஸ் தி கோல்டஸ்ட் சம்மர் ஃபார் தி ரெஸ்ட் ஆஃப் யர் லைஃப். ஏன்னா அடுத்த வருஷம் சம்மர் இன்னும் ஹாட்டா தான் இருக்க போகுது, அதுக்கு அடுத்த வருஷம் சம்மர் இன்னும் ஹாட்டா தான் இருக்க போகுது. ஸோ இந்த சம்மரே உனக்கு ஹாட்டஸ்ட்னா அடுத்த வருஷம் சம்மர் அதோட ஹாட்டா இருக்க போகுது. ஸோ திஸ் இஸ் தி கோல்டஸ்ட் சம்மர் ஃபார் ரெஸ்ட் ஆஃப் யர் லைஃப், சீயிங் தி ஹாஃப் வாட்டர் ஹாஃப் கிளாஸ் ஃபில்டு அப்படின்னு அதோடைய பாசிட்டிவிட்டியா பாக்குறதுக்கு நம்ம அந்த எக்ஸாம்பிள் மாத்தலாம். நம்ம வெறும் டம்ளரே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஹாஃப் டம்ளர் ஃபுல், ஹாஃப் டம்ளர் எம்டி. அதுக்கு பதிலாக இப்படி பார்க்கலாம், எக்கலாஜிக்கலா ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஆனுவல் ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் இந்தியா இஸ் ரைசிங். ஸோ இந்தியாவுடைய ஆனுவல் ஆவரேஜ் டெம்பரேச்சருடைய மேக்ஸிமம் அண்ட் மினிமம், டயோர்னல் டெம்பரேச்சர் பார்ப்போம்ல, டயோர்னல் டெம்பரேச்சர் ஒன்று இருக்கு, மேக்ஸிமம் மினிமம் டெம்பரேச்சர் இருக்கு, ரெண்டு வேற கான்செப்ட். மேக்ஸிமம் மினிமம் டெம்பரேச்சர் இஸ் டிஸ்கஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இயர். அந்த என்டையர் இயர்ல 365 டேஸ்ல எந்த டே அன்னைக்கு மேக்ஸிமம் ஹையஸ்ட் ரீச் பண்ணோம், எந்த டே அன்னைக்கு மினிமம் ரீச் பண்ணோம் அப்படின்னு சொல்றதுதான் ஆவரேஜ் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர். அதே மாதிரி டயோர்னல் வேரியேஷன் அப்படின்னா என்னதுன்னா, ஒரு நாளுக்குள்ள எந்த டைம்ல ஹையஸ்ட் டெம்பரேச்சர் ரீச் பண்ணுவோம். 12 மணிலாம் இல்லை, 12 மணிக்கு இல்ல, ரெண்டுமே வந்து இந்த 2:30 இருந்து 3:30க்குள்ள, 2:30 to 3:30 இஸ் தி ஹாட்டஸ்ட் டைம். ஏன்னா 12 o'clock சன் மேல நிக்குதுல, அதோட ஹீட்டை வந்து நம்ம ஃபீல் பண்றதுக்கு 2 o'clock ஆயிடும். ஏன்னா சன்னுனால நம்ம ஹீட் ஃபீல் பண்றது இல்லை, எர்த்னால தான் ஹீட் ஃபீல் பண்றோம். உங்க லாஜிக் புரியுதா? ஷார்ட் வேவ்ஸ் ரீச்சிங் தி எர்த் பிகமிங் லாங் வேவ்ஸ் அண்ட் தட் லாங் வேவ்ஸ் only giving the heat. ஸோ இந்த 2:30 கிட்ட டைம்ல தான் வந்து வில் பி ஃபீசிங் தி ஹாட்டஸ்ட் டைம். அண்ட் மிட் நைட்லயுமே வந்து நைட் 12 மணிக்கு கோல்டு இல்லை, அதுவும் வந்து ஒரு 3 மணி 4 மணி அந்த டைம்ல தான் கோல்டஸ்ட் டைமா இருக்கும். ஸோ அந்த 2 to 3:30க்குள்ள இருக்க டைம்ல தான் ஹாட்டஸ்டும் ஃபீல் பண்ணுவோம், கோல்டஸ்டும் ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ள இருக்கிற வேரியேஷன் தான் டயோர்னல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, டயோர்னல் டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ். ஸோ ஜியோகிராஃபில இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, இது இயர்ல. ஸோ அந்த மாதிரி ஆனுவல் ஆவரேஜோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து ஓவராலா பாக்குறப்போ இட் இஸ் ஃபேசிங் அன் இன்க்ரீசிங் ட்ரெண்ட். இது இன்க்ரீசிங் ட்ரெண்ட், இதுதான் குளோபல் வார்மிங். எனக்கு குளோபல் வார்மிங் ஃபேக்குன்னு சொல்றாங்க நிறைய, ஒரு லூசுங்க நிறைய வேர்ல்டு போயிட்டா இருக்கு. லைக் ஃபார்மர் US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் குளோபல் வார்மிங் வந்து ஃபேக்குன்னு சொல்றாங்க. ஏய் இதுக்கு மேல உனக்கு என்ன காட்டுறது? ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஏறிட்டே போகுது, ஏன் ஏறிட்டே போகுது? இதுதான் குளோபல் வார்மிங். ஸோ ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் தி வேர்ல்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது தான் குளோபல் வார்மிங். இதனால என்டையர் கிளைமேட்டிக் பேட்டர்னும் டிஸ்டர்ப்ட் ஆக போகுது. ஸோ குளோபல் வார்மிங்கோட எஃபெக்ட் வந்து எங்கேயோ தூரமா இல்லை, ஆல்ரெடி வி ஆர் ஃபேசிங் இட். எவ்ரி இயர் வி ஆர் சீயிங் சம்மர் இஸ் பிகமிங் ஹாட்டர் அண்ட் விண்டர் இஸ் பிகமிங் கோல்டர். சம்பந்தமே இல்லாம மழை பெய்யுது, சம்பந்தமே இல்லாம வெள்ளம் வருது. ஸோ எவ்ரி திங் இஸ் இன்டென்சிஃபைட். எல்லாமே இன்டென்சிஃபை ஆகிறதான் வந்து ட்ராட் இன்டென்சிஃபைடா வரும். ஸோ தட் இஸ் குளோபல் வார்மிங்கோடைய கிளைமேட் சேஞ்சில் இருக்க இம்பாக்ட். ஸோ ஆவரேஜ் ஆனுவல் டெம்பரேச்சர் இஸ் ரைசிங் அப்படிங்கிறதுக்கு ஐம் ஜஸ்ட் ஷோயிங் அ கிராஃப் ஹியர், தட்ஸ் இட். ஸோ now let us go to the text context. So இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, there is a recorded increase in the maximum and minimum temperature over 30 years. கடந்த 30 வருஷத்துல maximum temperature has increased by 0.9 degrees C, minimum temperature has increased by 0.5 degrees C. இந்தியாவுடைய ஆவரேஜ் மேக்ஸிமம் மினிமம்
ஸோ இந்த இந்தியாவுடைய ஆவரேஜ் மேக்ஸிமம் மினிமம் வச்சுதான் நம்ம வந்து இந்தியாவுடைய கிளைமேட்டிக் பேட்டர்னை கிளாசிஃபை பண்றோம், ஏகப்பட்ட கிளாசிபிகேஷன் சொல்றோம். அதை வச்சுதான் நம்ம வந்து மான்சூன்ல இப்ப நம்ம எப்படி லாங் பீரியட் ஆவரேஜ் ஆஃப் ரெயின்ஃபால் வச்சு மெஷர் பண்றோம். ஸோ இது மாறிச்சுன்னா ரெயின்ஃபால் பேட்டர்ன் மாறும், ரெயின்ஃபால் பேட்டர்ன் மாறிச்சுன்னா மான்சூன் கால்குலேஷன் மாறும். இப்போ எந்த ஊர்ல எந்த கிராப் விளையுது அப்படிங்கிறது மாறிடும்ல, ஏன்னா ரெயின்ஃபால் மாறிச்சுன்னா. ஸோ ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் வரும் ஒரு எக்கனாமிக்கலி பாத்தீங்கன்னா. அந்த அளவுக்கு வந்து யூ ஆர் ஹேவிங் திஸ் நேச்சர்ஸ் இம்பாக்ட் ஆன் எக்கானமி. ஸோ சென்டர் ஃபார் ஸ்டடி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் பாலிசி உடைய ஸ்டடியில தான் they have found that this is a very important data with respect to answer rating. நீங்க இந்த டேட்டா வந்து கிளைமேட் சேஞ்ச் பத்தி எங்க வந்தாலும் எழுதலாம். ஆவரேஜ் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஆஃப் இந்தியா இன்க்ரீஸ் பை 0.9, மினிமம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பை 0.5. இதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கிளைமேட் சேஞ்ச் நடக்குது. இதோட விளைவு என்ன பார்த்தோம், விளைவா என்ன பாக்குறோம் அப்படின்னா லாங் பீரியட் ஆவரேஜ் ஆஃப் இந்தியா டு கால்குலேட் மான்சூன் நம்ம 1 சென்டிமீட்டர் குறைச்சிருக்கோம்ல, 1 இல்ல 2 சென்டிமீட்டர் குறைச்சிருக்கும். 89 சென்டிமீட்டர்ஸ் வாஸ் தி லாங் பீரியட் ஆவரேஜ், வி ரெடியூஸ்ட் டு 87ல. 87 சென்டிமீட்டர் வந்தாதான் லாங் பீரியட் ஆவரேஜ்ல நார்மல் மான்சூன் அர்த்தம். ஸோ நார்மல் மான்சூனுடைய அளவுக்கோலே 2 சென்டிமீட்டர் குறைச்சிருக்கும். அதுதானே கிளைமேட் சேஞ்சுக்கு பாலிசி இது. ஸோ இதுல அடுத்த ட்ரெண்ட் என்னதுன்னா நார்தர்ன் ஸ்டேட்ஸ் ஆர் கெட்டிங் ஹாட்டர் தேன் கம்பேர்ட் டு தி சதர்ன் ஸ்டேட்ஸ். ஆப்வியஸ் ரீசன் என்ன, பெனின்சுலா ஓஷன்னாலதான். ஓஷன் வில் ஹாவ் அ மாடரேட்டிங் எஃபெக்ட் ஆன் தி பெனின்சுலார் இந்தியா. ஸோ நார்தர்ன் ஸ்டேட்ஸ் லேண்ட் லாக்டா இருக்கிறதுனால தே ஆர் ஃபேசிங் மோர் ஹீட் compared to the southern states. So extreme heat waves. So பொதுவா வந்து நம்மளுடைய எர்த்தோடைய ஆவரேஜ் ஹிஸ்டரி ஜியாலஜிக்கலா நம்ம எடுத்து பல ஆயிரம் வருஷத்தோடைய ஜியாலஜிக்கல் ஸ்கேல்ல நம்ம பார்ப்போம். ஸோ எப்படி பார்ப்போம்னா ராக்ஸோட பேட்டர்ன்ல பார்ப்போம். அதே மாதிரி வந்து சப் சர்ஃபேஸ்ல இருக்கிற ஸ்டோன்ஸ், அப்புறம் மலைகள், இதுல இருக்கிற அந்த ராக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற பார்ட்டிகல்ஸை வச்சு வி கேன் ஃபைண்ட். ராக்கை உடச்சு பார்த்தா உள்ள நம்ம கிளைமேட் படிக்கலாம். மரத்தை வெட்டி பார்த்தாலும் மரத்தோடைய சர்க்கிள்லயும் வி கேன் ஸ்டடி கிளைமேட். கிளைமேட் படிக்கிறதுக்கு நிறைய ரூட்ஸ்ல அது ரெண்டும் இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் கிளைமேட் பத்தி படிக்கணும்னா ஹிஸ்டாரிக்கல் கிளைமேட் எப்படி படிப்பாங்க, 2000 வருஷம் முன்னாடி என்ன கிளைமேட் இருந்து நமக்கு எப்படி தெரியும்? ஐ மீன் 2000 இஸ் வெரி ஸ்மால் டைம். 20,000 இல்ல 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன கிளைமேட் இருந்து நமக்கு எப்படி தெரியுதுன்னா இந்த மாதிரி ட்ரீஸ்ல, கிளேசியர்ஸ்ல, ஸ்டோன்ஸ்ல, செடிமெண்ட்ரி ராக்ஸ்ல, இக்னியஸ் ராக்ஸ்ல, அதுக்குள்ள இருக்கிற அந்த வேணா மேக்னெட்டிக் சிக்னேச்சர் இருக்கும். அதை வச்சுதான் வந்து வில் பி ரீடிங் இட் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ அதுல எடுத்து பாக்குறப்போ எவ்ரி 50 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி தான் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹீட் வேவ் ஈவெண்ட் வருது. எக்ஸ்ட்ரீம் ஹீட் வேவ் ஈவெண்ட் அக்கர்ஸ் ஃபார் ஒன்ஸ் இன் எவ்ரி 50 இயர்ஸ் தான். ஆனா ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த 2 டிகிரிஸையே நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா 50 இயர்ஸ்க்கு 14 டைம்ஸ் நடக்குமா எக்ஸ்ட்ரீம் ஹீட் வேவ் ஈவெண்ட். 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸ்ட்ரீம் ஹீட் வேவ் உலகத்துல நடக்கும். பட் இப்போ அது வந்து 14 ஆயிருக்கு. 1 வந்து 14 ஆயிருக்கு. இஃப் யூ ஆர் ரீச்சிங் தி 2 டிகிரி செல்சியஸ். இந்த 2 டிகிரி ரீச் ஆகாம தடுக்கிறதுக்கு தான் பாரிஸ் அக்ரிமெண்ட்ல நம்ம கையெழுத்து போட்டிருக்கோம். அது ரீச் ஆயிடும் கண்டிப்பா, பட் கையெழுத்து மட்டும் போட்டிருக்கோம். ஓகே, திஸ் கேன் அஃபெக்ட் தி growth ஆஃப் பிளான்ஸ். இதனால என்ன ஆகுது, கிளைமேட் ஏறதுனால, ஆவரேஜ் குளோபல் டெம்பரேச்சர் ஏறதுனால என்ன நடக்க போகுது, growth ஆஃப் பிளான்ஸ் இஸ் பீங் அஃபெக்டட், இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். ஏன்னா பிளான்ஸோடைய growth வந்து இட்ஸ் டிபெண்டன்ட் ஆன் சன்லைட் அண்ட் அதோடைய டெம்பரேச்சர் கண்டிஷன். ஒரு சில டெம்பரேச்சர்ல தான் ஒரு சில ஃபிளவரிங் நடக்கும். ஜெர்மினேஷன்ல இருந்து ஃபிளவரிங் வரைக்கும் எவ்ரி திங்ல டெம்பரேச்சர் இஸ் பிளேயிங் அ காம்பனன்ட். ஸோ டெம்பரேச்சர் டிஸ்ரப்ஷன் வந்துச்சுன்னா ஜெர்மினேஷன்ல இருந்து ஃபிளவரிங் வரைக்கும் எல்லாத்துலயும் டிஸ்ரப்ஷன்ஸ் வரும். கரெக்டா? ஸோ growth ஆஃப் பிளான்ட் அஃபெக்ட் ஆச்சுன்னா பிளான்ட் ஃப்ளோராக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, அக்ரிகல்ச்சருக்கே பிரச்சனை. ஏன்னா நமக்கு ஃபுட்டே அதுதானே. ஸோ தட் இஸ் தி ப்ராப்ளம் ஹியர். எக்கலாஜிக்கல் சிஸ்டம்ஸ்ல பெரிய டிஸ்ரப்ஷன்ஸ் வரும். வி ஆர் ஆல்ரெடி சீயிங் ஹவு ஃபிஷஸ் ஆர் ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் தி நார்த். லோவர் லாட்டிடியூட்ல இருந்து ஹையர் லாட்டிடியூட்ஸ்க்கு ஃபிஷஸ் மூவ் ஆறாங்க அப்படின்னு கூட நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். மேங்க்ரூவ்ஸ் ஆர் கமிங் டுவர்ட்ஸ் தி லேண்ட் அப்படின்னு நம்ம போன எடிட்டோரியல்ல பார்த்தோம். நேச்சர் இஸ் ஷிஃப்டிங், எக்கலாஜிக்கல் சிஸ்டம் ஆர் ஷிஃப்டிங் பிகாஸ் ஆஃப் இட். சீ லெவல் ரைஸ்னால இன்னும் லேண்ட் ஃபார்ம்ஸ்லேயே சேஞ்சஸ் வரப்போகுது. ஸோ விச் யூ ஹேவ் டு சி. Quality of soil will be changing, because of the change in the moisture condition. Quality of soil is determined. One of the important factor to determine soil condition is moisture. Moisture மாறும்போது automatically that will lead to அதனால வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ராட்ஸ் வரலாம், கிராப் ஃபெயிலியர் வரலாம், ஹை மார்பிடிட்டி. ஸோ மார்பிடிட்டியும் மார்டாலிட்டி. மார்பிடிட்டினா எபிலிட்டி டு கேட்ச் அ டிசீஸ், மார்டாலிட்டினா எபிலிட்டி டு டை. ஸோ மார்பிடிட்டி அண்ட் மார்டாலிட்டி அதிகமாகுது. இன்னொரு முக்கியமான காம்பனன்ட் லைஃப் ஸ்டாக் ஹெல்த். ஹியூமனோடைய டெத் ரேட் மட்டும் அதிகமாகிறது கிடையாது ஹீட் வேவ்ஸ்னால. லைஃப் ஸ்டாக் வில் ஆல்சோ டை. மோஸ்ட் ஆஃப் தி லைஃப் ஸ்டாக்ங்கிறத நம்ம எதை வச்சு சொல்றோம், எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் அனிமல் வச்சு தான் நம்ம சொல்றோம். நம்ம மனிதனுக்கு எதெல்லாம் பால் கொடுக்குது, மீட் தருதுங்கிறத வச்சு சொல்றோம். இன் ஜெனரல் ஃபவுனா இஸ் ஆல்சோ கெட்டிங் அஃபெக்டட்ல. பட்டர்ஃபிளைஸ் வில் பி சஃபரிங், பிஜியன்ஸ் வில் பி சஃபரிங், பேர்ட்ஸ் வில் பி சஃபரிங். ஸோ எவ்ரி ஒன் வில் பி அஃபெக்ட், இன்செக்ட்ஸ் வில் பி சஃபரிங். எல்லாருமே அஃபெக்ட் ஆகும். அண்ட் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் இஸ் கோயிங் டு ரைஸ். ஓகே,
electricity consumption is going to rise na, because of the heat we'll use more AC. Cold அதிகமாயிடுச்சுனா we'll use more heater. Heat அதிகமாயிடுச்சுனா we'll use more AC. So automatically electricity consumption அதிகமாகி that is going to create problems. So these are all the impact of average climate rise. இதெல்லாம் ஜெனரிக்கான பாயிண்ட்ஸ் தான், பட் இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல கன்சாலிடேட்டா அப்படியே 2 நிமிஷத்துல எழுதுறதுக்கு நம்ம ஸ்பீட் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் ஆன்சர் ரைட்டிங். அங்க எக்ஸாம் ஹால்ல யோசிக்க கூடாது. அர்பன் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் இதுல ஆல்ரெடி நம்ம அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் பார்த்துட்டு இருக்கோம். அது கூட வந்து இப்போ அர்பனைசேஷன்ல urban areas will be comparatively heater than the rural areas because of the urban heat island effect. அது இன்னும் வந்து அர்பன் ஏரியா இன்னும் சூடாக்கி இன்னும் அதிக ஏசி கன்சம்ஷன் அதிகப்படுத்த போகுது. ஸோ அர்பன் ஏரியாஸ்ல மோர் ரிஸ்க் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதனால ஐஎல்ஓடைய திஸ் இஸ் அதர் இம்பார்ட்டன்ட் டேட்டா. இது எப்படி முக்கியமான டேட்டா நான் சொன்னணும், இது ஒரு முக்கியமான டேட்டா. ஆன்சர் ரைட்டிங் இது ஒரு முக்கியமான டேட்டா. இது ஒரு டேட்டா போதும். இந்தியா இஸ் எக்ஸ்பெக்டட் டு லூஸ் 5.8% ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பிகாஸ் ஆஃப் தி ஹீட் ஸ்ட்ரெஸ். சூடு அதிகமாயிடுச்சுன்னா வேலை செய்ய முடியாதுல்ல, மேனுவல் லேபர்ஸ் நிறைய பண்ண முடியாது. சூடு அதிகமாயிடுச்சுன்னா கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது. எக்கனாமிக் சர்வே அன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஸோ இப்படி இருந்ததுன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கு எக்கனாமிக் சர்வே அன்னைக்கு. இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இருந்திருக்கு. ஸோ எக்கனாமிக் சர்வே அன்னைக்கு நமக்கு எப்படி இருந்தது? கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஹியூமன் லேபர் ப்ரொடக்டிவிட்டி வில் பி அஃபெக்டட் பை 5.8% ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹீட் ஸ்ட்ரெஸ். அக்ரிகல்ச்சரல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர்ல ஆல்மோஸ்ட் வந்து 34 million ஃபுல் டைம் ஜாப்ஸ் வில் பி அஃபெக்டட் அப்படிங்கிற மாதிரி தே ஆர் கிவிங் டேட்டா. ஐஎல்ஓடைய டேட்டா வேர்ல்டு வைடு சொல்றேன். ஸோ 5.8% ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வில் பி அஃபெக்டட் பிகாஸ் ஏன்னா ஆஃபீஸுக்கு போக முடியாம நான் லீவ் எடுத்துக்கிறேன், ரொம்ப சூடா இருக்கு, பிளஸ் லீவ் விடுங்க, அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரலாம். ஈஸியா வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரதுனால லீவ் எடுக்கலாம். ஸோ அதனால ஒர்க்கிங் ஹவர்ஸ் அதான் மீனிங். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட் வேவ்ஸ். ஸோ இது வந்து அந்த டெக்ஸ்ட் கான்டெக்ட்ல இருந்து டேட்டா எடுத்து நான் அப்படியே கொடுத்துட்டேன். சரியா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹீட் வேவ்னா என்னன்னு பார்க்க போறோம். இவ்வளவு நேரமா நம்ம ஹீட் வேவோட இம்பாக்ட் என்ன மாத்தி தான் இருக்கணும். ஸ்லைடு போடுறப்ப அப்படி போட்டுட்டேன். ஹீட் வேவோட எஃபெக்ட் பார்த்தாச்சா? வாட் இஸ் ஹீட் வேவ்? ஸோ ஹீட் வேவ் இஸ் அ கண்டிஷன் ஆஃப் ஏர் டெம்பரேச்சர். நோட்ஸ் நம்ம ஆன்சர் எழுதுறது தான் நேரா எழுதணும். கிளாஸ் எப்படியான நடக்கும். Heat wave is a condition of, so definition of heat wave is very important. ஏன்னா disaster management they can ask, geography they can ask what is a heat wave. So heat wave is a condition of air temperature which becomes fatal to human body. So நம்ம ஹியூமனை வச்சு தான் we are defining what is a heat wave which is fatal to human body. னா ஹியூமனுக்கு டெத் உருவாக்குற மாதிரி. Again it is defined based on the temperature threshold over the region. So heat wave ரெண்டு விஷயத்தை வச்சு சொல்றோம். ஒரு டைமென்ஷன் என்னதுன்னா அந்த ஊரோடைய நார்மல் டெம்பரேச்சர்ல இருந்து இருக்கிற டிபார்ச்சர். இந்த ஊருக்கு இதான்ப்பா நார்மல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்றோம். டக்குன்னு அந்த ஊரோட டெம்பரேச்சர் இவ்வளவு ஆயிடுச்சுன்னா தட் இஸ் ஹீட் வேவ். ரெண்டாவது வந்து இப்படி ஆனதுனால ஹியூமன் பாடிக்கு ஃபேட்டலா மாறுச்சுன்னா தட் இஸ் ஹீட் வேவ். இந்த ரெண்டு டைமென்ஷன் வச்சுதான் இது ஐஎம்டி கொடுக்குற டெஃபினேஷன். அதனால தான் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் அவங்க அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டெஃபினேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Qualitatively, heat wave is a condition of air temperature which becomes fatal to human body when they are exposed. Quantitatively, it is defined as the temperature threshold over the region in terms of actual temperature or its departure from the normal. Normal வந்து எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படிங்கறத வச்சு தான் we are defining what is a heat wave. Okay, so இது வந்து definition of a heat wave. Extreme heat conditions which is becoming fatal to human body where normal average temperature is departed from the where the average temperature is departure from the normal temperature அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஹீட் வேவோடைய டெஃபினேஷன் அக்கார்டிங் டு ஐஎம்டி. ஸோ ஐஎம்டி வந்து ஹீட் வேவோட டெஃபினேஷனை மாத்திருக்காங்க. நிறைய யூபிஎஸ்சி வெப்சைட்ஸ்ல பழைய டெஃபினேஷன் இருக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதுதான் லேட்டஸ்ட் டெஃபினேஷன். ஓகே, ஸோ இது வந்து 2019 மாத்திட்டாங்க. பட் ஸ்டில் வந்து அந்த காப்பி பேஸ்ட் இஷ்யூ இருக்கிறதுனால அந்த கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. அதனால தான் நான் ஐ வெரிஃபைட் இந்த ஐஎம்டி வெப்சைட் ஆல்சோ. ஐஎம்டில இருக்கு. இல்ல இன்னொரு பயம் என்ன இருக்குன்னா ஐஎம்டில ஒரு அப்டேட் பண்ணாம இருந்தாங்கன்னா, ஏன்னா அது நம்ப முடியாது. ஒருவேளை ஐஎம்டி வெப்சைட்ல அப்டேட் பண்ணாம இருந்துட்டு உண்மையிலே மாறிடுச்சுன்னா அந்த டவுட் கூட வந்தது. அப்புறம் ஹிந்து பேப்பர்ல ஆர்டிகல்லையும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வேர்ல்டு மீட்டரலாஜிக்கல் ஆர்கனைசேஷனோட வெப்சைட்லயும் இந்த டெஃபினேஷன் தான் இருந்துச்சு, இந்தியாவோட டெஃபினேஷன் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு இதுதான். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஸோ ஹீட் வேவ் எப்படி டிஃபைன் பண்றோம் நீங்க படிக்காதீங்க, நான் சொல்றேன். அப்படி நம்ம போகலாம். 3 கிரைட்டீரியால நம்ம டிஃபைன் பண்றோம். ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா, heat wave is considered if maximum temperature of a station reaches at least 40 degree in plains and 30 degree in hilly region. அந்த ரீஜன்ல அட்லீஸ்ட் டெம்பரேச்சர் 40 தொட்டாதான் அது ஹீட் வேவ்னே நம்ம சொல்லுவோம். this is the first condition. ஓகே, 40 ரீச் ஆகலன்னா அதை சொல்ல மாட்டோம். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தான். இதுதான் இன்னும் 2-3 கண்டிஷன்ஸ் இருக்கு. இதுல ஏதாவது 2 ஃபுல்ஃபில் ஆகணும். அப்படிதான்.
பேஸ்ட் ஆன் தி டிபார்ச்சர் ஃப்ரம் நார்மல். டிபார்ச்சர் ஃப்ரம் நார்மல்ல நார்மல் டெம்பரேச்சரை விட அந்த ரீஜனோட டெம்பரேச்சர் 4.5 டிகிரி சி டு 6.4 டிகிரி சி வரைக்கும் டிபார்ச்சர் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஒரு இடத்தோட நார்மல் டெம்பரேச்சர் வந்து 37 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அந்த ஊரோட டெம்பரேச்சர் வந்து +5, ஸோ 42 ஆயிருக்கு. ஸோ வாட் இஸ் டிபார்ச்சர்? 37 ஆவரேஜா டெம்பரேச்சர் இருக்கிற ஒரு ஊரோட டெம்பரேச்சர் 42 ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா, 40 ரீச் பண்ணிட்டோம். ரெண்டாவது கண்டிஷன் என்ன? டிபார்ச்சர் இஸ் 5 டிகிரி சி. ஸோ 4.5 to 6.4 டிபார்ச்சர் இருக்கணும். ஸோ we can declare it as a heat wave. இதே டிபார்ச்சர் வந்து more than 6.4 இருக்கு, இது வந்து 44 இருக்கு அப்படின்னா இந்த டிபார்ச்சர் எவ்வளவு இருக்கு? ஸோ டிபார்ச்சர் வந்து 7 இருக்கு. ஸோ we can declare it as severe heat wave. ஸோ புரிஞ்சுச்சா? ஸோ ஹீட் வேவோட டெஃபினேஷன் பேஸ்ட் ஆன் தி டிபார்ச்சர் வந்து டிபார்ச்சர் ஃப்ரம் தி நார்மல் டெம்பரேச்சர் 4.5 to 6.4. இது வந்து 5 to 7 அப்படின்னு இருக்கும் பழைய டெஃபினேஷன்ல. ஸோ அதனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 4.5 to 6.4 அண்ட் கிரேட்டர் அண்ட் டிபார்ச்சர் வந்து 6.4 மேல இருந்தா இட் இஸ் சிவியர் ஹீட் வேவ். ஸோ இது வந்து நார்மல் வந்து டிபார்ச்சர் ஆகுது. பட் மேக்ஸிமம் ஒரு ரீஜனோடைய ஆக்சுவல் டெம்பரேச்சர் 45 தொட்டுட்டாலே தட் வில் ஆல்சோ பி டிக்ளேர்ட் அஸ் ஹீட் வேவ். இது வந்து 45க்கு முன்னாடி போற வரைக்கும் டிபார்ச்சர் வச்சு நம்ம சொல்றோம். பட் ஒரு ரீஜனோட டெம்பரேச்சரே 45 தொட்டுருச்சுனாலே அது ஹீட் வேவ் தான். கிளியரா? ஸோ எங்கெங்க அப்படின்னா நார்மல் ரீஜன்ஸ்ல, ஸோ இது வந்து 45 சிவியர் ஹீட் வேவ்னா அது 47 மேல போச்சுன்னா சிவியர் ஹீட் வேவ். If the above criteria is met at least in 2 stations for at least 2 consecutive days. இதுதான் ப்ரிலிம்ஸ்ல கேட்பாங்க. புரியுதா? 3 போட்டுருவாங்க. கரெக்டா? நம்ம இதெல்லாம் படிப்போமா? இதை விட்டுருவோம். இங்க 2க்கு பதிலா 4 ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் மேபி. ஸோ 2 ஸ்டேஷன்ஸ், 2 இப்ப நம்ம ஊர்ல 2 மெட்ரலாஜி ஸ்டேஷன் எங்கெங்க இருக்கு? சென்னையோட 2 ஸ்டேஷன், நுங்கம்பாக்கம் ஒண்ணு, இன்னொன்னு மீனம்பாக்கம். நுங்கம்பாக்கம்ல இருக்கும். ஸோ 2 ஸ்டேஷன்ஸ்ல 2 டேஸ் வந்து இது நடந்துச்சுன்னா அப்பதான் 2வது நாள் தான் அதை டிக்ளேர் பண்றாங்க. ஸோ தட் இஸ் தி கிரைடீரியா. ஸோ இது ஒன்று இருக்கா? ஸோ ஆக்சுவலி திஸ் ஃபேக்ட் ஷுட் கம் அபவ். The heat wave is considered if the maximum temperature reaches. So plains at least 40 தொட்டு இருக்கணும், ஹில்ஸ்ல அட்லீஸ்ட் 30 தொட்டு இருக்கணும், கோஸ்டல் ரீஜன்ஸ்ல 37 தொட்டு இருக்கணும். ஸோ 3 கண்டிஷன் இருக்கும். இப்போ சென்னைக்குலாம் வந்து 37 தொட்டாலே ஹீட் வேவ் அப்படிங்கிற டெஃபினிஷனுக்குள்ள நம்ம உள்ள போய் ஆரம்பிச்சிடலாம். நார்மல் ரீஜன்ஸ்க்கு 40, கோஸ்டல் ரீஜன்ஸ்க்கு 37, ஹில்லி ரீஜன்ஸ்க்கு 30. இந்த 3 ரீஜன்ல இந்த டெம்பரேச்சர் தொட்ட பிறகுதான் ஹீட் வேவா இல்லையானே பார்ப்பாங்க. 2வது கண்டிஷனுக்கே வருவாங்க. 2வது கண்டிஷன்ல டிபார்ச்சர் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்பாங்க. இப்ப சென்னையோட டெம்பரேச்சர் வந்து ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து 36ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ திடீர்னு சென்னையோட டெம்பரேச்சர் வந்து 38 ஆயிடுது. ஓகேவா? ஸோ முதல் கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா? 37 ரீச் பண்ணிட்டோம். இப்போ 2வது கண்டிஷனுக்கு வரும். டிபார்ச்சர் வந்து 4.5ல இருக்கா? கிடையாது, டிபார்ச்சர் வந்து 2 தான். ஸோ ஹீட் வேவ் இல்லை. உங்களுக்கு புரியுதா? ஸோ டிபார்ச்சர் வந்து இட் ஷுட் பி இது. ஆனா சென்னையோட டெம்பரேச்சர் வந்து 45 ஆயிடுச்சுன்னா இட் இஸ் ஹீட் வேவ் irrespective of anything. ஸோ irrespective of anything 45 போயிடுச்சுன்னா ஹீட் வேவ். ஸோ அப்போ சென்னையில 36 இருக்கு, இங்க டிபார்ச்சர் நமக்கு ஹீட் வேவ் வரணும்னா 41 ஆனாதான் நம்ம ஹீட் வேவ்னே சொல்லுவோம். ஓகே, டெல்லிக்கு மாறுபடும். டெல்லிக்கு வந்து பேசிக் 40 தோணும், அப்பதான் டெஃபினிஷனுக்குள்ளேயே ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஃபுல்ஃபில் ஆகணும், இது ஃபுல்ஃபில் ஆகணும், இது வந்து ஆக்சுவல் மேக்ஸிமம் வச்சு. ஸோ இதுதான் வந்து டெஃபினேஷன் ஆஃப் ஹீட் வேவ். பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் இது ரொம்ப முக்கியம். இது மெயின்ஸ்ல கேட்க மாட்டாங்க, மேபி குரூப் 2 மெயின்ஸ்ல கேட்கலாம். பட் பிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி பிலிம்ஸ்ல இது கேட்கப்படலாம். ஆனா இந்த வாட்டி மெயின்ஸ்லயும் கேட்டாலும் கேட்கலாம். ஓகேவா? இப்படி நான் சொல்றதுல அவங்க கேட்டுறாங்க. ஸோ அதனாலே ஓகே. ஸோ புரிஞ்சுச்சா? இதான் ஹீட் வேவ். ஸோ வாட் ஆர் தி காசஸ் ஆஃப் ஹீட் வேவ்? காசஸ் ஆஃப் ஹீட் வேவ் என்ன? எதனால இந்தியாவில் ஹீட் வேவ் வருது? எதனால டக்குன்னு இது அதிக கிளைமேட் சேஞ்ச்னா இப்போதான் ஹீட் வேவ்ங்கிறது, அதெல்லாம் இப்போங்க. ஹீட் வேவோட முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து சப்டிராபிக்கல், சரி, tropospheric high formed near the Pakistan region. So tropospheric high formed in the Indian subcontinent due to the bifurcation of the jet streams because of Tibetan Plateau. எங்க நம்ம எக்ஸ்பர்டிஸ ஒரு நாளுக்காவது போஸ்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல. ஸோ என்னோட இந்தியன் மான்சூன்ஸ் அப்படிங்கிற வீடியோ இருக்கு யூடியூப்ல, பாத்திருக்கீங்களா? நான் ஜியோகிராஃபி சீரிஸ் ஒன்று போட்டேன், அதுல இந்தியன் மான்சூன்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். இந்தியன் மான்சூனுக்கு நான் 4 ரீசன்ஸோ 5 ரீசன் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இந்தியன் மான்சூன் ஏன் வருது அப்படிங்கிறதுக்கு 5 தியரி சொல்லியிருப்பேன். ஸோ அதில் போதும்டா சாமின்னு சொல்ற அளவுக்கு அதில் நான் வந்து நடத்தியிருப்பேன். ஏன்னா வந்து ஸ்கோப் வந்து மாறுபடுது, எந்த ஸ்கோப்புக்கு தேவைப்படும். நம்ம எல்லாத்தையும் நடத்திட்டேன், உங்களுக்கு எது புரிஞ்சுக்குதோ புரிஞ்சுக்கோங்க. சரி, 5 தியரி இருக்கு. ஸோ அதுல ஒன் ஆஃப் தி முக்கியமான தியரி தான் ரோல் ஆஃப் டிபெட்டியன் பிளாட்டூ. இந்தியன் மான்சூனுடைய
ட்ரிகர்ல டிபெட்டியன் பிளாட்டூ இஸ் ஆல்சோ பிளேயிங் அ மேஜர் ரோல். ஸோ சூடு வந்து ஏப்ரல் மாசத்துல இருந்தே சூடு ஆரம்பிச்சிருது. ஆனா ஏன் ஜூன் 6ஆம் தேதி அன்னைக்கு மான்சூன் ஹிட் ஆகுது? ஜூன் 6 வரைக்கும் ஏன் மான்சூன் ஹிட் ஆகுது இல்ல? இதுதான் கொஸ்டின். இந்தியாவில சூடு வந்து சன் ஸ்டார்டட் கமிங் ஆஃப்டர் தி மார்ச் 31 சன் வந்துருச்சு நார்த்துக்கு, சூடாக ஆரம்பிச்சிருது. ஆனா ஏன் மான்சூன் வர்றதுக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் ஆகுது? அந்த ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிற இந்த கொஸ்டின் தான் வந்து ஜியோகிராஃபர்ஸ் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு இருக்கும்போது, பஞ்சட்டி கோட்டீஸ்வரம் அப்படின்னு நம்ம சவுத் இந்தியன் ஜியோகிராஃபர் தான் ஒருத்தர் வந்து he said that Tibetan plateau is playing a major role with respect to triggering the Indian monsoon. ஸோ அந்த பஞ்சட்டி கோட்டீஸ்வரம் உடைய தியரி இஸ் நவ் அடுத்த தியரி கண்டுபிடிச்சு ப்ரூவ் பண்ற வரைக்கும் இதுதான் தியரி. ஏன்னா இது உண்மையா பொய்யாங்கிறது நமக்கு தெரியாது, அது அவரோட தியரி. ஏன்னா ஜியோகிராஃபில எல்லாமே இப்படிதான் இருக்கு. மான்சூனுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இது ஒன் ஆஃப் தி தியரி. ஸோ இந்த கோட்டீஸ்வரம் உடைய டிபெட்டியன் பிளாட்டூ தியரி தான் வந்து ஆஸ் ஆஃப் நோ இட் இஸ் பீங் ஃபாலோட். அதுல டிபெட்டியன் பிளாட்டூ இஸ் பிளேயிங் அ மேஜர் ரோல் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரிகர் ஆஃப் இந்தியன் மான்சூன். ஓகே, ஸோ அதை பத்தி அந்த வீடியோவில் நான் டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். தட் இஸ் ஆல்சோ தி ரீசன் வை வி ஆர் கெட்டிங் ஹீட் வேவ்ஸ் டியூரிங் லூ. ஏன் வந்து மே மாசத்துல லூ வருது? ஸோ தட் இஸ் ஆல்சோ தி ரீசன் வை வி ஆர் கெட்டிங் லூ இன் மே மந்த் அண்ட் வை டெல்லி இஸ் பொல்யூட்டட். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ரீசன். இது எல்லாத்துக்கும் காரணம் டிபெட்டியன் பிளாட்டூ தான் அப்படின்னு நினைச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? யூடியூப் தம்ப்நெயில்ல தான். ஸோ இதை சும்மா ஜாலிக்கு இந்த தியரி மட்டும் ஜஸ்ட் டிஸ்கஸ். நீங்க ஆன்சர் ரைட்டிங்ல ஹீட் வேவ்ஸ் பத்தி கொஸ்டின் வரும்போது சும்மா டயக்ராம் போட்டு வைங்க, பயந்துருவாங்க. ஸோ டியூரிங் தி வின்டர் வந்து சன் இஸ் ஷிஃப்டிங் டு தி சதர்ன் ஹெமிஸ்பியர். சன் வந்து சதர்ன் ஹெமிஸ்பியருக்கு ஷிஃப்ட் ஆகிறதுனால ITCZ இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தி சதர்ன் ஹெமிஸ்பியர். அதனால சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம் which used to be in the 40-45 டிகிரி latitude. சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம்ல 3 வகை இருக்கு. அதுல சப்ட்ராபிக்கல் ஈஸ்ட் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் வந்து இட் வில் பி கோயிங் இன் தி 40 டிகிரி latitude. அந்த ஜெட் ஸ்ட்ரீம் கொஞ்சம் கீழே இறங்கிடுது. ஸோ இந்த ஜெட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது இட்ஸ் அ கரண்ட் ஆஃப் ஏர் விச் இஸ் மூவிங் at தி ட்ரோபோஸ்பெரிக் லெவல். இது வந்து ஃப்ரண்ட் வியூ, நான் இங்க லெஃப்ட்ல சைடு வியூ வரைஞ்சிடுறேன். ஸோ இதுதான் லேண்ட் அப்படின்னா, ஜெட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது லேண்டுக்கு மேல 9 to 12 கிலோமீட்டர்ஸ் ஹைட்ல தான் போயிட்டு இருக்கு. ஓகே, நம்மளாம் இங்க இருக்கோம். ஸோ இந்த இடத்துல போற இந்த ஜெட் ஸ்ட்ரீம் வந்து 40 டிகிரி latitudeல இருந்து இட் இஸ் ஷிஃப்டிங் சவுத். அப்படி சவுத்ல ஷிஃப்ட் ஆகும்போது அந்த ஜெட் ஸ்ட்ரீம் வந்து இங்க வந்துருது, எங்க ஹிமாலயாஸ் கிட்ட வந்துருது. ஹிமாலயாஸ் கிட்ட வரும்போது ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் டேபிள் இன் தி வேர்ல்டா இருக்கிற டிபெட்டியன் பிளாட்டூ இருக்கிறதுனால டிபெட்டியன் பிளாட்டூ ரெண்டா பிரிச்சிருது. ஒரு விங் வந்து மேல போயிடுது, ஒரு விங் வந்து கீழே வந்துருது டிபெட்டியன் பிளாட்டூ கிட்ட. டிபெட்டியன் பிளாட்டூ அந்த ஜெட் ஸ்ட்ரீம் ரெண்டா பிரிக்குது. ஏன்னா டிபெட்டியன் பிளாட்டூ இஸ் ஆல்மோஸ்ட் அந்த ஹைட் வந்து இல்ல, ஹிமாலயாஸோட மவுண்ட் எவரெஸ்டோட ஹைட் 8 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. இந்த ஜெட் ஸ்ட்ரீம் எல்லாம் இன்டர்ஃபியர் பண்ற அளவுக்கு இருக்குது. ஸோ இது டிபெட்டியன் பிளாட்டூ இந்த டைம்ல இது ரெண்டா பிரியும் போது இந்த இடத்துல யூ ஆர் கெட்டிங் அ ட்ரோபோஸ்பெரிக் ஹை. So a tropospheric high is being formed in the Indo-Pakistan region. அந்த இண்டஸ் ரிவருக்கு மேல ஃபார்ம் ஆகுது. அதாவது இது எந்த லெவல்ல? இங்க ட்ரோபோஸ்பெரிக் ஹை இருக்கு. இந்த ஹைங்கிறது நாட் ஆன் தி கிரவுண்ட். ஹை கிரவுண்ட்ல இருந்ததுன்னா இட் வில் பி a dry condition, you won't get rain, but this high is formed at the tropospheric level, not on the ground level. ஸோ கிரவுண்ட்ல இருந்து மேல ட்ரோபோஸ்பியர்ல அந்த ஹை இருக்கு. ஸோ ட்ரோபோஸ்பியர்ல ஹை இருக்கு அப்படின்னா தட் ஏர் வில் பி சப்சைடிங் தானே, இட் வில் பி சென்டிங் தி ஏர் டு தி பாட்டம். ஸோ இந்த ட்ரோபோஸ்பியர் லெவல்ல இருக்கிற அந்த ஹை வந்து என்ன பண்ணுது, கீழே வந்து லேண்ட் ரீஜனுக்கு மேல இருந்து காத்த வந்து அனுப்பிட்டு இருக்கனால த ஏர் இஸ் சப்சைடிங் இன் தி பாகிஸ்தான் ரீஜன். கரெக்டா, பாகிஸ்தான் மேல ஏர் விழுது. ஸோ இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ரீஜன் கிட்ட. ஸோ இங்க வந்து யூஆர் ஹேவிங் தி குன்லூன் மவுண்டன்ஸ். கரெக்டா, குன்லூன் மவுண்டன்ஸ் அண்ட் ஹிமாலயாஸோட எக்ஸ்டிங்ஷன். ஆப்கானிஸ்தான் முடிஞ்சு பாகிஸ்தானோட அந்த என்ட்ரி வரைக்கும் யூ வில் ஹேவ் ஹில். நீங்க பிளைன் மேப் பார்க்கணும், நீங்க பொலிட்டிக்கல் மேப் பார்க்காதீங்க, பிசிக்கல் மேப் பாருங்க. பிசிக்கல் மேப் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட், பொலிட்டிக்கல் மேப் இஸ் போரிங், இட்ஸ் கிரியேட்டட் பை ஹியூமன்ஸ். ஸோ பிசிக்கல் மேப்ஸ்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஸ்டார்டிங்ல யூ வில் ஹேவ் ஹில்ஸ். ஸோ அந்த ஹில்ஸ் வந்து இறங்கி இங்க இடத்துல எப்படி வருது அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம சைடு வியூ வரும். ஸோ இங்க ஆப்கானிஸ்தானு, இங்க மலைகள்ல இருந்து லேண்டுக்கு வந்து இங்க இறங்குறோம். கரெக்டா, இண்டஸ் பிளேன் ஆரம்பிக்குது. ஸோ இது வரைக்கும் மலை இருக்கு, இங்க இருந்து இண்டஸ் பிளேன் ஆரம்பிச்சிருது. கரெக்டா, இண்டஸ் பிளேன், அப்புறம் கேஞ்சட்டிக் பிளேன், உத்தரப்பிரதேஷ் எல்லாம் வந்தது, பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ். ஸோ இங்க இடத்துல ஹை வந்து இப்படி இறங்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஹை அங்க போறதுக்கு பிளாக் இருக்கு. எது? குன்லூன் மவுண்டன்ஸ் அண்ட் இந்த கைபர் பாஸ் மவுண்டன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது வந்து பிளாக் பண்ணிடுது. அப்போ அந்த ஹை, அந்த காத்தெல்லாம் எங்க வரணும்? இறங்குற காத்து எல்லாமே should come to பஞ்சாப், ஹரியானா. ஸோ இந்த ஏரியால we are having the peninsular plateau. ஸோ கரெக்டா இந்த ஹைல இருந்து இறங்குற காத்து எல்லாமே இந்த டைரக்ஷன்ல நார்த் வெஸ்ட் வழியா தான் வந்தாகும். ஸோ இது எப்போ நடக்குது? இட் இஸ் ஹேப்பனிங் ஆஃப்டர் தி, பொதுவா வந்து நவம்பர்ல இருந்து கிட்டத்தட்ட மே வரைக்கும் இதான் கண்டிஷன். ஏன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர்ல சன் போனதுல இருந்தே இது ஆரம்பிச்சிடும். இதோட பீக் எப்போ இருக்குன்னா ஜான்ல இருந்து.
ஸோ ஜான்ல இருந்து மே வரைக்கும் இந்த கண்டிஷன்ஸ் இருக்கும். ட்ரோபோஸ்பேரிக் ஹை இஸ் பீங் ஃபார்ம்டு அபவ் தி பாகிஸ்தான் ரீஜன். ஸோ தட் ட்ரோபோஸ்பேரிக் ஹை தான் என்ன பண்ணுது, காத்த கீழே அனுப்பிட்டு இருக்கு. ஸோ இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? இதனால ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆயிடும், டிசம்பர்ல இருந்து காத்து எங்க இருந்து இங்க வரும், நார்த் வெஸ்டர் தான் இங்க வரும். இங்க பெனின்சுலர் பிளாட்டோ இருக்கு, இங்க ஹிமாலயாஸ் இருக்கு. ஸோ அப்போ இது ஒரு ஃபனல் மாதிரி இருக்குல்ல, இங்க இறங்குற காத்து எல்லாம் இந்தியாவை நோக்கி வருது. இந்த காத்து தான் நார்த் வெஸ்டர்லியா இட் ஹாஸ் டு பாஸ் த்ரூ தி ஆன்டிக்ளைன் கிரியேட்டட் பை ஹிமாலயாஸ். ஆன்டிக்ளைன்லாம் ஒன்றும் கிடையாது, கேஞ்சட்டிக் பிளைன்ஸ். ஸோ கேஞ்சட்டிக் பிளைன்ஸ் இருக்குல்ல, அந்த கேஞ்சட்டிக் பிளைன்ஸ்ல வரணும் எங்க, பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, யூபி, பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ் வரைக்கும் போகுது. ஸோ அந்த ரீஜன் ஃபுல்லாவுமே அந்த இட் இஸ் கோயிங் டு கோ. கிளியரா? ஸோ இந்த காத்து வந்து இப்படிதான் வந்தாகணும். ஸோ டிசம்பர் மாசத்துல இந்த காத்து இங்க வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல பஞ்சாப்ல வந்து கொளுத்துனா என்ன ஆகும், பாகிஸ்தான்லயும் வந்து சபிள் பர்னிங் இருக்கு, பஞ்சாப்லயும் சபிள் பர்னிங் இருக்கு. ஸோ அந்த காத்து எல்லாம் ஏன் இந்தியா பக்கம் வருது, ஏன் வருதுன்னா தட் சப்ட்ராபிக்கல் ஹை, ஸ்ட்ரோபோஸ்பேரிக் ஹை, இட் இஸ் புஷிங் தி ஏர். அண்ட் அந்த சைடுல மவுண்டன் இருக்குன்னா இந்த சைடு வருது. ஸோ திஸ் இஸ் ரீசன். ஸோ டிசம்பர்ல இந்த டைரக்ஷன்ல காத்து வந்துட்டு இருக்கு. இப்போ இதே காத்து சூடா மாறிடுது எப்போ, சம்மர் சீசன்ல. சம்மர் சீசன்ல என்ன ஆயிடுது, சன்னு கொஞ்சம் கொஞ்சமா மேல வருது. பட் உங்களுக்கு வந்து ஆஃப்டர் ஜூன் தான் வந்து இந்த சப்ட்ராபிக்கல் ஹை வீக்கன் ஆகும். இந்த சப்ட்ராபிக்கல் ஹை வீக்கன் ஆகிற பாயிண்ட் தான் மே லாஸ்ட் வீக் டு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக். ஸோ அது வீக்கன் ஆகிறது தான் ட்ரிகர். ஸோ அது வரைக்கும் அது அங்க இருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு மார்ச் 31 இருந்தே சூடு வர ஆரம்பிச்சிடுது. ஸோ மார்ச்லேயே யூஆர் ஹேவிங் ஹாட் ரீஜன். ஸோ இந்த மார்ச் டைம்லேயே வந்து திஸ் ரீஜன் இஸ் ஹீட்டட், திஸ் ரீஜன் இஸ் ஹீட்டட், எல்லா ரீஜனும் ஹீட்டட். ஸோ ஹீட் ஆகும்போது என்ன ஆகும், இங்க லேண்ட் வந்து ஹீட் ஆகிறப்போ இது வந்து கன்வெக்ஷன் செல் மேல போகுது. இந்த கன்வெக்ஷன் செல் மேல போச்சு. ஏன் வந்து மே மாசத்துல மழை பெய்யல, ஹீட் இருக்கு, கன்வெக்ஷன் செல் ஆரம்பிக்குது, ஏன் மழை பெய்யல, ஏன்னா இந்த கன்வெக்ஷன் செல் மேல போச்சுன்னா மேல இருக்கிற இந்த சப்ட்ராபிக்கலே இதை அமுக்கி விட்டுருது. ஸோ அதனால ஹீட் இருக்கு, ஆனா கன்வெக்ஷன் நடக்கல. உங்களுக்கு புரியுதா? மே மாசத்துல மார்ச் எண்டிங், ஏப்ரல் மாசம், மே மாசம், மேஜரா ஏப்ரல் மாசத்துல சூடு இருக்கு, கன்வெக்ஷன் ஆரம்பிக்குது, காத்து மேல போகுது, இது வந்து கீழே தள்ளி விட்டுருது. கீழே தள்ளி விட்டுட்டு இங்க மழையே பெய்ய விடாம பண்ணிடுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆயிடுது, மே மாசம் ஃபுல்லா ட்ரையா இருக்கு, ஏப்ரல் மந்த், மே மந்த் ஃபுல்லா ட்ரையா இருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்து அந்த மேல இருந்து வர இந்த சப்ட்ராபிக்கல் இந்த ட்ரோபோஸ்பேரிக் ஹைல இருந்து வர காத்து வந்து இப்போ கீழே வந்து நம்ம ஏப்ரல் மேக்கு வந்துட்டோம். கரெக்டா? ஏப்ரல் மே மந்த்ல இந்த லேண்ட் ஃபுல்லா ஹீட்டா தானே இருக்கு, லேண்ட் செம்ம கொதின்னு கொதிக்குது. ஸோ இங்க இருந்து வர காத்து இந்த லேண்ட்ல பட்டு அது சூடாயிட்டு அதுவே சூடான காத்தா லூவா வருது. That's it. இதான் வந்து ரீசன் ஃபார் லூ which is coming in the April end and May times, which is hitting the entire Gangetic belt. Okay, so this is the reason for லூ. ஸோ இது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் டிபெட்டியன் பிளாட்டோ அண்ட் ட்ரோபோஸ்பேரிக் ஹை பாஸ்டு பிகாஸ் ஆஃப் தி பைஃபர்கேஷன் ஆஃப் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். கரெக்டா? ஸோ நம்ம டெம்பரேச்சர் பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாமே தான் உங்க கதையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு எங்கேயாவது ஆன்சர் ரைட்டிங் தேவைப்பட்டா சும்மா டயக்ராம் வரைஞ்சு விட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? ஹீட் வேவ்ஸ்க்கு இதான் காரணம், லூக்கு இதான் காரணம், மான்சூன் ட்ரிகருக்கு இதான் காரணம். இந்த ட்ரோபோஸ்பேரிக் ஹை தான் வந்து சன் வந்து மேவை தாண்டி ஜூனுக்கு வந்து அவர் கேன்சருக்கு வராருல்ல, கேன்சருக்கு வரும்போது ஜெட் ஸ்ட்ரீம் போடா அங்கிட்டு அப்படின்னு தள்ளி விட்டுருது. ஓகேவா? ஸோ அந்த சைடு தள்ளி விட்ட பிறகு அது வந்து திஸ் ஜெட் ஸ்ட்ரீம் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் தி நார்த். போன பிறகு என்ன ஆயிடுது, இந்த சன் வந்து இந்த ITCZ வந்து மேல வந்து கேன்சருக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்லி திஸ் இஸ் புஷ்ட் டுவர்ட்ஸ் தி நார்த். அதனாலேயே இந்த ட்ரோபோஸ்பேரிக் ஹை இஸ் கெட்டிங் வீக்கெண்ட். ஸோ அது வீக்கெண்ட் ஆன பிறகு என்ன ஆயிடுச்சு, வீக்கெண்ட் ஆன பிறகு இந்த இடத்துல வந்து யூ ஆர் கெட்டிங் அந்த கன்வெக்ஷன்லாம் அமுங்கி கிடக்குதுல, அந்த கன்வெக்ஷன் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆயிடுது, மேல போறதுக்கு இடம் கிடைச்சிருச்சு. அது மேல போறதுக்கு இடம் கிடைச்ச பிறகு இந்த இடம்லாம் ஜாலி ஆயிடுதா, அதனால இங்க இருக்கிற காத்தெல்லாம் இங்க வந்து ஹிட் பண்ணி சவுத் வெஸ்ட் மான்சூனா மாறிடுது. ஸோ தட் இஸ் ஒன் தியரி ப்ரொபவுண்டட் பை கோட்டீஸ்வரம் which is going till now. ஸோ திஸ் இஸ் தி ரீசன். இந்த கதை வந்து டெக்ஸ்ட் கான்டெக்ட்ல இல்ல, டெக்ஸ்ட் கான்டெக்ட்ல இங்க இருந்து ஆரம்பிக்கிறான். இந்த டைம்ல என்ன நடக்குதான், கிளைமேட் சேஞ்ச்னால வெஸ்ட் ஏஷியாலாம் ஹீட்டா இருக்கு. ஸோ வெஸ்ட் ஏஷியால இருந்து அந்த டெசர்ட்ல இருந்து வர ஹீட்டும் வந்து இதை வந்து இன்டென்சிஃபை பண்ணுது. பிளஸ் 2-3 வருஷம் இந்த 2023 மைட் பி an El Nino year அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் February becoming the hottest is a symptom that this year might be an El Nino அப்படின்னு சொல்றாங்க. இருக்கிற பிரச்சனை போதாது, இந்த வருஷம் El Nino வந்து மான்சூன் வரைக்கும் எடுக்க போதா. ஓகே, El Nino இயரா இருக்கிறது ஒரு சிம்டம் தான் February being hot. So since it is an El Nino year, this year we are getting the hottest heat wave. This is the second reason which they are telling. So this is the overall thing. இந்த டைம்ல தான் என்ன ஆகுது, இதே ஜெட் ஸ்ட்ரீம் தான் மெடிட்டரேனியன் சீல உருவார சைக்ளோன்ஸ் எல்லாத்தையும் அதை அப்படியே கொண்டு வரும். இப்போ சைக்ளோனோட ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க பாத்துருக்கீங்களா, இப்படிதானே இருக்கும். இது கிரவுண்டு, இது வந்து ட்ரோபோபாஸ் அப்படின்னா, சைக்ளோன் இஸ் a cylinder which is connecting the tropopause to ground. அது ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும். ஸோ ட்ரோபோபாஸ்ல இருக்க ஜெட் ஸ்ட்ரீம் வந்து மூவ் ஆயிட்டு இருக்குன்னா இந்த சைக்ளோனும் மூவ் ஆயிடும்.
ஸோ அதனால தான் மெடிட்டரேனியன்ல ஃபார்ம் பண்ற ஒரு சில சைக்ளோன்ஸ் வந்து மிச்ச மீதி அப்படியே சுத்திட்டு வந்து ரேண்டமா வந்து நார்தர்ன் டிஸ்டர்பன்சஸா வந்து நமக்கு வரும். அது வந்து இந்த ஜெட் ஸ்ட்ரீம் தான் கொண்டு வருது. ஸோ அந்த நார்தர்ன் டிஸ்டர்பன்சஸ் விச் இஸ் கமிங், ஆல் திஸ் திங்ஸ். ஸோ தட் இஸ் தி ரீசன் பிஹைண்ட் தி வெஸ்டர்லி டைரக்ஷன் ஆஃப் லூ ஆர் எவ்ரி திங். ஸோ இதுல தான் டெல்லி ஏர் பொல்யூஷன் இருக்கு, லூ இருக்கு. ஸோ புரிஞ்சுச்சா? கான்செப்ட் கிளியரா? அவ்வளவுதான். டிபெட்டியன் பிளாட்டோட ரோல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுதான். இதை பார்த்துட்டு நான் நடத்தினது இதெல்லாம் வந்து லைக் இட்ஸ் ஜிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இது அதிகம் நான் சொன்னது. பட் அவங்க வந்து மெரிடோனியல் சர்க்குலேஷன் பத்தி கேட்கறப்போ ஏன் இதை கேட்க கூடாதுன்னு நான் கேட்கறேன். மெரிடோனியல் ஓவர் டர்னிங் சர்க்குலேஷன் பத்தி மெயின்ஸ்ல 10 மார்க் கேட்கறாங்க. மெரிடோனியல் ஓவர் டர்னிங் சர்க்குலேஷன் இஸ் ஆப்ஷனல் கான்செப்ட். அது 10 மார்க்ல கேட்டு வச்சு 2020 நினைக்கிறேன், 2020 21 ரெண்டுத்துல ஏதோ ஒரு வருஷத்தோடைய 10 மார்க்ல அண்டார்டிக் ஓவர் டர்னிங் மெரிடோனியல் சர்க்குலேஷன் பத்தி ஷார்ட் நோட்ஸ் எழுத சொல்றாங்க. ஸோ இது நம்ம ஆப்ஷனல்ல தான் அந்த கன்வேயர் பெல்ட். நீங்க வெறும் ஓஷன் கரண்ட்ஸ் மட்டும் தானே படிச்சிருப்பீங்க, இது ஓஷன் கரண்ட்ஸோட அடுத்த லெவல். ஸோ அது வந்து கேட்கும்போது ஏன் இதெல்லாம் கேட்கக்கூடாதுங்கிற அந்த டைமென்ஷன்ல தான் நான் என்னோட கிளைமேட்டாலஜி வீடியோஸ் நான் போடும்போது கொஞ்சம் எல்லாத்தையும் சொல்லிடலாம், புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நடத்தியாது. இப்போ புரிஞ்சது தானே உங்களுக்கு? இது ஏன் கஷ்டம்ன்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஜாலியா தானே இருக்கு. ஏங்க எவ்வளவு ஜாலியா இருக்கு டிபெட்டு அந்த இதெல்லாம் பாக்குறப்போ, ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்னு. ஸோ தட் இஸ் தி ஸ்டோரி. ஸோ புரிஞ்சுச்சா? So this is the heat wave. So in the heat wave வந்து warm air from West Asia, leeward side mountains, அந்த mountains உடைய leeward sideல இறங்கி வரும்போது இன்னும் ட்ரை ஆயிடுது. அந்த சினூக் மாதிரி அங்க இருந்து leeward sideல மவுண்டன் இறங்கும்போது இறங்கிடுதுல. ஸோ வெஸ்ட் ஏஷியால இருந்து வார்ம் ஏர் வந்து இட் இஸ் ஆப்கானிஸ்தான் பிளஸ் எல்னினோ இயர் இந்த மாதிரி ரீசன்ஸ்னால ஹீட் ஆயிடுச்சுன்றான். அவன் டைரக்டா இங்க ரீசன் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தான் சொல்றானே தவிர மெயின் காசை பத்தி அந்த டெக்ஸ்ட் கான்டெக்ட்ல டிஸ்கஸ் பண்ணல. திஸ் இஸ் தி காஸ். இதனால என்னென்ன மாற்றங்கள் வருது? இதனால லேப்ஸ் ரேட்ஸ்ல சேஞ்சஸ் வருதுருக்கான். ஸோ இந்த மேக்ஸிமம் மினிமம் டெம்பரேச்சர்ல நடந்த, இப்போ நம்ம எடிட்டோரியலுக்கு வந்துடலாம். மேக்ஸிமம் மினிமம் டெம்பரேச்சர்ல நடந்த சேஞ்சஸோட எஃபெக்ட் எங்கெங்கெல்லாம் ஃபீல் ஆயிருக்கு? மேக்ஸிமம் மினிமம் டெம்பரேச்சர் மாறுது, கிளைமேட் சேஞ்ச்னால மேக்ஸிமம் மினிமம் டெம்பரேச்சர் மாறிடுச்சு, லேப்ஸ் ரேட் மாறி இருக்கு. ஸோ வாட் இஸ் தி லேப்ஸ் ரேட்? when the air is going up, the amount, the rate at which the air's temperature falls when it is uplifting. So and the lapse rate is coming down because of global warming. So lapse rate, global warming tends to warm the upper atmosphere faster than the near surfaces. ஏன்னா CO2 மேல இருக்கிறதுனால கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் நமக்கு மேல தான் ஃபீல் ஆகுது. அதனால இந்த அப்பர் ஏரோட டெம்பரேச்சர் வந்து மாறி இருக்கு. ஸோ அப்பர் ஏரோட டெம்பரேச்சர் மாறினா ட்ரோபோஸ்பியரிக் லெவல்ல நம்ம கன்ஃபியூஷன்ஸ் உருவாக்குறோம். ஆல்ரெடி அது என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல. ஸோ இதுல வேற கன்ஃபியூஷன்ஸ் உருவாக்கி புது அன்னோன்ஸ் நமக்கு வந்து உருவாகுது. ஸோ அன்னோன்ஸ் வந்து இட்ஸ் டேர்ம் விச் வாஸ் இன் 2020 எக்கனாமிக் சர்வே. அந்த எக்கனாமிக் சர்வேல கிருஷ்ணமூர்த்தி எழுதியிருப்பாரு அன்னோன்ஸ் அப்படின்னு. அதை தான் இன்னைக்கு இவர் கூட சொல்லியிருந்தாரு நம்ம ஆனந்த நாகேஸ்வரன். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் தி சிங்கிங் ஏர், ஸோ இதனால குளோபல் வார்மிங்ல லேப்ஸ் ரேட்டு மாறுதா? லேப்ஸ் ரேட் மாறுச்சுன்னா அகைன் எல்லா டைனாமிக்ஸும் மாறுது. சைக்ளோன் ஃபார்மேஷன்ல இருந்து, ரெயின்ஃபால் ஃபார்மேஷன்ல இருந்து, மான்சூன் ஃபார்மேஷன்ல இருந்து எவ்ரிதிங் வில் பி கொலாப்ஸ்ட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா டயூர்னல் டெம்பரேச்சர்ஸ்க்கு சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் ஹீட் வேவ். ஸோ வாட் இஸ் ஹீட் வேவ்ஸ் அண்ட் வாட் ஆர் ஆல் தி ஜியோகிராபிக்கல் ரீசன் பிஹைண்ட் இட் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ என்ன மாற்றமா இருக்கு கிளைமேட் சேஞ்ச்னால டேட்டா பார்த்தாச்சு. இப்போ வே ஃபார்வர்ட் என்ன? ஹீட் வேவ் இன் தி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ நம்ம ஊர்ல ஹீட் வேவ் வந்துருச்சு. So how we have to minimize. So now disaster management is coming. Sendai framework for disaster risk reduction la vandu there is a very important component for disaster risk mitigation. So இது வரைக்கும் நடந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற ஹியூகோ ஃப்ரேம்வொர்க்கா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து எதை வச்சு ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா they would have discussed about the response for a disaster. பட் செண்டாயில தான் they would have discussed about the risk mitigation. வர்றதுக்கு முன்னாடியே எப்படி ரிஸ்க் குறைக்கலாம் அப்படிங்கிறது பேசினதா செண்டாய். ஸோ அதுல வந்து ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம், பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் ஃபார்முலேஷன் ஆஃப் ஹீட் ஆக்ஷன் பிளான்ஸ் அப்படின்னு 3 விஷயத்த சொல்றாங்க. ஸோ ஏர்லி வார்னிங் சிஸ்டம், ஒரு இடத்துல ஹீட் வேவ் வரப்போதுன்னா முன்கூட்டியே நம்ம மெஷர் பண்ணி மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துடணும். 2 நாளைக்கு யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க, எல்லாரும் வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று. ஸோ நாட் எவ்ரி ஒன் கேன் அஃபோர்ட் இட், பட் ஸ்டில் இந்த மாதிரி வந்து அவேர்னஸ் கொடுக்கலாம். பி ஹைட்ரேட்டட், டேக் வாட்டர் பாட்டில், பப்ளிக் வெயில்ல வந்து டிரான்ஸ்போர்ட் அவாய்ட் பண்ணுங்க, நிழல்ல இருங்க. இந்த மாதிரி வந்து 2 நாளைக்கு முன்னாடியே we can create the awareness. If we are having early warning system na, like if your climate forecast is good, creating public awareness. மக்களுக்கு ஹீட் வேவ்னா என்ன, அதோட சீரியஸ்னஸ் சொல்லணும். சூடு அதிகமாயிடுச்சுன்னா நாங்கெல்லாம் வந்து சென்னைக்காரங்க, நாங்கெல்லாம் மதுரைக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. we have to create awareness. ஸோ எல்லாருக்குமே வந்து நமக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வந்தா எல்லாருக்கும் அஃபெக்ட் தான் ஆகும். ஸோ அதனால வந்து தட் இஸ் தி இஷ்யூ. we have to create awareness. நான் வெயில்ல போவேன் அப்படிங்கிற மாதிரி
ஃபார்முலேஷன் ஆஃப் ஹீட் ஆக்ஷன் பிளான். வெயில்ல போறது வேற, ஹீட் வேவ்ல போறது வேற. ஹீட் வேவ் இஸ் லீத்தல். நமக்கு மாடரேஷன் எஃபெக்ட் ஓஷன் இருக்கிறதுனால நிறைய விஷயம் தெரியாது. தட் இஸ் தி திங். afforestation லாங் டேர்ம்ல ட்ரீஸ் ஆர் கன்சிடர் டு பி தி டெம்பரேச்சர் மாடரேட்டர்ஸ். ஏன்னா டிரான்ஸ்பிரேஷன் ரேட்னால இட் வில் பிரிங் டவுன் தி சர்க்கிள் டெம்பரேச்சர். ஸோ கிரியேட் அஃபாரஸ்டேஷன், அர்பன் பிரீதிங் ஏரியாஸ், அந்த மாதிரி நிறைய பண்ணணும். சஸ்டைனபிள் கூலிங், கண்டிப்பா ஏசியோட டிமாண்ட் அதிகமாக போகுது. ஸோ கூலிங் மெத்தட்ஸ், சஸ்டைனபிள் கூலிங் கொண்டு வந்து ஏசிக்கு வந்து சஸ்டைனபிள் கூலிங் மெத்தட்ஸ் வி ஹவ் டு பிரிங். Climate resilient crops நோக்கி we have to go, which is heat tolerant, and that is millets. Obviously, that's why millets is also a climate change thing. That's why we declared it as a global year. எமர்ஜென்சி கூலிங் சென்டர். ஸோ இதுல வந்து ஒரு சில கேஸ் ஸ்டடிஸ் கொடுத்துருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது. ஸோ டொரண்டோ அண்ட் பாரிஸ்ல எமர்ஜென்சி கூலிங் சென்டர்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க பப்ளிக் ஏரியாஸ்ல, இன் ஆர்டர் டு இந்த ஹீட் வேவ்ஸ்ல எஸ்கேனா. யூரோப்ல ஹீட் வேவ், தட் இஸ் தி வெரி பிக்கஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். யூரோப் எக்ஸ்பீரியன்சிங் ஹீட் வேவ் இஸ் தி வெரி பிக் திங். அண்ட் வி ஆல்சோ சா இன் எக்கனாமிக் சர்வே. அதனால அவங்களுக்கு வந்து வின்டர் டைம்ல ஹீட்டர் டிமாண்ட் வந்து குறைஞ்சிடுச்சு, அதனால கொஞ்சம் எனர்ஜி மிச்சமாச்சு அப்படின்னு. ஸோ பப்ளிக் கூலிங் சென்டர்ஸ் வந்து உருவாக்குறாங்க. இந்த மாதிரி ஹீட் வேவ் வந்துச்சுன்னா மக்களுக்கு வந்து, இப்போ நமக்கு ஷாப்பிங் மால், உங்களுக்கு புரியுதா? வாட் இஸ் ஷாப்பிங் மால்? இட்ஸ் அ பப்ளிக் கூலிங் சென்டர். ஸோ வி டோன்ட் கோ தேர் டு பை திங்ஸ். சர்வைவல் கைட்ஸ், சர்வைவல் கைட்ஸ் வந்து மக்களுக்கு வந்து சர்வைவல் கைட்ஸ். இப்போ பேர் கில்ஸ் எல்லாம் சொல்றாருல்ல, தங்குமிடம் அமைக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அது காட்டுக்கு தான் தேவை. சர்வைவல் கைட்ஸ்னா ஒரு ஹீட் வேவ் இருக்கும்போது ஹவு வி ஹேவ் டு யூஸ் தி வாட்டர், தண்ணி எப்படி ஹைட்ரேட்டரா வச்சுக்கணும், அண்ட் ஆல் திஸ் திங்ஸ். பாக்கெட் ஃபேன்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வருது. அண்ட் ஹீட் வேவ்ஸ்ல எப்படி சர்வே ஆகணும்ட்டு ஏத்தன்ஸ்ல வந்து தே ஆர் டிஸ்பிளேயிங் இட் இன் தி பப்ளிக் ஏரியா. ஹீட் வேவ் வரும்போது ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ட்டு கிரீஸ்ல காட்டுறாங்க. கிரீஸ்ல ஹீட் வேவ் பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்றது தான் கிளைமேட் சேஞ்ச். அண்ட் ஒயிட் ரூப்ஸ்னா இட் இஸ் நம்ம கோல்ட் ரூப்ஸ்ன்னு சொல்றோம். ஒயிட் ரூப்ஸோட கோல்ட் ரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய ஆக்ஷன் பிளான்ல. கோல்ட் ரூப்ஸ்னா ஒன்றும் இல்லை, சீலிங் எல்லாத்தையும் ஒயிட் பெயிண்ட் அடிக்கணும். ஃப்ளோரிங், உங்க மாடியோட ஃப்ளோரிங் எல்லாமே ஒயிட் பெயிண்ட் அடிச்சிங்கன்னா அல்பிடோ அதிகமாகுது. ஸோ அதனால சன்லைட் வில் பி ரிஃப்ளெக்டட். ஸோ நீங்க அதை டார்க் கலரா இல்லைன்னா ரெட் கலரா வைக்கும்போது அதை அப்சர்வ் பண்ணிட்டு அந்த 3வது மாடி 4வது மாடியில இருக்கிறவங்களுக்குலாம், அதாவது மாடிக்கு கீழே இருக்கிறவங்களுக்குலாம் இட் இஸ் வெரி ஹாட். ஸோ இப்போ வந்து நீங்க வந்து ஒயிட் ரூஃப்ஸ் போட்டீங்கன்னா அல்பிடோ வில் இன்க்ரீஸ். எங்க நீங்க சீலிங்ஸ் போட்டாலும் மாடியில ஒயிட் ரூஃப்ஸ் வைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிரீன் ரூஃப்ஸ்ங்கிறது அடுத்த லெவல். நம்ம வந்து கார்டனிங் பண்ணலாம் அண்ட் கிரியேட் தி கார்டன்ஸ் அண்ட் ட்ரீஸ். தட் இஸ் கிரீன் ரூஃப்ஸ் இன் ரோட்டர்டாம், ஆம்ஸ்டர்டாம். இது நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கு. Rotterdam is considered to be one of the major shipping ports. Self-shading tower blocks. Self-shading tower blocks na like அபுதாபில பெரிய இந்த புர்ஜ் கலிஃபா மாதிரி துபாயில எல்லாம் பில்டிங் கட்டுறாங்கல்ல, அந்த பில்டிங்ல வந்து they are creating a lot of physical infrastructure to create shade naturally and green corridors. So green corridors na putting trees here. இங்க green corridor is about tree construction. எங்கெல்லாம் மரம் வைக்க முடியுமோ வைக்கலாம் along the highways. Highways சுத்தி மரம் இருந்துச்சுன்னா you can see. ஸோ இந்த மாதிரி வந்து பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்றது மூலமா வி கேன் அடாப்ட் டு தி கிரீன் வேவ்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து திஸ் இஸ் நாட் மிட்டிகேஷன், திஸ் இஸ் அடாப்டேஷன். உங்களுக்கு புரியுதா? மிட்டிகேஷன்னா ஹீட் வேவ்ஸே வர விடாம பண்றது. அது எப்படி பண்ண முடியும்? பண்ண முடியாது. அடாப்டேஷனா வர்ற ஹீட் வேவ் எப்படி ஃபேஸ் பண்றது? ஸோ அடாப்டேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இதெல்லாம். ஸோ நேஷனல் கிளைமேட் அடாப்டேஷன் ஃபண்ட்ல இருந்து நம்ம பணம் எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சேர்த்து கூட அடிச்சு விடலாம். ஸோ பில்ட் மோஸ்ட், ஸோ வி ஹேவ் டு கிரியேட் தி டிஸ்ட்ரிக்ட் லெவல் heat hotspot maps, and different departments of state and district level can determine the long term measures to reduce it. So district level la we have to create the plans. So heat action plans on the country level, state level and district levels also should be done. Nama National Disaster Management Act le district level plans is part of the disaster response. Clear on? So these are all the 4 important way forward. And Sendai framework kandipa padinga. GS3 la it's a very important thing. Okay, so this is the Sendai framework. And last editorial for the day is about the கிடையாது, இது லாஸ்ட் எடிட்டோரியல் முடிஞ்சிச்சு. லாஸ்ட் எடிட்டோரியல் நான் ஏன் காட்டுறேன் அப்படின்னா, இந்த வாரம் வந்து நான் நடத்தாத ஒரு முக்கியமான எடிட்டோரியல் இது. இந்த எடிட்டோரியல் வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் தேவையோ இல்லையோ, பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம். பேராகிராஃபுக்கு 2 ஹில் சொல்றாரு. ஒரு பேராகிராஃப்லயே 2 ஹில் இருக்கும், 2 லேக் இருக்கு. உங்களுக்கு புரியுதா? ஜாகிரபியில அவங்க வந்து இப்ப நான் நடத்தினால ஹீட் வேவ் அப்படிலாம் கேட்கறத விட்டுட்டு இப்படிதான் கேட்கறான். ஹில் ஸ்டேட்டு, ஹில் ரிவர், லேக்கு ஸ்டேட்டு, லேக்கு நேஷனல் பார்க்கு. இவர் வந்து பேராகிராஃப்க்கு அடிக்கிறாரா? இங்க பாருங்க, சூப்பரா இருந்தது படிக்கிறதுக்கு. இப்ப இங்க சிம்பிளா பாத்தீங்கன்னா மனா பாஸ் இன் தி சமோலி உத்தரகண்ட், அவ்வளவுதான். மனா பாஸ் இஸ் இன் உத்தரகண்ட் இஸ் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் வெஹிக்கிள் ஆக்சசபிள் ரோட் அப்படின்னு சொல்றாரா. நெக்ஸ்ட் வந்து டியோடால் லேக் நியர் தி மனா. ஸோ டியோடால் லேக் எங்க இருக்கு? உத்தரகண்ட்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப்லயும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் சொல்றாரு. பட் அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்ஸோட ஜியோகிராபிக்கு நம்ம இங்க பாத்தீங்கன்னா ஹி இஸ் டாக்கிங் அபவுட்
Changklang Wildlife Sanctuary, Pangangso Lake, which we know because of the Chinese thing, Chushul Valley, அப்புறமா வந்து he's talking about Karakoram Pass, தேம்சாக் ஏரியா, தேம்சாக் ஹாட் ஸ்பிரிங்ஸ் பத்தி பேசுறாரு. இந்த தேம்சாக் ஹாட் ஸ்பிரிங்ஸும் சுஷூல் வேலியும் பேங்காங்ஸோ லேக்கும் நமக்கு இப்போ சைனானால தெரியுது. பட் அது எல்லாமே வந்து இட் இஸ் பொட்டன்ஷியல் டூரிசம் சைட்ஸ்னு சொல்றாரு. பட் அது பொட்டன்ஷியல் ஜாகிரபி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் ஆல்சோ வித் ரெஸ்பெக்ட் டு மேட்ச் தி ஃபாலோயிங் அண்ட் திங்ஸ். இந்த மாதிரி எல்லாத்துலயும் இருக்கு. அப்பன் சுபன்ஸ்ரீ டிஸ்ட்ரிக்ட்ஸ் இந்த மாதிரி யூ வுட் ஹவ் டிஸ்கஸ் ஸ்டடி திஸ் எடிட்டோரியல் ஃபார் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. அது சொல்றதுக்காக தான் ஐம் ஜஸ்ட் ஆடிங் திஸ். ஓகே, ஸோ வித் திஸ் நோட் வி ஹவ் கம் டு தி எண்ட் ஆஃப் தி டுடேஸ் செஷன். ஸோ தேங்க்யூ ஆல். 8 முடிச்சிருக்கோம், பரவாயில்ல. 2.5 மணி நேரம் ஆயிடுச்சா, சூப்பர். ஸோ தேங்க்யூ ஆல். வில் மீட் நெக்ஸ்ட் வீக் இன் another set of 5 editorials. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் ஸ்டே பேக் அண்ட் ஆஸ்க். கீழே வெயிட் பண்ணலாம், இங்க நம்ம முடியலாம். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் யூ கேன் வெயிட் இன் தி கிரவுண்ட் ஃப்ளோர்ல மீட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து இந்த வாரத்துக்குள்ள எக்கனாமிக்ஸ் சர்வே வீடியோஸ் வந்துடும். ஸோ யூ கேன் சி. ஓகே, so bye bye. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் போஸ்ட் இன் தி கமெண்ட் செக்ஷன். ஐ வில் கம் அண்ட் ரிப்ளை டு ஆல் தி டவுட்ஸ் இன் தி கமெண்ட்ஸ். ஸோ நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, லைவ் சாட்ல போடுறதோட. So do the regular revision பண்ணாதான் the initiative will be successful. Take running notes and do the regular revision and go and study that border tourism potential editorial with respect to the prelims point of view. So we'll meet next week with another set of 5 editorials. அதே மாதிரி வந்து you can also see the economic survey. So in the week full-ஆ வந்து videos வந்துரும். You can see the economic survey. So thank you. Bye bye.